ஆ, மீண்டும் இந்த இனிய காலை நேரம் எங்களுடைய ஐஎம்டினுடைய அடுத்த, அதாவது நாங்கள் தொடர்ச்சியாக செய்கின்ற எங்களுடைய மாதாந்த இந்த கலந்துரையாடல் இன்று 127 128 வார மீளாய்வும் Hello, good திட்டமிடல் morning, நிகழ்ந்து sir. ஒன்று கூட நாங்கள் இது கிட்டத்தட்ட இந்த Hello. உணவு செயல்பாடு என்பது 2022 Hello. இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனை பிறகுதான் நாங்கள் இந்த உணவு செயல்பாடை எங்களுடைய திட்டத்துக்குள்ள உள்வாங்கினாங்கள். அந்த திட்டத்தில் எங்களோட பல பாடசாலைகள் பயணிக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த காலை வணக்கம். Hello. மீண்டும் சொல்லுங்க சார், யார் கதைக்கிறீங்க? நான் மடுக்கரை டீச்சர் கதைக்கிறேன் சார். நன்றி Good நன்றி. நீங்க morning, sir. வந்ததுக்கு நன்றி. நாங்கள் இனி இந்த மீட்டிங்கை தொடங்குவோம், பிறகு கதைப்ப முடியலையா? ஓகே ஓம் sir. ஓகே ஓகே. அப்ப மெட்டாக்கள் எல்லாரும் மியூட் பண்ணி வச்சிருங்க. ஓகே. ஸோ அப்போ எங்களுடைய இன்றைய இந்த நிகழ்வில் வந்து நாங்கள் முதல்ல உங்களுக்கு 3 பாடசாலைகள் எங்களோட இப்ப இணைந்து இருக்கிறார்கள் தொடர்ந்து எங்களுடைய திட்டத்துல. இதுல முக்கியமா வந்து சின்னவத்த பாடசாலை, பட்டிருப்பு தொகுதியில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பாடசாலை. அடுத்தது வந்து முள்ளிப்பொத்தான பாடசாலை உண்டு. அதை விட இன்னொரு பாடசாலை முள்ளிப்பொத்தானே விக்னேஸ்வரா பாடசாலை. மற்றது என்னுடைய இன்னும் ஒரு பாடசாலையாக பூம்புகார் வவுனியாவில் இருக்கிற ஒரு போர்டர் மென்னர் போர்டர்ல இருக்க இன்னொரு பாடசாலையும் எங்களோட ஜாயின் பண்ண இருக்கிறார் இந்த உணவு திட்டத்தில். அவர்கள் 3 பேருக்கும் எங்களுடைய வரவேற்பு இந்த இடத்துல. அதோட எங்களுடைய இந்த மீளாய்வுல சில விஷயங்களை நான் திருப்பியும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். இந்த உணவு திட்டம் வந்து நாங்கள் பாடசாலை சமூகத்தை, பெற்றோரையும் பாடசாலையில இருக்கிற ஆசிரியர்களையும் அதிபர் உட்பட அதோட எங்கட மாணவர்கள், அந்த 3 பேருக்கும் இடையில நல்ல ஒரு உறவாடல், ஒரு பாலத்தை முதல் உருவாக்குறோம். அந்த பாலம் என்றது உண்மையில ஒரு பாடசாலை என்பது எங்களுடைய வீடுகளாக நாங்கள் அதை மதிக்கணும். அது வந்து உணர்வு பூர்வமாக வரணும். மாணவர்களுடைய மனதில் இந்த பாடசாலை எங்களுடைய வீடு என்று நினைக்கிறதுக்கு முதலாவது விஷயம் வந்து அந்த பாடசாலையில அவர்கள் தங்களுடைய பெற்றோரை பார்க்கணும். 2வது, இந்த பாடசாலையில அவர்கள் சுதந்திரமாக உணவை உட்கொள்ளக்கூடிய வாரிய ஒரு நிலவரத்தை உருவாக்குறோம். அங்க வந்து நாங்கள் அதிபர், ஆசிரியர், மாணவர்கள், பெற்றோர்கள், சமூகம் என்ற ஒரு வேறுபாடு இல்லாமல் ஒரு குடும்பமாக உணர்வுபூர்வமாக எங்களுடைய சமூகத்தை நாங்க வளர்க்கிறோம். அப்ப உண்மையாக உணவு செயல்பாடு என்பது நேர நீங்கள் பார்க்க ஒரு சாப்பாடை கொடுக்கிறோம்ன்றது இல்லை. எங்களுடைய நோக்கம் நல்ல ஒரு சமூகத்தை, அதாவது சக மனிதனை நேசிக்கின்ற ஒரு சமூகத்தை நாங்க முதல் உருவாக்கணும். சக மனிதனை நாங்கள் நேசிக்கதான் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ற ஒரு எண்ணம் பெறும். அந்த எண்ணம் பெறைக்குள்ள தான் எங்களுடைய சமூகத்தின் உயர்வை நோக்கி நாங்கள் அனைவரும் ஒத்து பயணிக்கலாம். அதுல எங்களுடைய கல்வி செயல்பாடு எங்களோட ஐஎம்முட்டின் குழுமமாக இருக்கிற பாடசாலைக்கு அதி உச்சமாக நாங்கள் கொடுப்போம். இதுல உண்மையில எங்களோட அமைப்பை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களுடைய அமைப்பு வந்து ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு 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 டிரெக்ஷன்ல நாங்க செய்வோம். அதாவது எந்த விதமான தேவைகளும் நிர்வாக சேவைகளும் ரூபன் எங்களோட எங்களோட ரூபன் உங்களெல்லாம் தெரியும், ரூபனோடாக நாங்க செய்வோம். அப்ப ரூபனோட தான் நீங்க நேரடியாக நிர்வாக இஷ்யூக்கள் எதா இருந்தாலும் உடனடியாக நீங்க ரூபனை கண்டாக்ட் பண்ணலாம். பிறகு ரூபன் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் அந்த முடிவு எடுக்க மாட்டார். அவர் எப்பவுமே அவர் திரும்பி எங்களுக்கு ஒரு ஐஎம்முட்டின் குழுமம் இருக்கின்றது. அதுல நாங்கள் கலந்து அதோட எங்களோட இணைந்து பல வெளிநாட்டுல இருக்கின்ற வேர்ல்ட் வைடா இருக்கிற எங்களுடைய நல்லுள்ளம் கொண்ட நலம் விரும்பிகள் இருக்கிறார்கள். அவருடன் இணைந்து எங்களால் இயலும் என்றால் நாங்கள் அதை செய்வோம். எங்களுடைய எந்த வேலை திட்டமும் தனிப்பட்ட ஒரு ஆளால் செய்யப்படுவதில்லை, ஒரு குழுமமாக நாங்கள் சேருவோம். ஆனால் அந்த குழுமத்தினுடைய நிர்வாக பொறுப்பு முழுத்தும் ரூபன் நேரடியாக உங்களோட தொடர்பு கொள்வார். அப்ப அந்த ஒன் வே டிரெக்ஷன்ல நாங்கள் இதையும் செய்வோம். இப்ப நீங்கள் என்னோட கதைக்கிறதா இருந்தாலும், ஒரு கல்வி அதிகாரி கதைக்கிறதா இருந்தாலும், ஐஎம்முட்டின் செயல்பாடா இருந்தால் அந்த செயல்பாட்டின் முதலாவது பாயிண்ட் ஆஃப் நீங்கள் கதைக்க வேண்டியது ரூபனா இருப்பார்.
ரூபன் வந்து சகல நேர்மையாக சகல விதங்கள் உங்களுக்கு தெரியும். ரூபன் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு நாள் கூட பிட் போட மாட்டார். அப்ப அந்த இடத்துல வந்து நீங்கள் எங்களோட ஒத்துழைக்க எங்களால உங்களுக்கு உடனடியா அந்த சேவைகளை செய்வோம். நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு ஸ்மார்ட் போர்ட் தரப்போறோம்னு சொன்னா சொன்னமா இருந்தா கட்டாயமா அதை செய்வோம். அதே மாதிரி ரூபன் ஒரு ஒரு உங்கள்கிட்ட கேட்டிருந்தாருன்னா அதை நீங்கள் உடனடியா எங்களுக்கு தரோம். அது வந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏனென்று சொன்னா எங்களுக்குள்ள எந்த விதமான அரசாங்கம் இல்லாத நாங்கள் அப்ப நாங்கள் எந்த விதமான ஒளிவு மறைவு இல்லாமல் நேரடியாக உங்களுடைய தேவைகளை எங்களுக்கு சொல்லலாம். எங்களால் இயலும் என்றால் நாங்கள் செய்வோம், இல்லை என்று சொன்னா இல்லை என்று சொல்வோம். அதுல எந்தவித மெனக்குறைச்சலோ மெனத்தாங்களோ இல்லை எங்களுக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து உங்களுடைய பாடசாலைகள் உங்களை அதாவது முக்கியமாக அதிபர்களை நாங்கள் இப்படியான உங்களுடைய வேலைப்பளுக்கு வெளியில வந்து எங்களுக்கு இந்த சேவைகளை நீங்கள் செய்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமையாகத்தான் நாங்கள் இது செய்கிறோம். அந்த கடமையில வந்து முக்கியமானது உங்களை நாங்கள் ஒரு சமூகத்துல சிறந்த அதிபராக மட்டுமில்லை, கல்வி அதிகாரிகள் முன்னிலையில கல்வி குழுமங்கள்ல கல்வி கூட்டங்கள் நிர்வாக கூட்டங்கள் எல்லாம் உங்களை நீங்கள் ஒரு முதன் மாதிரியான அதிபராக முன்னுக்கு வருவீங்க. எங்களுடைய இந்த நெட்வொர்க் என்பது நாங்கள் கல்வி செயலாளர், கல்விக்குரிய அந்த மாநிலத்துக்குரிய ஆளுநர், அதை விட அதோடு சேர்ந்த வலய கல்வி பணிப்பாளர்கள் அனைவரோட இணைந்துதான் இந்த செயல்பாடு நடக்குது. அப்ப நாங்கள் ஏன் சில விஷயங்கள்ல ஸ்ட்ரிக்டா நிக்கிறோம்னா, ரூபன் ஏன் உங்களோட ஸ்ட்ரிக்டா நிக்கிறேன்னு சொன்னா அந்த டாக்குமெண்டேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டாக்குமெண்டேஷன் என்பது நீங்கள் எவ்வாறு ஆவணப்படுத்துறீங்க என்பது. ஆவணப்படுத்தல முக்கியமான விடயம் ஒன்று தெளிவாக இருக்கணும். நாங்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உணவு கொடுக்க மாட்டோம். ஏன்னா அது அரசாங்கம் செய்கின்ற வேலையை நாங்கள் செய்ய தேவையில்லை. எங்களுடைய நோக்கம் கவனக்கலைப்புக்கு உள்ளாகிற மாணவர்களை உடைய வயது 8, 9, 10, 11 இந்த மாணவர்கள்லாம் கவனக்கலைப்பில் ஈடுபடுவார்கள் அல்லது அவர்கள்லாம் தேவையில்லாத சமூக சீரழிவான சில செயல்பாடுகளுக்கு உள்வாங்கப்படுவார்கள். அப்ப அவர்களை நாங்கள் பாடசாலையில தக்க வைத்து உணவை கொடுப்பதன் மூலம் கல்வி செயல்பாடுல ஈடுபட்டு அல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்போர்ட்ஸோ அல்ல அவர்களுடைய திறமைகள் கலைத்திறன் ஊக்குவித்து அதை நாங்கள் செயல் வடிவம் கொடுத்து அதை அவர்களை முன்னேற்றோம். அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய நோக்கம் வந்து அந்த இடைநிலை மாணவர்களை வளப்படுத்தி சமூகத்தின் சிறந்த தலைவர்களாக மாற்றுவதற்கான ஒரு சின்ன நடவடிக்கை. அப்ப அதுல வந்து நாங்கள் உங்களை காப்பாற்ற வேண்டியது முக்கியமான கடமை. என்னன்னா நாங்கள் இதுல பணப்பரிமாற்றம் நேரடியாக இந்த அதிபரோடும் இருக்காது. அப்ப பணம் என்பது உங்களுடைய எஸ்டிஎஸ் அக்கௌண்ட்டுக்கு போய் அக்கௌண்ட்ல இருந்துதான் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அங்க இருக்கிற எஸ்டிஎஸ் செக்ரட்டரியோட கதைச்சு தான் அந்த காசை எடுக்க போறீங்க. அதே நேரத்துல இந்த விடயத்தை நாங்கள் கல்வி அதிகாரிகளுக்கும் சொல்லி இருக்கிறோம், வலய கல்வி பணிப்பாளருக்கு தெரியும். ஆகவே நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்கள் சார்பாக எந்த விதமான குற்றச்சாட்டும் பெறாது. அந்த குற்றச்சாட்டில் பெறாத விதமாக நாங்கள் முன் மாதிரியாக நடந்துட்டோம் என்றா பிரச்சனை இல்லை முதலில். அப்ப அந்த டாக்குமெண்டேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இன்றைக்கு நாங்கள் உணவை சமைக்கிறோம் என்று சொன்னா இன்றைக்கு எந்த பெற்றோர் வந்து சமைத்தது, என்ன உணவு சமைத்தது, யார் கண்ட்ரிபியூட் பண்ணுன்ற விடயங்கள் எல்லாம் அந்த படத்துல தெரியும். ஆனா நீங்கள் அந்த ஒரு சின்ன இதுல அறிக்கையில் எழுதியக்க என்ன உணவு கொடுத்தது, யார் சமைச்சன்றது பேர்ல இருக்கும். ஏன்னா நாளைக்கு வந்து இத்தனையாம் தேதி செய்த சாப்பாட்டுல தான் எங்களுக்கு வருத்தம் வந்துன்னு சொல்லி யாராவது சொன்னா நீங்கள் அதை ஸ்டாண்ட் பண்ணணும். இல்லை இத்தனையாம் தேதி இன்ன நேரம் இந்த பெற்றரான் சமைத்தவை இன்ன உணவு கொடுத்து நாங்கள் மாணவர்கள் எனவும் ஹாப்பியா சந்தோஷமா சாப்பிட்டு எந்த விதமான குற்றம் குறை இல்லாமல் அன்றைய நாள் முடிவடைந்தது என்றதை நீங்க சைன் பண்றீங்க கீழே. இந்த செயல்பாடு உங்களை பாதுகாப்பதற்காக இது மினிமம். நீங்க இதுக்கு மேலால எவ்வளவு அறிக்கை வச்சிருக்கீங்களோ அது உங்களைத்தான் பாதுகாக்கும். இதை விட இந்த செயல்பாடுகள் நீங்கள் உச்சமாக செய்யும் போது அந்த வலயத்துல இருந்து உங்களோட பாடசாலையை நோக்கி கல்வி அதிகாரிகள் வர தொடங்குவார்கள். அதுக்கு மேலால கல்வி அதிகாரிகள் கல்வி வலயங்கள் வந்து உங்களை முன்மாதிரியான பாடசாலையா எடுத்த உடனே நீங்கள் பிறகு ஒரு பிரசன்டேஷன் செய்வீங்க, வலய மட்டத்துல செய்வீங்க. இதெல்லாம் எங்களுடைய அனுபவம் கடந்த காலங்கள்ல. அப்ப திரும்பி ஒரு அரசாங்கம் வந்து ஒரு போட்டி பாடசாலைகளை போட்டியா செலக்ட் பண்ணி சில ஃபண்டை கொடுக்க போய்க்க எங்களுடைய ஐஎம்இட்டன் குழுமத்தில் இருந்த பல பாடசாலைகளுக்கு பல பரிசுகள் கிடைத்திருக்கின்றது, பல ரிவார்ட்ஸ் கிடைக்கும் உங்களோட வேலையங்கள்ல. ஏனென்று சொன்னா நீங்க முன்மாதிரியான செயல்பாடுகளை பாடசாலையினுடைய சாதாரண
நிர்வாகத்துக்கு வெளியில வந்து செய்கிறீங்க, சமூகத்தை இணைக்கிறீங்க, மாணவர்களை பாடசாலைகளில் வருகையை ஊக்குவிக்கிறீர்கள். அந்த வருகையின் மூலம் உச்சமாக மாணவர்கள் கல்வி செயல்பாடு ஈடுபடுகிறார்கள். அதை விட நீங்க பெற்றோர்களை பாடசாலையோடு இணைக்கிறீங்க. இப்ப நாங்க இந்த விடயங்களை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். நாங்க வந்து மற்ற அமைப்புகள் மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக வந்து அதை கொடுத்துட்டு போறவர்கள் அல்ல. உங்களுடைய மாணவருடைய மன வளர்ச்சியில கூட நாங்கள் வெகு கவனமா இருக்கிறோம். அவர்கள் வந்து இந்த கோவிட்டுக்கு பிறகு பெற்றோர்கள் எல்லாம் கஷ்டம், வாழ்வாதார பிரச்சனை, அதுக்கு மேலால வந்து மாணவர்கள் வந்து தங்களை தனித்தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அப்ப இது எல்லாத்தையும் இணைக்கிறது தான் இந்த திட்டம். இப்ப உணவுன்றதுல நாங்கள் அந்த உணவின் செயல்பாடை நாங்கள் மிகவும் வினைத்திறனாக செய்கிறோமா என்பதை பார்ப்பதற்காகத்தான் இந்த அக்கௌண்ட்ஸை நாங்க மெயின்டைன் பண்றோம். அந்த அக்கௌண்ட்ஸ்ன்றதுல பாத்தீங்கன்னா ஏன் நாங்கள் ஒரு டார்கெட்டை வச்சு மெயின்டைன் பண்றோம்னு சொன்னா, நம்பர் என்பது, அதாவது நீங்கள் ஒரு 10 ரூபா ஒரு உணவை கொடுக்கிறீர்களா இருந்தால் அந்த உண்மையில உணவின் விலை 400 ரூபா என்று சொன்னா 390 ரூபாகும் அந்த சமூகத்தின் ஒரு பங்களிப்பாகுதாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு அவரேஜா ஒரு சோறு கறி இன்றைக்கு 250 ரூபாண்டு வைப்போம் உங்க கிராமத்துல, அல்ல 300 ரூபாண்டு வச்சா, நீங்கள் இன்றைக்கு ஒரு மாணவனுக்கு 10 ரூபா கொடுக்குறீங்கன்னா அந்த மிச்ச காசுக்கு என்ன நடந்தது? அதுதான் அந்த சமூகத்தின் பங்களிப்பு, அதுதான் அந்த சமூகத்தின் வெற்றி. அந்த வெற்றி என்பது உங்களால், நீங்கள் தான் அந்த வெற்றிக்குரிய பாத்திரவாளிகள், பங்காளிகள். அப்ப நாங்க வந்து 10 ரூபா 12 ரூபாய்க்கு விலையை குறைங்கோன்னு சொல்றது வந்து சும்மா ஒரு சத்து இல்லாத உணவை கொடுத்துட்டு குறைக்க சொல்லல. நாங்க சொல்றோம், மிகவும் திறமையான வினைத்திறனான சத்துள்ள உணவை கொடுத்து கொண்டு சமூகத்தின் பங்களிப்பை உச்சமாக்குவதன் மூலம் அந்த நம்பரை குறைக்கிறோம். அப்ப நாங்கள் 10 ரூபா என்று சொல்ற விடயம் வந்து மிச்சமா இருக்கிற 290 ரூபாவா 300 ரூபா உணவு என்று சொன்ன அந்த உணவின் மிச்ச பங்களிப்பு முழுக்க உங்களுடைய சமூகத்தின் பங்களிப்பு என்பதை நாங்க வேலையங்களுக்கு காட்டுறோம். இப்ப நீங்க உங்களுடைய சக அதிபர்கள் சில கேட்பார்கள், அது என்னென்று சாத்தியம் என்று. சமூகத்தின் உச்சமான பங்களிப்பு தான் இந்த இதுக்கு சாத்தியத்துக்கு காரணம். எனவே தொடர்ச்சியா நாங்கள் கதைப்போம். இந்த 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 மாதிரியான செயல்பாடுகள்ல உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய உழைப்பை நாங்கள் வரவேற்கிறோம். அதுக்கு தலை சாய்ந்து வணங்குறோம். தொடர்ச்சியாக எங்களால் இயன்ற உதவியை தொடர்ந்து செய்வோம். மேலும் பல பாடசாலைகள் உங்களுடைய சக அதிபர்கள் உங்களால மேனேஜ் பண்ணியலுமாக இருந்தால் போன முறை கேட்ட மாதிரி நீங்கள் எங்களுக்கு அவர்களை பரிந்துரைக்கலாம். நாங்கள் அதை எங்களுடைய திட்டத்தினுடைய செயற்பாடுகளுக்கு அவர் ஒத்து வருவார்களாக இருந்தால் நாங்கள் அதை உள்வாங்கலாம் என்று கூறி, அடுத்ததாக கணக்கு விவரங்களையும் அதை பற்றிய தகவலையும் ரூபன் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவார். அதுக்கு பிறகு நான் சில அதிபர்களுக்கு சார்ந்திருப்பேன் ஆரம்பிக்கிறேன். ஓகே, நன்றி ரூபன். நன்றி முரளி அண்ணன். மீண்டும் ஒரு முறை இந்த ஒன்று கூட இணைஞ்சிருக்கின்ற ஒரு மதிப்புக்குரிய அதிபர்கள், ஆசிரியர்கள், நலன் உரிமைகள் அனைவருக்கும் ஐயமுட்டின் சார்பில் இனிய காலை நேர வணக்கங்கள். இதில் புதிதாக 2 புதிய பாடசாலைகள் அதிபரும் இணைஞ்சிருக்கிறீர்கள். உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். மேலும் சில பாடசாலைகள் ஆசிரியர் இடமாற்றங்கள் பெற்று சென்றதால புதிய ஆசிரியர்மார் இந்த சமையல் பொறுப்புகள் எடுத்திருக்கிறீர்கள். அப்படி இணைஞ்சிருக்கிற ஆசிரியர்மாரையும் நாங்கள் ஐயமுட்டும் குடும்பத்துல வரவேற்றுக் கொள்கிறோம். நேரடியாக நாங்கள் கணக்கறிக்கைக்கு போறதுக்கு முதல் சில தகவலை மட்டும் வெளிப்படையாக சொல்லி கொண்டு போகலாம். உண்மையில இந்த கணக்கறிக்கை படிவங்கள் 99% பாடசாலைகள் சரியான முறையில சாதிச்சிருந்தீங்க உரிய காலத்துல. மிகவும் நன்றி. இது உங்களோட வேலை பழுவ மிகவும் இலகுவாக்கி இருந்தது. அல்லது காலதாமங்கள் ஏற்படுகின்ற பொழுது சில சிக்கல்கள், இந்த முறை கணக்கறிக்கைகள் மிக துல்லியமாக சமாளிக்கப்பட்டிருந்தாலும் சில தவறு சொல்ல முடியாது, சின்ன சின்ன கவனங்கள் இருந்தது. அது திருத்தப்பட்டு சரியான முறையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாடசாலை மட்டும் அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுவதற்கு சிக்கலை பற்றி சொல்லியிருந்தீர்கள். ஏற்றுக்கொள்றோம். எதிர்காலத்தில் அதையும் தீர்த்துக்கொள்றோம், வழிமுறைகளை பின்பற்றுவோம். உங்களோட கணக்கறிக்கை ஒட்டுமொத்தமான கணக்கறிக்கை அடிப்படை இந்த 2-3 நல்ல விடயங்களை பற்றி கூறலாம். முதல்ல எங்களுடைய அந்த ரேஞ்ச் என்று சொல்லுவோம். அதாவது இந்த முறைன்னு சொன்ன மாதிரி இப்போ ஒரு சாப்பாடு 250 ரூபான்னு சொல்லிக்க நாங்கள் அதை 10 ரூபாய்க்கு கொடுக்குறோமாட்டா, மிச்சம் 240 ரூபாய் உங்களுடைய சமூக பங்களிப்பாலையும் பெற்றோர் சுய முயற்சி பாடசாலை தோட்டம் என்று சொல்லி பல்வேறு பங்களிப்பால கிடைச்ச வெற்றி. அப்ப அந்த வெற்றியினுடைய 99% உங்களைத்தான் சாரும். 1% நிர்வாகியில நாங்கள் ஒழுங்குபடுத்த அந்த பங்குங்களுக்கு 1% இருக்கலாம். இப்ப அந்த வகையில இது முதலாம் தரம் இந்த நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு 10 நாள் பாடசாலை இயங்கி இருக்குது. நீண்ட காலத்துக்கு பிறகு முழுமையாக 2 முழு வாரங்கள் பாடசாலை இயக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் அது 9 மாறப்போதாகும், செவ்வாய்க்கிழமை விடுமுறை. அப்ப இந்த முழுமையான ஒரு வார கணக்கீடு இது. இந்த 10 தினங்கள் பாடசாலை இடம்பெற்று சில பாடசாலைகள் வசதி ஏற்றவாறு 5 நாள் 3 நாள் 2 நாள் உணவு வழங்கப்பட்டிருந்த அடிப்படையில
தரப்பட்ட சராசரி மொத்தமான செலவுகள் ஒவ்வொரு பாடசாலையின் கணக்கறிக்கையும் பார்க்க ரேஞ்சுக்குள்ளா நிக்குது. 20 ரூபா ஆக உச்சமான செலவு 18 ரூபா 80%. அதாவது உணவு வழங்கலுக்காக ஒரு பாடசாலை செலவிட்டா அது உச்சமான செலவு 18 ரூபா 80%. ஆக குறைஞ்ச செலவு 0. அப்ப 0த்திற்கும் 18 ரூபா 80%க்கும் இடையில் தான் இந்த கடந்த 2 வாரத்துக்கான உணவு வழங்கல் செலவு மொத்த தொகை ஏற்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில மாணவர் எண்ணிக்கை என்ற சராசரியின் அடிப்படையில் ஐஎம்ஒட்டின் சார்பான சராசரி செலவு 11 ரூபா 98%. என்னடவா 12 ரூபா. அப்ப உண்மையில பெரிய ஒரு இலாக்கு இது. இந்த காலப்பகுதியில நீண்ட காலத்துக்கு பிறகு முழுமையான பாடசாலை இருந்தபடியால் 16,044 மாணவர்கள் உணவு திட்டத்தில் பயன்பெற்றிருக்கு. அப்ப 2 வாரத்தில் மொத்தமாக பயன்பெற்றது 16,044. ஒரு மாணவனுக்கான சராசரி உணவு செலவு 11 ரூபா 98%. இந்த உணவு வழங்கல் படங்களை பார்த்தா தெரியும், மிகவும் தரமான உணவு வழங்கப்பட்டது. பாடசாலையில் சோறு கறி என்று சொல்லி முழுமையான உணவு வழங்கப்பட்டிருந்தது. அந்த உணவுக்கு ஏற்பட்ட செலவு 11 ரூபா 98%. மிகவும் சிறப்பான செயற்பாடு. பங்களிப்பு ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் நன்றிகள். இதுல நேரடியாக கணக்கறிக்கைக்கு போய்க்க நேரடியாக போவோம். ஒரு கணக்கறிக்கையா முதலாவது பாடசாலை கருங்காலிக்குளம் ஜிடிஎம்எஸ். இந்த காலப்பகுதியில் 1058 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 18 ரூபா 80%. தற்பொழுதைய கையிருப்பு -604 ரூபா 34%. கருங்காலிக்குளம் பாடசாலை சார்பில் சார் இருப்பீங்க நினைக்கிறேன் சார். அண்ணன் சார் இருக்கிறீங்களா? குட் மார்னிங் சார். ஓகே, மார்னிங் சார். சார், இந்த பாடசாலையில நான் நேற்று விஷயங்கள் காட்சிக்கு அந்த தெளிவுபடுத்தல் பெற்றுக்கொண்டதான் நான் சொன்ன மாதிரி அதில் தொடர்ந்து பணி செய்யுங்க. நீங்கள் பொதுவாக இந்த திட்டத்தை பற்றி என்ன சார் சொல்றீங்க? 2 வாரம் முழுமையா இயங்கி இருக்கிறீங்க, என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு? சார், இப்ப நாங்க இந்த உண்மைக்கு சார் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தின பிறகு சார் நிறைய விட இப்ப இந்த போன கிழமை கபடி மேட்ச் நடந்த சார். அதுல முதல் தடவையாக எங்கட பள்ளிக்கூடத்துல போன முறை கேர்ள்ஸ் மட்டும்தான் முதலாவது இடம் கிடைச்சது. இந்த முறை பாய்ஸும் போய் முதலிடத்தை தட்டி இப்ப மாகாணத்துக்கு போறோம். அப்ப அதுக்கெல்லாம் இந்த விடிய வெள்ளத்தோட பிராக்டிஸ், அப்புறம் ஈவினிங் பிராக்டிஸ், அப்ப அதெல்லாம் இந்த திட்டத்தினூடாகத்தான் சாத்தியமானது. அதுக்கு முதல் நன்றி தெரிவித்துக் கொள்றோம். மற்றும் மாணவர்கள் ஏனைய ஆங்கில போட்டி அதுகள்லையும் மாணவர்களுக்கு வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். இதுவும் ஒரு எங்களை பிரின்சிபல் கட்டாயம் சொல்ல சொன்னவா இது ஏண்டா உண்மைக்கு இது ஒரு சாத்தியமாகிறதுக்கு கூட இந்த உணவு கொடுக்குற திட்டம் முக்கிய பங்காற்றி இருக்கண்டு. மற்றது சார், இது மாணவரிடத்திலிருந்து பூர்ணமாக இந்த மரக்கறி சம்பந்தமான சப்போர்ட் கிடைக்குது. அடுத்ததுன்னா அந்த எள்ளு போட்டுன்னு சொன்னா அதுவும் பேரண்ட்ஸை வந்து வெட்டி இப்ப காய போட்டுருக்கு. இன்னும் அது இது பண்ணப்படையில இப்ப இந்த வெயில்ல காய போட்டு தட்டி கொண்டு இருக்கோம் சார். திருப்பியும் இப்ப நேற்றும் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது. அதுலயும் இது சம்பந்தமாக கதைச்சு எங்களை பாடசாலை வளாகத்தையே மரக்கறி தோட்டமா மாத்துவோம்னு சொல்லி கதைச்சிருக்கிறோம் பேரண்ட்ஸ் கிட்ட. அதுக்கும் அவர்கிட்ட உதவி கிடைக்கும்னு நினைக்கிறேன் சார். தொடர்ந்து உங்களோட இணைஞ்சு செயலாற்றுவோம் சார். நன்றி சார். நன்றி சார், நன்றி. மற்ற அந்த எள்ளு செய்யன்னு சொன்னீங்க சார், அதை அந்த எள்ளு அறுவடை செய்து அதை என்ன மாதிரி சார் பாடசாலையில பாவிக்க போறீங்க? அந்த பாடசாலை உணவு திட்டத்துக்கு எள்ள நேரடி எடுக்கலாட்டி அதை மாற்றிடா வேற பொருட்களா மாற்றக்கூடிய வசதி இருக்கா? இப்ப எள்ள வந்து ஆசிரியர் நாங்க சார் இந்த ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட இடம் தான் போட்டுனாங்க. அப்ப நாங்க இந்த முறை ஒரு விதையாவே அதை வச்சிருப்போம் பாக்குறோம். பார்த்து அடுத்த முறை கொஞ்சம் கூட இடத்துக்கு அதை பாவிக்கலாம் பாக்குறோம், திருப்பி விதைக்கிறதுக்கு. அப்படியே ஒரு திட்டம் இல்ல எள்ளுக்கு தண்ணீராக எனக்கு தேவையில்லை. இல்லாது அப்படி வர அறுவடையோட நீங்கள் மாற்றிடா மாத்தலாம். எள்ளை கொடுத்து அரிசியை வாங்கலாம், பருப்பை வாங்கலாம். நீங்க பாடசாலை ஆசிரியர் மாதிரி கொள்ளலாம் செய்யலாம். அது உங்களோட முயற்சியை பொறுத்தது சார். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்த குட்டியவளம் ஜிடிஎம்எஸ் 519 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 18 ரூபா 32%. தற்பொழுது கையிருப்பு 7,315 ரூபா. குட்டியபுரம் பாடசாலையும் மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்ப மிக சிறப்பான ஒரு உணவு நடைபெறுகின்றது. அதிபர் ஆசிரியர் பங்களிப்பு இங்க முக்கியமா இருக்குது. குட்டியபுரம் சார்பில் சார் இருக்கிறீங்களா? குட்டியபுரம் ஜிடிஎம்எஸ் இணைஞ்சால் கால் பண்ணுங்க சார். உங்களோட கால் பண்ணிட்டு பாருங்க. ஓகே. அடுத்த கண்டி கலைமகள் 347 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 18 ரூபா 25%. தற்பொழுதைய கையிருப்பு 9,118 ரூபா 90%. கண்டி கலைமகள் சார் இருக்கிறீங்களா?
இருக்கேன் சார். ஓ, அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார். இப்ப எப்படி உங்க உணவு ஆ, திட்டங்கள் போகுது? என்ன நடக்குது ஆ, சார்? வெற்றிகரமா போகுது சார். எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். எங்களுக்கு பழமை போல செய்து கொண்டு போறோம் சார் சார். ஏதாவது தேவைகள் இருக்கா சார்? இல்லாம ஓகேயா? இல்ல, ஓகே சார். ஓகே சார். எங்களுக்கு ஓகே ஓகே. சரி அடுத்தது சார். நன்றி சார். நன்றி சார், நன்றி. அடுத்த பொன்னாலை வரதராஜ பெருமாள் 364 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 16 ரூபா 90 தற்பொழுது கையிருப்பு 11,535 ரூபா. பொன்னாலை வரதராஜ பெருமாள் பாடசாலை சார்பில் அதிபர் டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா? இல்லையே. பொன்னாலை வரதராஜ பெருமாள் கடைசியாக திருப்பி கொள்வாங்க பாருங்க. ஓகே. அடுத்த கொட்டடி நமச்சிவாயம் பயன்பெற்ற மாணவர்கள் 1245 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஹலோ, எந்த பள்ளிக்கூடம்? வணக்கம் மேம், நான் பிரிவா டீச்சர். ஓகே ப்ரோ, இருங்கய்யா, கணக்க வாச்சிட்டு சொல்றேன்னா. ஓகே, உங்களோட பள்ளிக்கூடத்துல 1245 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 16 ரூபா. தற்பொழுதைய கையிருப்பு 1597 ரூபா. குட்டியோளம் இந்த கொட்டடி நமச்சிவாயம் பாடசாலையும் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மிகவும் சிறப்பான முறையில இப்ப முன்னேறி கொண்டிருக்கிற பாடசாலை. உணவு வளங்கள்ல மிகவும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கீங்கள். பிரபரிச்சு நீங்க சொல்லுங்க, இந்த பள்ளிக்கூடத்தின் உணவு வளங்கள் செயற்பாட்டுல இப்ப என்ன முன்னேற்றம் இருக்குது? என்ன மாதிரியான பயன்களை அடைஞ்சு கொண்டிருக்கீங்களா? என்ன சவால் இருக்கு? சவால்கள் என்ன, எங்களோட பிள்ளைங்க படிப்புல வேலை முன்னேற்றமா நாங்க முன்னேற்றம் காணணும். சரியா ஆசிரியர்கள் போட்டிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா அப்படி இருந்தும் பிள்ளைகள் படிச்சு கொண்டான் இருக்கிறார்கள். இந்த முறை நல்ல பெறுவர்களை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளால. மற்றது பிள்ளைகள் அன்றைக்கு கோட்டை மற்ற விளையாட்டு போட்டிகளுக்கு எல்லாம் எங்களோட ஆசிரியர்கள் அழைத்து சென்று பிள்ளைகளுக்கு வின் பண்ணி இருக்கிறாங்க. ரெண்டாவதுன்னா எங்களோட பள்ளிக்கூடத்தை பொறுத்த மட்டும் பள்ளிக்கூடமே சவாலாம். கொஞ்சம் இப்போ பேரண்ட்ஸால கொஞ்சம் முரண்பாடுகள் எங்களுக்கு ஒருக்கா வந்தது. பிறகு நாங்கள் அதை சமாளிச்சிட்டோம். பிறகு அதுக்கு பிறகு இப்போ பிள்ளைகள் என்ன நடக்குதுன்னு சொன்னா, பிள்ளைகள் கட்டாயம் இந்த ஒரு மாணவன் அன்றைக்கு வந்து நின்றா கனகாலம் பள்ளிக்கூடம் விதையில அவன் அம்மா இல்லைன்னு சொல்லி, அப்பா இல்லைன்னு சொல்லி அவன் அம்மம்மா தான் கொண்டு வந்தவா. இரவிரவா அவன் அப்பா போய் ரிங் பாவிச்சிட்டு பிள்ளைக்கு அரி என்ன கொடுத்தோன்றிருக்கிறாருண்டு அவன் அம்மா நேற்று வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு வந்தவா. அப்போ நாங்கள் சொன்னோம், நீங்கள் பொலிசுக்கு அறிவிங்கோன்னு சொல்லிட்டு அவ சொன்னா, பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க, ராத்திரி முழுக்க பிள்ளைகள் சாப்பிடல, இன்றைக்கு அனுப்பிவிட்டு நாங்கள் மிஸ் இருக்கா பிள்ளைகளுக்கு சாப்பாடுகள் பார்த்து கொடுத்து விடுங்கன்னு சொன்னேன். அப்படி சொல்லி பெரிய துன்பமா இருந்தது. நான் இப்போ சரி அதுக்கு என்ன, நாங்கள் உண்மையில டீச்சர், நான் பிள்ளைகளை விடிய கிழமை நான் உண்மையிலாதானே விடிய கிழமை பிள்ளைகளை அனுப்புறது உங்களோட சாப்பாடுகளை நம்பித்தான் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புறோம் அப்படி சொல்லி சந்தோஷமாகவும் இருந்தது, கவலையாகவும் இருந்தது. நான் அப்போ என்ன சொன்னேன், இந்த விஷயமா அவன் 7ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளை, 7ஆம் ஆண்டுல பேரன் படிக்கிறான், பிள்ளை படிக்கிறா 9ஆம் ஆண்டு. அப்ப நான் சொன்னேன், நீங்க சொல்றது சந்தோஷமா இருக்காமா, ஆனா இந்த விஷயமெல்லாம் பெரிய வகுப்புகளுக்கு எங்களுக்கு விலையை தளதார சாப்பாடு நாங்கள் கொடுக்குற இவைகளுக்கு ஐயா மட்டும் நிறுவனம் ஒன்று நடந்துருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேங்கிறது, நாங்கள் அதை ஆள் மூலம் தான் கொடுக்குறோம் என்று சொல்லி பெருமையா சொன்னேன். சந்தோஷமா இருந்தது எனக்கு. இப்படி நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. பிள்ளைகள் படிப்புல முன்னேற்றம் கண்டு கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் நல்லபடியா சாப்பிடுறாங்க, சாப்பிட்டு படிக்கிறாங்க. நன்றி டீச்சர். நல்ல விஷயம், நன்றி. அதான் எதிர்பார்க்காண்ட ஒரு நகரப்புறத்துல இருக்கின்ற ஒரு கிராம பாடசாலை உங்களோட பாடசாலை சொல்றாங்க. யாழ்ப்பாண நகர மத்தியில இருக்கின்ற ஒரு கிராம பாடசாலையை விட சமூகத்துக்கும் பாடசாலைக்கும் பெரிய இடைவெளி இருந்தது. இப்ப ஓரளவுக்கு நீங்க நெருங்கி கொண்டு வாரீங்க. அந்த புதிய அதிபர் நியமனம் முடிஞ்சுதா? இல்ல நான் என்னண்டா, இன்னும் மாகாணம் அந்த எங்களுக்கான அதிபர் இன்னும் அனுப்புறோம்னு சொல்லினா அதிபர் இன்னும் வந்து சேர்றாரு இல்ல, யாரும் தெரியல, தவறாக சரியா கஷ்டப்பட்டு வந்துருக்கிறார். அப்படியே புது அதிபர் வார காலத்துல நாங்க அறிவிங்க, நாங்க அவரோட தொடர்பை ஏற்படுத்தி இந்த பணியை தொடர்ந்து செய்வோம். முன்னாடி என்ன எங்களுடைய நோக்கம் உங்களுக்கு தெரியும் தானே, நாங்க அந்த பிள்ளைகளுடைய வருகையை தக்க வைக்கிறதுக்காக தானே முதலாவது ஆரம்பிச்சாங்க. உங்களுடைய ஞாபகம் ஒரு வருஷமா வராத பிள்ளை கூட உடனே தொடங்கினோடனே வர தொடங்கினது. மற்றது ஒன்று இந்த சமூகத்தின் ஒரு வளர்ச்சியை காட்டுறதுக்கு இந்த பாடசாலைக்கு சமூகத்தை ஒத்துழைக்க வைக்கிறது. உங்களுக்கு சமூகத்தின் பேரண்ட்ஸை நீங்க மீட் பண்றதே கஷ்டமா இருந்தது ஒரு காலத்துல. அப்ப அதுகளைத்தான் நாங்க முதல் இம்ப்ரூவ் பண்ணோம்.
பெற்றோரை பாடசாலைக்கு வர வச்சு மாணவர்களை பாடசாலைக்கு வர வைத்து பாடசாலையில ஒரு நம்பிக்கையை அந்த சமூகத்துல உருவாக்குறோம். அதுக்கு இந்த உணவை பாலமா பயன்படுத்தினாங்க. அதே நேரத்துல திறன் வகுப்பறைகள் அவர்களுக்கு ஒரு கவர்ச்சியாகவும் இருக்கும். அதனுடைய அந்த 2 விதத்துல எங்களுடைய பயணம் ஸ்லோவா இருந்தாலும் கட்டாயம் நாங்கள் ஒரு பெரிய வெற்றியை காணுவோம் உங்களோட சமூகத்துல என்று நம்பிக்கை இருக்கு எனக்கு. நன்றி. நன்றி பிரபா டீச்சர் இணைஞ்சு கொண்டதுக்கு. தொடர்ந்து வாங்க நீங்கள் டீச்சர் அறுவாள் வந்து கொண்டவங்க மீட்டிங்கு. நன்றியா இணைஞ்சு கொண்டது. நன்றி. நன்றி. அடுத்தது கிளிநொச்சி செல்வாநகர் GTMS 1447 மாணவர்கள் 1447 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு உணவுக்கான செலவு 15 ரூபா 68%. தற்பொழுது கையிருப்பு அதிகமா இருக்கு. நான் நேற்று இதை பற்றி கதைச்சேனா, இருந்தாலும் பரவாயில்ல. செல்வாநகர் பாடசாலையில வளமையா உணவு திட்டத்தில் இருந்த ஆசிரியர் இடமாற்றம் பெற்று வேற பாடசாலையை போன பிறகு ஒரு புதிய ஆசிரியர் பொறுப்படுத்திருக்கிறீங்க. நீங்க வடிவா செய்யறீங்க டீச்சர். டீச்சர் இணைஞ்சிருக்கீங்களா இன்றைக்கு? ஓம் சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் டீச்சர். முதல்ல உங்களுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும். நீங்க ஒரு குறுகிய காலத்துல திட்டத்தை இப்ப தனிச்சு பொறுப்படுத்திட்டீங்க. டீச்சர் போன பிறகு இப்ப நீங்க தனியா அந்த கணக்கறிக்கைகள் சமர்ப்பிக்கிறது முதல் 2வது நினைக்கிறேன். சிறப்பா செய்கிறீங்க. நான் நேற்று சில நடைமுறைகளை பற்றி விளங்கப்படுத்தினா அதை எதிர்காலத்துல கை கொண்டிருங்கோ. மற்றபடி உங்களுக்கு நன்றிகள். சொல்லுங்க டீச்சர், இப்ப உங்களோட பாடிக்கூடத்துல இந்த உணவு திட்டம் செய்யறத நீங்கள் என்ன மாதிரி அதை ஃபீல் பண்றீங்க? இப்ப நீங்க புதுசா பொது அனுபவமா இருக்கு சார் எனக்கு. இது உண்மையாவே போன முறை 2 டீச்சர்ஸ் மேல இருந்து செய்தவங்க எங்களோட வைஸ் பிரின்சிபல் அவாவும் சேர்ந்திருந்தவ. இப்ப அவாவும் என்னோட சப்போர்ட்டா இருக்கிறா. இப்ப மீட்டிங்லயும் இருக்கிறாரு, இருக்கிறா. சார் வேற இல்ல, அவாவும் இருக்கிறா. நான் தனியா செய்யறேன்னா நான் அந்த பழைய டீச்சர் 2 பேர் இருந்த இடத்துல அந்த சியானி டீச்சர் அவா ஹெல்ப் பண்றவா சார். எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறவா. அந்த கணக்கு செய்யறது ஏதாவது விளங்கலன்னு சொன்னா செய்தருவா, பிரச்சனை இல்லை. இதால சார் எங்களோட ஸ்கூல் உண்மையாவே இந்த கோட்டை மட்டத்துல எல்லாம் பிளேஸுகள் அடிச்சிருக்கணும். அதோட சார் இப்ப பின்னிற கிளாஸ்களும் நடக்கிறது. பிள்ளைகள் 100% இந்த சாப்பாட்டை பயன்படுத்தி சார் 100% அதால பயனடையினோம். இதால பெருமையா இருக்கு சார். நன்றி சார். இந்த முறை ஓம் சார் சொல்லுங்க. இல்ல சார், இந்த முறை தான் எனக்கு அந்த கணக்கு போன ஒரு அறிக்கையில பார்த்தேன் சார் 1600 ரூபா தான் இந்த மைனஸ்ல இருந்தது சார். ஆனா எனக்கு இந்த முறை எங்களுக்கு அந்த தொகை கூட இந்த ஒரேடியா அந்த 1,20,000 தொகையா போட்டதால சார் இந்த கணக்கு செய்யறது கொஞ்சம் எனக்கு இதா இருந்தா. ஆனா இந்த முறை இப்படி மைனஸ்ல வருமானு எதிர்பார்க்கல சார். நானும் யோசிக்கல சார். இந்த 8000 ரூபா தான் பேலன்ஸ் இருந்ததை நான் யோசிக்கல. அதான் சார் உங்களுக்கு நேற்று இந்த கால் பண்ணி கதைச்சது. இல்ல, அது ஒரு பிரச்சனை டீச்சர். இப்ப நீங்கள் 2 விஷயம் நான் உங்களோட செயற்பாடு பாராட்டுவேன் டீச்சர். நீங்க புதுசா பொறுப்படுத்துக்க நிச்சயமாக முதலமைச்சர் கனகாலம் செய்தபடியே அவாக்கு சில நடைமுறை தெரிஞ்சிருக்கலாம். நீங்க புதுசா பொறுப்படுத்து தனிச்சு 2 பேர் செய்கிறீங்க. மற்ற டீச்சருக்கும் நன்றி. இல்ல இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை டீச்சர். நாங்க சில விஷயங்களை கூட தெளிவுபடுத்தினோம். நான் 2 விஷயம் தெளிவுபடுத்தினேன். கணக்கறிக்கையில 3500 ரூபாய்க்கு மேல ஓவர் டிராப் செலவு வராண்டுன்னா எங்களுடைய கதைக்கோணம்ன்றது நார்மல் நடைமுறை. அதே மாதிரி காலத்துல ஃபிட் பண்ணிட்டுக்கோ. உங்களோட செலவு -3500க்கு மேல போகுதுண்டா அதுக்காக கண்டிப்பாக கதைச்சு அதுக்கான அப்ரூவல் எடுக்க வேணும். இல்லைன்னா அதுக்கான மாற்று வழியை செய்ய வேணும். இரண்டா பெருந்தொகையில ஓவர் டிராப் செய்யக்கூடாது. 2வது அந்த பதிவுகள் அன்றைய தினமே பதிவு செய்யணும்ன்றதும் ஒரு கட்டுப்பாடு உண்டு. அதை உணவு வழங்கப்பட்டால் நள்ளிரவு 12 மணிக்கு முதல் அன்றைய தினமே அந்த சாப்பாட்டுக்குரிய விவரங்கள் பதிவு செய்யப்பட வேணும். ஏனென்றா சில நேரம் அடுத்த நாள் காலமே ஒரு இஷ்யூ ஒன்று நடந்தால் இந்த இரவு நேற்று சாப்பிட்டு போன பிள்ளைக்கு காலமே ஒரு பிரச்சனை வந்து ஒரு மீடியாலேயோ இப்ப எல்லாம் சோசியல் மீடியா எப்படியும் போகும். என்ன ஒரு ஆஸ்பத்திரிக்கு பிள்ளை போனாலும் இன்னும் நடந்தாலே பண்டைய கூட பார்த்தா என்னோட பாடசாலை உணவு உபாயம்னு சொல்லி ஒரு பிரச்சனை போய் பார்த்தேன் நேற்று வந்த பாடசாலை மதிய உணவு. அப்படி ஒரு சிக்கல் வரைக்க எங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன கொடுத்தீங்கன்ற பதிவு அன்றைக்கு வராம நீங்க அடுத்த ஆள் திருப்பி போடேக்க அதை ஏற்றுக்கொள்ள இல்லாம இருக்கும். ஏனென்றா காலந்தாழ்த்தின பதிவுல மாற்றங்கள் இருக்கலாம்னு நாங்க சந்தேகப்படுவோம். அப்ப அதான் நாங்கள் அந்த பதிவு நாங்க அன்று பாக்குறோம்னா உங்களை பாதுகாக்கத்தான். இப்ப எங்களுக்கு இதுல ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை. நாங்க அந்த பதிவிலேயே உன்னிப்பா கவனிச்சு சில கேள்வியை கேட்கிறோம்டா எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை நோக்கி வரக்கூடாது. உங்களுக்கான பாதுகாப்புக்காக தான் நாங்கள் அவ்வளவு இறுக்கமா நிற்கிறோம். இன்றைக்கு 3 வருஷம் தொடர்ச்சியா செய்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு பள்ளிக்கூடத்துல எந்த விதமான இஷ்யூ நிதி சம்பந்தமான பிரச்சனையோ உணவு தரம் சம்பந்தமான பிரச்சனையோ பிள்ளைகளோட சுகாதார பிரச்சனை எதுவுமே இல்லாமல் கொண்டு போறோம்னு சொன்னா அவ்வளவு உன்னிப்பா பாக்குறபடி அதான் சொல்ல வரோம். அப்ப இனிமேல் அந்த பதிவோட கண்டிப்பா அன்றைய தினத்திலே எல்லாரும் போடணும்னு எதிர்பார்க்கிறோம். போராடி க்ரோஸ் பண்ணுவோம். க்ரோஸ் பண்ணா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. அதுல வார இஷ்யூக்கு நாங்கள் பொறுப்படுத்த மாட்டோம்னு அர்த்தமா. 2யும் கவனத்துல கொடுக்கிறா. நன்றியா. மற்றது டீச்சர் நான் இதுல இன்னொரு விஷயம் இதுல உங்களுக்கு மட்டுமில்லை இது எல்லா பாடசாலைக்கு தான்
முதல்ல வந்து நீங்கள் அந்த போன்ல எல்லாரும் வரைக்க அட்லீஸ்ட் உங்களோட பாடசாலையின் பேரையாவது போடுங்க அந்த போன்ல. இப்ப உங்களோட பர்சனல் பேருக்கு பக்கத்துல பாடசாலையின் 7 மண்டா இப்படி செல்வா நகர் என்று போட்டா எங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க செல்வா நகரை சேர்ந்தவர். இப்ப நான் இதுல பார்த்துட்டு இருக்கேன், எங்களுக்கு தெரியுது இதுல திகிலிவேட்டை இருக்குது, ஐயனார்புரம் இருக்குது, பண்டத்தெருப்பு இருக்குது, அப்படி ஒவ்வொரு பாடசாலையும் வாசிக்கக்கூடியா இருக்குது. சில பேர் வந்து உங்களுடைய போன் வந்து 2020-25 இருக்குது, சிலது ஐபோன் வருது. அது ஒரு தாழ்மையா கேட்கிறோம் என்னடா, அது எங்களுக்கு சுகம் என்னன்னா உங்களை யாருன்னு உடனே நாங்கள் பார்க்கலாம் யார் வந்திருக்கிறீங்கன்னு. ரெண்டாவது விஷயம் வந்து அந்த ரூபன் சொன்ன மாதிரி தயவு செய்து நீங்கள் எங்களுக்கு தர அந்த கூகுள் ஃபார்மோட ஒரு ஹார்ட் காப்பி தாரீங்க, அந்த ஹார்ட் காப்பி கட்டாயம் ஃபைல் பண்ணப்படணும் ஒவ்வொரு கிழமை. அது நாங்க நாளைக்கு ஒரு ஆடிட்டிங் வரைக்கும் தொலைஞ்சிட்டுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது ஒன்றுதான் எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு எவிடன்ஸ். நாங்கள் இத்தனையாம் தேதி இத்தனை பிள்ளைகளுக்கு இன்ன உணவு கொடுத்த நாங்கள் அந்த உணவை சமைத்த பேரனுடைய பெயர் கட்டாயம் இருக்கும் அதுல. அப்ப எங்களுக்கு எல்லாமே தெளிவா இருக்கு. மற்றது இடைக்கிட கட்டாயம் இது ஒரு பிராக்டிஸா செய்யுங்க. உங்களோட பாடசாலையில ஒரு மாதத்துக்கு ஒரு கால் என்றாலும் ஃபுட் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு ஒருக்கா ஆடிட் பண்ணி அதில் அவர்கிட்ட சிக்னேச்சரை வேண்டி வச்சுக்கொள்ளும். அப்ப அந்த ஃபுட் இன்ஸ்பெக்டர் இடைக்கிட வந்து உங்களை பார்க்கிறாருன்றதும் அவரும் சந்தோஷம். நாங்கள் செய்கிற திட்டத்துல சரியாக பயணிக்கிறோம் என்றதை அவர் உறுதிப்படுத்துறாருன்றது நல்ல ஒரு விஷயம். அதோட இன்னொரு விஷயம், உங்களோட பாடசாலைகள்ல நல்ல நல்ல விடயங்கள் நல்ல விழாக்கள் நடக்கிற நாட்கள்ல அண்டைக்கு உணவு செயல்பாடு நடந்திருந்தால் அதுல நீங்கள் வரவழைக்கின்ற அண்டைக்கு பாடசாலைக்கு நீங்க வரவழைச்சிருக்கிற என்னன்னு சொல்றது சீஃப் கெஸ்டோ இல்ல ஸ்பெஷல் கெஸ்டோ யாரா இருந்தாலும் அவைய கொண்டும் அந்த உணவை பகிருங்க. அண்டைக்கு அந்த சமூகத்தின் வெளியில இருக்கிற ஆக்களும் அதை பாப்பினும் அது உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும் என்றது நான் இதுல தாழ்மையா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இது நாங்கள் அடிக்கடி சொன்ன விஷயம் என்றாலும் அடிக்கடி புது டீச்சர்ஸ் வாரோடைய ஞாபகப்படுத்துறேன். ஓகே, நன்றி முரளியண்ணா. அந்த முரளியண்ணா சொன்ன பதிவோட தெளிவுபடுத்துறது என்னன்னா, அந்த பதிவேட்டு அதாவது ஒவ்வொரு சமையலறையிலையும் குறிப்பேட்டு புத்தகம் வைக்க சொல்லி சொல்றோம். அப்ப ஒவ்வொரு சமையலறையிலையும் அன்றைய தினம் ஒரு டைரி மாதிரி ஒரு பதிவேட்டு புத்தகம் இருக்கணும். அன்றைய தினம் டேட் பண்ணி ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு நாளைக்கு ஒதுக்கப்பட வேணும். அன்றைய தேதியிடப்பட வேண்டும். அன்றைக்கு என்ன உணவு சமைக்கப்பட்டது. இல்ல மரக்கறின்னா இன்னும் மரக்கறி எழுதி வையுங்க. சில மரக்கறி சில உபவா வந்தால் நீங்கள் அந்த சாப்பாடுல பாவிச்சிங்களோண்டு ரெக்கார்ட் இருக்கணும். அப்ப என்னென்ன மரக்கறி பாவிச்சிங்க, எந்த வகையான உணவு சமைச்சிங்கள், எத்தனை பேருக்கு சாப்பாட்டை பங்கிட்டீங்கள், அன்றைய சமையல் கடமையில ஈடுபட்ட பெற்றோட்ட விவரம் என்ன, யார் சமையல்ல ஈடுபட்டது, அந்த சமையலுக்கு பொறுப்பா அந்த வாரம் இருந்த ஆசிரியரார், இவ்வளவும் சரியென்றது அதிபர் உறுதிப்படுத்த வேணும். அதிலேயே நீங்க சராசரி செலவையும் கண்டு வச்சிருக்கலாம். அப்போ ஒவ்வொரு லைன்ல ஒவ்வொரு விவரம் எழுதி இருக்கும். கீழுக்கு பிற்குறிப்பன் எழுதுவீங்க. ஏதாவது இன்றைக்கு சமைச்ச விஷயத்துல ஏதாவது அடுத்த நாளை வாழ சொல்லணும்னா எழுதிட்டு போகலாம். அப்ப இந்த கொப்பியை கூட பிஹெச்ஐ பார்த்து அதுல சைன் பண்ணிட்டு போகலாம். தான் வந்த நாளண்டு அந்த வார பிஹெச்ஐ அந்த பக்கத்துல சைன் பண்ணலாம். நான் மேற்பார்வை செய்தான் இல்லாம சரி நம்ம இயங்குதுன்றதை சைன் பண்ணினாருண்டா உங்களோட ரெக்கார்ட் ஃபைல் பண்ணப்படுது கிச்சனில். ஆபீஸ்ல வந்து ஆடிட்டர்ஸுக்காக தான் சொல்றோம். எங்களுக்கு அனுப்புற இந்த ஒவ்வொரு 2 வார கணக்கறிக்கை படிவம் ஹார்ட் காப்பி ஃபைல் பண்ணி உங்களோட ஸ்கூல் ரேங்க் அடிச்சு அதிபர் சைன் பண்ணி ஃபைல் பண்ணி வையும். அப்ப இவ்வளவு காலம் போனாலும் ஒவ்வொரு 2 வாரம் கணக்கறிக்கை தெளிவுபடுத்தப்படுகிறது. உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நாங்க போடுற காசு வரும், இங்க செலவு காட்டும். அப்ப உங்களோட எஸ்டிசி அக்கௌண்ட்டும் உங்களோட இதுவும் டெரி பண்ணும். அப்ப இந்த இடத்துலயும் எந்த ஒரு சந்தேகங்களும் எழுதிய விளக்கங்களும் தேவைப்படாது. இப்ப இதான் அந்த ஆடிட்டிங்காக நாங்க செய்யறோம். உங்களோட மற்ற இதை விட எழுதிய உங்களோட திட்டமிடல், இந்த ஃபுட் கமிட்டி இருக்கிற டீச்சர்ஸ், அது உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன், நீங்கள் அதை கூட செய்யலாம். அது நிர்வாக பழக்கம், அது நிர்வாகம் உங்களோட திறமையா நீங்களே வளர்த்துக்கணும். இதான் மெசேஜா. தேங்க்யூ. இதுல ரூபன், அந்த நீங்க சொன்ன மேற்கொண்டு இந்த பாடசாலைகள் நீங்கள் அந்த அசைவம் கொடுக்குறாக்கள், இப்ப சைவ சாப்பாடு இல்லாத மட்டை, இப்ப சிக்கன் நல்லது, மீன் நல்லது, அப்படியான சாப்பாடு கொடுக்குறாக்கள் கூட கவனம் செலுத்தணும். ஏனென்றால் அந்த எவ்வளவு நேரம் அந்த நீங்கள் செய்கிற சாப்பாடு சமைக்கிறதுக்கு இடையில எவ்வளவு, இலங்கையில உங்களுக்கு தெரியும் இப்ப சரியான ஓகே என்ன இந்த வெயில் கூடிய நேரங்கள்ல உண்மையில உணவு பழுதாகிறதுக்கான சான்சஸ் கூடவே இருக்கு. அப்ப அந்த இப்படியான இறைச்சியோ அப்படியான சாமான்கள் அல்லது மீன் அதுகள் வெளியில வச்சிருந்தா அதை உடனே சமைக்கிறதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுங்க. ஏன்னா காலமா 8:30 9 கொண்டு வந்துட்டு 11 மணிக்கு சமைக்கிறதுக்கு அது சரியான வெயில்ண்டா எப்ப எடுத்துன்றதை பொறுத்து இல்லையா, அதையும் கவனத்தில் உள்வாங்குவீங்களை நம்புறோம். ஆனா அதையும் உள்வாங்கி கொள்ளுங்க. நன்றி. இல்லாத உண்மை நானும் கவனிக்கிறேன். உண்மையில அந்த முடிஞ்ச அளவுக்கு அந்த இறைச்சி சமைக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. பாடசாலை மட்டத்திலே வேண்டாம் நிறைய சிக்கல். அந்த ஒண்ணு இந்த கருவாடுகள் ஓகே, மீனும் இல்ல. ஆனா இறைச்சி கவனமா இருக்கணும். நன்கொடைய ஒரு ஐயமுட்டு பட்டிக்க வருதுண்டா கூட அது நீங்க டெஸ்ட் பண்ணிடுறோம். அது என்ன
அப்ப உண்மை அதுல ஏதாவது பழுது வந்தால் அது சிக்கலை கொண்டுரும், மற்ற பாடசாலை சூழலை பழுதாக்கும். நீங்க சாப்பிட்டு அந்த பிள்ளைகள் கழிவுகள் வந்து மிச்ச நாய்களோ காகங்களோ வந்து அந்த சுற்றடலை பழுதாக்க சமையல் கூடத்துக்கு பிரச்சனையை கொடுக்கும். இப்ப முடிஞ்ச அளவுக்கு அந்த கோழி இறைச்சி சமைக்கிற பாடசாலைகள் முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்து கொண்டா உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களோட சுகாதார நடைமுறைக்கும் மற்ற இன்றைக்கு சிக்கனை கொடுத்த போட்டு நாளைக்கு இலக்கஞ்சியை கொடுத்தா பிள்ளைக்குள்ளேயே அந்த ஒரு மாற்றம் மட்டும் பார்க்கக்கூடிய இருக்கும். அதனுடைய அந்த உணவை சமச்சீராக கொண்டு போறதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. நன்றி. அடுத்தது பதுல ஸ்ரீ கணபதி. 996 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 15 ரூபா 15%. தற்பொழுதைய கையிருப்பு 3405 ரூபா. இந்த பாடசாலையில் இப்ப அதிபர் வந்து ஒரு வழி பயணம் போயிருந்த காலத்துல ஒரு டீச்சரோட அதை வடிவாச்சு இருந்தீங்க. அந்த லோயினி டீச்சருக்கும் உங்களோட பாராட்டுகள். நேற்று அந்த கணக்கறிக்கையிலேயும் ஒரு சின்ன தவறு இருந்து சொன்ன உடனே திருத்தி அனுப்பியிருந்தீங்க, அதுக்கும் நன்றிகள். சார் இருக்கிறீங்களா, டீச்சரா இருக்கிறீங்க? ஸ்ரீ கணபதி இருக்கிறோம் சார். குட் மார்னிங் சார். மார்னிங் வேலை சார், சொல்லுங்க சார். உண்மையாலும் சார் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கடந்த 2 வாரங்கள் சார் நான் பாடசாலையில இருக்கல. இருப்பினும் கூட பாடசாலையினுடைய ஐயம் மற்றும் செயற்திட்டங்கள் வந்து சிறப்பான முறையில இருந்துச்சு. நேற்று சார் கடுமையான காற்றால பாடசாலை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. நேற்று இரவு தான் எனக்கும் அது தெரிய கிடைச்சு சார். நிறைய மரங்கள் வந்து முறிஞ்சு விழுந்து சில இடங்கள் வந்து சேதமாக்கப்பட்டு இப்போ பாடசாலை நுழைவாயில் எல்லாம் சேதமாக்கப்பட்டு இருக்குது. அவை இருப்பினும் கூட நாளை மறுதினம் தான் சார் தெரியும் பாடசாலையினுடைய வீட்டு தோட்டங்கள் என்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லி. கடந்த வாரம் 2 நாள் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு அரசால விடுமுறை வழங்கப்பட்டிருக்கு சார், கடுமையான காற்று காரணமா. வேற பாடசாலையினுடைய ஐயம் மற்றும் செயற்திட்டங்கள் வந்து தடை இல்லாம போய்கிட்டு இருக்கு சார். அந்த 2 வாரங்கள் வந்து ஒரு சாரும் இன்னொரு டீச்சருக்கும் பொறுப்பு கொடுத்துட்டு போயிருந்தேன் சார். அவங்க 2 பேரும் அந்த வேலையை அழகா செஞ்சிருந்திருக்காங்க சார். அடுத்தது சார், நீங்க இடைக்கிட அந்த டீச்சருக்கு வழங்கின ஆலோசனைகள் வந்து மிகவும் பிரயோசனமா இருந்துச்சு சார். என்னன்னா, நான் அந்த டீச்சரை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில நீங்க தொடர்பு கொண்டிருந்தீங்க சார். அது உங்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றி சார். நன்றி சார். நன்றி வேலாயுதம் சார். இதுல 2 விஷயம் நாங்கள் இதுல பதிவு செய்யலாம். இந்த செயல்பாட்டின் மூலமாக சகல பாடசாலை அதிபர்களுக்கும் இதுல ஒரு செய்தியை நாங்கள் சொல்லலாம். உண்மையில ஒரு கூட்டு முயற்சியாக நாங்கள் இந்த செயல்பாடுகளை செய்யும் போது அது வேலைப்பளுக்கள் அல்லது தனிப்பட்ட முறையில உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரைக்க மற்றவை உதவி செய்யணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரு டீமா வேலை செய்துருந்தோம்டா. ஒரு பாடசாலையில அதிபர் உதவி அதிபர் அல்லது அந்த STSோட இன்னும் ஒரு 4-5 டீச்சர்ஸ் ஒரு டீமா வச்சு கொண்டிருங்கோ. ஒரு டீச்சருக்கு 7 பேருக்கு இன்னொரு டீச்சர் அந்த டீமின் நம்பரை மெயின்டைன் பண்ணுங்க. அப்ப இப்படியான சந்தர்ப்பங்கள் வரைக்க உங்களுக்கு எந்த வித வேலைப்பழுவும் இருக்காது. மற்றது உங்களுடைய அந்த செயல்பாடுகள் மற்ற அதிபர்கள் ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே பரிமாறப்பட்டிருக்கும். அப்ப அவர்களுக்கு தெரியும் அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி. அது ஒரு விடயம். அது ஒரு நல்ல செயல்பாடை நான் வேலாயுதம் சார் என்ற பாடசாலையில பார்த்ததுல எல்லா பாடசாலைக்கும் இதை நான் பயிரக்கூடிய இருக்கிறதுக்கு நன்றி சார். அடுத்தது இதுல மிகவும் வேலாயுதம் சாரினுடைய மகன் இலங்கையினுடைய 4-5 பிள்ளைகள்ல ஒரு ஆளாக இலங்கை நேஷனல் லெவல்ல ஐடியில ஒலிம்பியட்ஸ்ல செலக்ட் பண்ணப்பட்டு ரஷ்யாவுக்கு போய் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வந்திருக்கிறார். அதை விட்டு நாங்கள் மிகவும் பெருமையாக கொள்கிறோம் சார். உங்களுடைய மகனுடைய வெற்றி என்பது எங்களுடைய தமிழ் சமூகத்தின் அதிலே முக்கியமாக பெரிய ராயல் காலேஜ் பாடசாலையிலிருந்து ஒரு மாணவன் போய்க்கல இப்படியான மிகவும் கஷ்டமான பாடசாலையில இருந்து இந்த மலையத்தில இருந்து ஒரு மாணவன் போனது வந்து எங்களுக்கு மிகவும் பெருமையா இருக்கிறது. உங்களுக்கும் இதுல வாழ்த்துகள். உங்களுடைய மகனுக்கும் இந்த ஐயம் மற்றும் குழும சார்பா வாழ்த்துகள் சார். நன்றி. நன்றி சார். உங்கள் எல்லாரோட அன்பான வாழ்த்து சார். மகனுடைய பயணத்துக்கு மிகவும் பிரயோசனமா இருந்துச்சு சார். உண்மையாலுமே சார் அங்க போன பிறகுதான் எனக்கும் தெரியும் மகன் மட்டும்தான் 14 வயசுல உள்ளவங்க சார். மற்ற எல்லாமே அந்த செக்குலர் படி 18 வயசு உள்ளவங்க தான் இருந்தாங்க. 18 வயசு மிகவும் பூர்த்தி 18 வயசு நிறைவு ஆன காலத்தை அண்மித்த மாணவர்கள் தான் இருந்தாங்க. 32 குழுக்கள் இருந்துச்சு சார். 19 நாடுகள் இருந்துச்சு. அதுல 92 மாணவர்கள் பங்கு பற்றினாங்க சார். ஃபைனல்ல 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த போட்டியில ஆரம்பத்துல போட்டியாளர்களா இருந்திருக்காங்க. அதுலயும் சார் கடைசி 32 டீம்ல இலங்கையில இருந்து சார்பா போட்டியிட்ட 4 குழு பேர் கொண்ட குழு 17வது இடத்தை தக்க வச்சிருந்துச்சு சார். அதை போன பிறகுதான் எனக்கு தெரியும் சார் எல்லாமே 4 வருஷம் 5 வருஷம் ஐடி படிக்கிற பிள்ளைகள்.
ஆனா மகன் மட்டும்தான் கடைசி 1.5 வருஷமா ஐடி படிக்கிற ஒரு ஆளா இருந்துச்சு. அத உண்மையாலுமே அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அனுபவம். தொடர்ந்து வர்ற காலங்கள்ல அவனுடைய படிப்புக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடைச்சது வந்து உண்மையாலுமே கடவுளுக்கும் நன்றி சார். அடுத்த ரூபன் சார், நீங்க எல்லாமே எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணீங்க. நிறைய பேர் சார் நம்ம பாடசாலை சமூகத்துல பாக்குற ஒரு விஷயம், கணிதம், விஞ்ஞானம், ஒலிம்பியாட் போட்டிகளை தான் கல்வி அமைச்சினோட செக்குலர்ல பாக்குறாங்க. ஆனா கல்வி அமைச்சினுடைய செக்குலர்ல குளோபல் ஐடி இருக்கு அப்படிங்கறத நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஆகவே அதுகளையும் சார் தொடர்ந்து வர்ற காலங்கள்ல நம்மளுடைய மாணவர்கள் வந்து பங்கு பெறுவாங்களா அவங்களுக்கும் இருக்குது. இந்த மற்ற ஐடிக்கும் சார் இதுக்கும் உள்ள வித்தியாசம், இந்த ஐடி பாடம் வந்து சார் தொடர்ந்து ஒரு மாசம் இந்த எக்ஸாம் செக் பண்ணணும் சார், என்னுடைய பிரதானமே. ஆகவே இதுக்காக வாழ்த்து தெரிவிச்ச எல்லாருக்கும் சார் எங்களுடைய குடும்பம் சார்பான மகன் சார்பான நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன் சார். நன்றி வேலாயன் சார். நன்றி வேலாயன் சார். தொடர்ந்து காய்ப்போம். நன்றி சார். அடுத்தது பல்லேகல வாணி வித்தியாலயம், வாணி தமிழ் மகா வித்தியாலயம் 310 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 14 ரூபா 10%. தற்பொழுது கையிருப்பு 11,819 ரூபா. பல்லேகல வாணி பாடசாலை சார்பில் யார் இருக்கிறீங்க சார்? டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா? அதிபர் இருக்கின்ற சார். வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் உணவு திட்டம் போய்கொண்டிருக்கு சார்? உங்களுக்கு என்ன சவால், என்ன முன்னேற்றம், என்ன மாதிரி செய்கிறீங்க சார்? சிறப்பாக நடைபெறுகிறது சார். இந்த ஐயமுட்டு உணவு சார்பாக அந்த பொருட்களை நாங்கள் வந்து பாடசாலை சூழலே பெற்றுக்கொள்கிறோம் சார். சமூகத்தில இருந்தும் பெற்றுக்கொள்கிறோம் சார். எங்களோட பாடசாலையில் நாங்கள் மரக்கறி போட்டிருக்கோம் சார். அதுல இருந்தும் தரமான உணவுப் பொருட்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அதே நேரம் இப்போ சமூகத்தோட பங்களிப்பு இப்போ முன்னே விட அதிகமாக காணப்படுகின்றது சார். அதனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக நடைபெறுகின்றது சார். நன்றி சார். உங்களோட செலவு கட்டுப்பாடும் உச்சம் மேல இருக்கு. 15 ரூபாய் கீழே இருக்கிறீங்க சார். சிறப்பா செயற்படுறீங்க. நல்ல ஃபுட் கமிட்டி உங்களோட இருக்கிற பார்க்கக்கூடிய இருக்கு. அதே மாதிரி தொடர்ந்து பயணிங்க சார். முடிஞ்ச அளவுக்கு பாடசாலை தோட்ட செய்கையை ஊக்குவிங்க சார். அப்ப பாடசாலை தோட்ட செய்கை கொண்டு இருந்தால் நீங்கள் வெளி சமூகத்துல இந்த எதிர்பார்ப்போட நீங்களே உங்களோட தேவையை முதல்ல நிறைவு செய்து கொள்ளலாம். ஒன்று. ரெண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி இந்த மேலதிகமான பொருட்களை நான் நேற்று இந்தியா சொன்னேன், பவுனியா கருங்காய்குளம் சாருக்கு சொன்னேன். முடிஞ்ச அளவுக்கு உள்ளூர் விவசாயிகிட்ட பொருட்களை வாங்க பாருங்க. உங்களுக்கு தேவையான அரிசியோ தேங்காயோ தேவைப்பட்டால் உள்ளூர்ல கிடைக்கும்னா நேரடியாக அந்த உற்பத்தியாளர்கிட்ட வாங்குங்க. 2 வகையில நன்மை என்னென்றால், உள்ளூர் உற்பத்திகளை நாங்கள் ஊக்குவிக்கணும், அவை சந்தைப்படுத்தலுக்கு ஒரு உதவி செய்கிறோம். 2வது, நியாயமான விலைக்கு கிடைக்கும், மற்ற தரமான பொருட்களா இருக்கும், மற்ற அவைக்கும் பாடசாலைக்கும் ஒரு சமூக தொடர்பு ஒன்று ஏற்படும். உண்மையில அரிசி வாங்கணும்னா நீங்க ஒரு வியாபாரிகிட்ட போய்க்க 3-4 பேரை கை மாறி போய்க்க அங்க மேலதிகமான லாபங்கள் போய் உச்சமான விலைக்கு போகுது, தரத்தை பெரியும் சொல்லிடலாம். ஆனா அதே உள்ளூர்ல நீங்க வாங்குவீங்க என்றால் உங்களுக்கு பாடசாலைக்கு பலதரப்பட்ட நன்மைகள் கிடைக்கும். அதை கருத்தில் எடுங்க சார் முடிஞ்ச அளவுக்கு. மற்ற அந்த வாங்குற ரிசீட் வந்து ஓடிட்டிங்கன்னு கேட்க நீங்கள் அந்த குறிக்கப்பட்ட ஆள்கிட்ட என்ன வாங்கினீங்களோ ஒரு துண்டுல எழுதி அவர்கிட்ட பேரை போட்டு ஐடி கார்டு நம்பரோ மொபைல போட்டு இவ்வளவு அரிசி இந்த விலைக்கு வாங்கணும், இவ்வளவு காசு பெற்றுக்கொண்டேன், நீங்க பாடசாலை செக் வரை கொடுக்கலாம். அப்ப வர அந்த காசு எடுக்கலாம், அந்த செக் நம்பரையும் போட்டு விட்டீங்கன்னா ஓடிட்டிங்க அவ்வளவு தான். அது சரி. ஓகே. மற்றது ராமநாதன் சார், அதுல ரூபன் சொன்னதுக்கு மேலால நீங்கள் எந்த உள்ளூர் ஆக்கள்கிட்ட, உள்ளூர் வியாபாரியோ அல்ல உள்ளூர் பெற்றோரோட சேர்ந்து அவருடைய நண்பர்கள்ட்ட வேண்டுறீங்களோ அவையிலையும் பாடசாலை என்ற உணவு செயற்பாடுல இன்வைட் பண்ணி, ஐயா உங்கள்கிட்ட வேண்டின அரிசியத்தான் ஐயா இந்த பிள்ளைகள் சாப்பிடணும்ன்ற விஷயத்த அவர்களுக்கு நேர காட்டி அவர்களை கொண்டே அந்த பரிமாற வைங்க. அப்ப அடுத்த முறை நீங்கள் அவர்கிட்ட வேண்ட போய்க்க அவர் ஓரளவுக்கு தனக்கு நட்டம் இல்லாமல் ஆனா லாபம் வைக்காம உங்களுக்கு தருவாருன்னு நம்புறேன். நாங்கள் எவ்வளவு தூரம் சமூகத்தை உள்வாங்கி அவரை நாங்கள் மதிக்கிறோமோ அதே நேரத்துல இந்த செயல்பாடு அவர்கள் கண்ணால கண்டினம்டா கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த மாதிரி ஒரு சமூகத்தை பில்ட் பண்றதுதான் எங்கண்ட ஒரு சக்சஸா இருக்கணும். அதை செய்வீங்க சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி. அடுத்தது திருவண்ணாமலை முள்ளிப்பொத்தான விக்னேஸ்வரா 461 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 13 ரூபா 68%. தற்பொழுது கையிருப்பு 7,964 ரூபா. முள்ளிப்பொத்தான பாடசாலையும் அண்மையில இணைஞ்ச ஒரு பாடசாலையா இருந்தாலும் ஒரு வேகமான பல செயற்பாடுகள் அங்க பார்க்கக்கூடிய இருக்குது. அப்ப அங்க அந்த சமூகத்தின் ஒரு நல்ல ஒரு தொடர்பும் ஒரு சமூக இணைவும் இருக்குது. சில அந்த பாடசாலையோட சமூகம் நல்லா ஒன்றித்து பயணிக்குது. ஒரு ஆர்வமான அதிபர் ஆசிரியர் குழாம் இருக்குது. நேரடியாக கல்வி பணிப்பாளர் பார்வையும் அதுல நேரடியாக கட்டுப்பாட்டுல இருக்கிறபடியால் சிறப்பான செயற்பாடுகள். சார் முள்ளிப்பொத்தான பாடசாலை அதிபர் நினைக்கிறேன் சார், இந்த பாடசாலையில இப்ப இந்த 2 வாரத்துல ஐயமுட்டு சார்பான செயற்பாடுகளுக்கு நீங்க என்ன மேலதிகமா செய்து இருக்கீங்க?
ஓம் சார் இப்ப வெற்றிகரமா போய் கொண்டிருக்குது எங்கட திட்டம். நாளாந்தும் பெற்றோர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி சிறப்பான ஒரு சமையல் நடந்து கொண்டிருக்கு சார். முதல் ஒரு 2 நாள் கொஞ்சம் சிக்கலா இருந்தது, ஆட்கள் ஒழுங்குபடுத்துறது. இப்ப நான் மேற்பார்வை மட்டும்தான் செய்றேன். மற்றபடி டீச்சர் நல்லா இயங்கி கொண்டிருக்காங்க. அவங்களே இந்த குரூப்பையும் பார்த்து அவங்களே மானிட்டரிங் பண்ணி கொண்டிருக்காங்க. இறுதி இது மட்டும்தான் நான் மதிப்பீடு செய்றேன் சார். மிக சிறப்பான திட்டம் சார். அது இல்லாம இந்த திட்டம் வந்தது பிறகு செட்டியினுடைய நேரடி கண்காணிப்புல பல அபிவிருத்தி வேலைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 2 வேலை திட்டங்கள் நடந்திருக்கு சார் இந்த திட்டத்துக்கு பிறகு. ஒன்று மதில் எல்லாம் நான் நினைக்கிறேன் மதில் கட்டப்பட்ட காலத்துல இருந்து எந்த விதமான பெயிண்டும் அடிக்காம இருந்து அது செட்டிட வலய கல்வி பணிப்பாளருடைய ரவிசேட அந்த கண்காணிப்புல அவங்களோட அனுமதியோட ஸ்ரீலங்கன் இன்சூரன்ஸ் அவங்க வந்து பெயிண்ட்ல அடிச்சு தந்திருக்கிறாங்க. அவங்க அந்த பெயிண்ட் தந்தவங்க, ஆனா பெற்றோர்கள் வந்து வருகை தந்து அடிச்சு தந்தவங்க 2 நாள் வேலைகள். அதே போல மேலதிகமாகவும் செட்டிட வலய கல்வி பணிப்பாளருடைய அந்த இதன் அடிப்படையில அந்த நேரடி கண்காணிப்பு அடிப்படையில இந்த கடைசி கிராமம் அந்த திங்கோமலை சோன்ல கடைசி கிராமம் என்ற அடிப்படையில நான் நினைக்கிறேன் 50 லட்சம் ஒதுக்கீட்டுல சார் பாடசாலையினுடைய உள்ளக கட்டுமான அதாவது திருத்த வேலைகள் எல்லாம் சார் இப்ப ஆரம்பிக்கப்பட இருக்கு சார். இப்ப நேற்றும் இன்ஜினியர்மார் வந்து பார்த்துட்டு போனாங்க சார். இதெல்லாம் நான் நினைக்கிறேன் இந்த ஐஎம்இ இதுக்குள்ள கால் பதித்தனுடைய விளைவு எங்களோட நேரடியாக வலய கல்வி பணிப்பாளர் நேரடியாக இதுல இன்வால்வ் ஆகனபடியால ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி பயணிச்சு கொண்டிருக்கு சார். பெற்றோருக்கு மிக்க மகிழ்ச்சி சார். அது சிறப்பாக நேற்றும் அந்த பெற்றோர்கிட்ட அந்த எங்கட சேட டீமினுடைய அந்த டிஜிட்டல் டிவியினுடைய அந்த விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொழுது மிக்க சந்தோஷப்பட்டவங்க. நான் ஆர்வமா வந்து செய்யறாங்க சார். இது உண்மையாவே இந்த குழுவினருக்கு நான் மிக்க நன்றி கடமைப்பட்டிருக்கேன். கேட்டா நேரடியாக பெற்றோரோட நாளாந்து 2 பேரோட கதைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கு. முன்னையெல்லாம் இது பிரச்சனை அல்லது ரிப்போர்ட் எடுக்க அல்லது சிரமதான மட்டும்தான் பெற்றோர் சந்திக்கிறது. இப்ப நாளானும் ஏதோ ஒரு வகையில நினைக்கிறேன் இடைநிலை பிரிவு சகல பெற்றோரையும் சந்திச்சு இப்ப அடுத்த ரொட்டேஷன் போய் கொண்டிருக்கு சார். அது அந்த வகையில பெற்றோட நேரடியான ஒரு இணைப்பு எனக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி சார். உங்களோட பணி சிறப்பா தொடரட்டும். அதே மேலதிகமா உங்களோட அந்த ஒரு குரூப்ல நாங்கள் ZTM இணைச்சு பயணிக்கிறபடியா அவரும் ஒவ்வொரு நாளும் அசௌந்தர பதிவுகளை பார்க்கிறார், எங்களுடைய சில விஷயங்களை கலைக்கிறார். அப்ப உங்களோட பாடசாலை ஒரு நேர்த்தியாக வேகமாக செயற்படுறதுக்கும் அதுவும் உத்தரவா இருக்குது. இணைஞ்சு பயணிப்போம் சார். இது சமூக பணி. இதுல நீங்கள் இல்லை சார், நாங்களா இணைந்து ஒரு பொதுவான பணிக்காக வேலை செய்கிறோம். பொதுவா நாங்க சரியான நோக்கத்துல உங்களோட பள்ளிக்கூடம் வந்து அந்த அந்த பிரதேச ரீதியில வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்ப மாணவர்கள் எண்ணிக்கை குறைவு, பொருளாதார ரீதியில மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறபடியே அங்க கல்வி ஒன்றுதான் இப்ப அங்க முக்கியம். வேற எந்த இதுவும் தேவையில்லை. கல்வி ஒன்று இருந்தால் அந்த கிராமம் முன்னேறமான்றத நிலப்பாடாங்க இப்ப. ஓகே, நன்றி சார். நன்றி. எனக்கு சுற்றி எல்லாமே அயல் கிராமங்கள் எல்லாமே சிங்களமும் முஸ்லிம் இருக்குது. அவ இந்த பயணத்தினூடாக இது அப்படியே வெற்றி பெறும் என்று நினைக்கிறேன் சார். பெற்றோருடைய நேரடி கண்காணிப்பு, வலயத்தினுடைய நேரடி கண்காணிப்பு எல்லாமே இருக்கபடியால சார் இப்ப அந்த கிராமம் வந்து எதிர்காலத்துல பாதுகாக்கப்படக்கூடும் என்று நினைக்கிறேன் சார். மிக்க நன்றி சார். இந்நாளான பல முயற்சிகளை எடுத்து வாங்க சார் பாடசாலை அபிவிருத்திக்காக. மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி சார். இதுல உண்மையில இந்த இடத்துல நாங்க ரவி தினகரன் சார், திருவோணமலை வலயக்கல்வி பணிப்பாளருக்கும் இந்த இடத்துல நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அவர் எங்களுடன் கடந்த 10 வருடமாக பயணிக்கிற ஒரு வலயக்கல்வி பணிப்பாளர். நாங்கள் கல்குடா தொகுதியிலிருந்து கல்குடா வலயத்திலிருந்து அவரோட பயணிக்கிறோம். அதனுடைய எங்களுடைய உண்மையான இந்த செயல்பாடுகளின் மூலமாக எங்களுடைய தமிழ் சமூகம் மிகவும் குறைவாக இருக்கின்ற பின்தங்கிய கிராமங்கள்ல அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த கல்வி சேரணும் என்றக்காகத்தான் அந்தந்த கிராமங்களை நாங்கள் தேடி தேடி எடுக்கிற நாங்கள். நீங்களும் எங்களுக்கு சிறந்த மிகவும் பின்தங்கிய அல்லது எல்லை கிராமங்கள் இருக்கிற தமிழ் சமூகத்தினர் பிள்ளைகள் படிக்கின்ற பாடசாலைகளை தெரிந்திருந்தால் எங்களுக்கு நீங்கள் பரிந்துரைத்தால் அந்த வலயக்கல்வி பணிப்பாளர்கள் அவைகளுடைய வலயக்கல்வி அலுவலர்களுடன் சேர்ந்து எங்களுடைய செயல்பாடுகள் அவர்களும் எங்களுடைய இந்த கொள்கைக்கு ஏற்று நடப்பார்களா இருந்தால் நாங்கள் அந்த பாடசாலையில உள்வாங்குவதில் தயக்கம் இல்லை எங்களுக்கு. அதுக்கு உங்களுடைய உதவிகளை நாடி இருக்கிறோமா? நன்றி சார். நன்றி. நன்றி சார். நன்றி சார். நன்றி. அடுத்தது பசறை கலைமகள் 365 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கான செலவு ₹13.42. தற்பொழுது கையிருப்பு ₹7,760.
பசறை கலமகள் பாடசாலை சார் இருப்பீங்க நினைக்கிறேன். இந்த பாடசாலையிலேயும் ஒரு திறமையான ஒரு முகாமைத்துவத்தை பார்க்கக்கூடிய இருக்குது. அதிபர் வந்து பொதுவாக வந்து இந்த சகல பணிகளையும் ஒரு டீம் தான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். நேர்த்தியான செயற்பாடு சார், பாராட்டுகள். அதுக்கு தொடர்ந்து அதே மாதிரி பயணிங்க சார். இப்ப புதுசா என்ன சார் உங்களோட திட்டத்தில் அமல்படுத்துறீங்க சார் ஐயமுற்றுக்குள்ள? குட் மார்னிங் சார். மார்னிங் சார். திட்டம் சிறப்பா போய் கொண்டிருக்கு சார், எந்த சிக்கலுமே இல்லை சார். உண்மையில சார் சொன்னபடி அந்த டீம் ஒர்க் தான் சார் எங்களுடைய ஸ்கூல்ல வந்து இந்த பணி சிறப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்குது. வளமையா சார் வந்து ஏனைய அதிபர்கள் சொன்னது போல எங்கட பாடசாலையிலையும் அதுக்கு பொருத்தமான ஒரு டீம் இருக்கிறாங்க சார். எனக்கு எந்த சுமையும் இல்லை, அவர்கள் எல்லா வேலையும் பார்த்து கொள்வார்கள். அது பெற்றோர்களை ஈடுபடுத்துறதா, பொருட்கொள்வனவா சார், சகல விடயங்களும் அவர் செய்து கொள்ளுறாங்க. உண்மையில அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தி சார் பிள்ளைகளுக்கு உணவு வழங்குற அந்த போட்டோஸ் எங்கிட்ட வந்த நேரம் சார் அதை சென்ட் பண்ற வேலையில் மட்டும்தான் எனக்கு இருக்குமே தவிர சார் மற்ற சகல வேலைகளும் அந்த டீம் செய்து கொள்றாங்க. மிகவும் சிறப்பாக சார் பெற்றோர் வளவழைக்கிறது, அந்த வேலையில் செய்யறது, சமைக்கிறது போன்ற சகல விடயங்களும் அந்த இவருடைய அந்த குழுக்கள் ஆசிரியர்கள் வந்து சிறப்பா செய்து கொண்டு போறாங்க. அதனால சார் எந்த சுமையும் இல்லை. மிகவும் தெளிவாகவும் சார் நேர்த்தியாகவும் அந்த வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு சார். இதனூடாக பிள்ளைகள் நல்ல பெருபேரை பெறுறாங்க சார். பிள்ளைகள் செயற்பாடுல ஈடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு சார். சிறப்பு சார். இதனுடைய திட்டங்கள் வந்து மிகவும் தெளிவாகவும் சார் நேர்த்தியாகவும் சென்று கொண்டிருக்கு சார். எந்த சிக்கல்களும் இல்லை சார் பாடசாலை. நன்றி சார், நன்றி. உண்மையில நீங்க அந்த பாடசாலை இந்த செயற்பாட்டை வலய மட்டத்தில், அதாவது அங்க பல்லின மக்கள் வாழ்ற ஒரு பிரதேசம், அந்த வலய மட்டத்துல கொண்டு போய் இந்த திட்டத்தை நீங்க சில இடத்துல வெளிப்படுத்த உங்களோட பாடசாலை, அதாவது பலதரப்பட்ட சமூகத்துல இருந்தாலும் தனித்துவமா போறதுக்கு ஒரு வழிவகுக்குது. நல்ல பாடசாலை கட்டமைப்பு, நீங்க திட்டத்தை சரியா உள்வாங்கி இருக்கிறீங்க, சீரான உணவு வளங்கள் செய்றீங்க, பலதரப்பட்ட புறச்சூழல் பாதகமா இருக்கு அந்த பிரதேசத்துல. மண் சரிவு, மழை, போக்குவரத்து நிறைய பாதகமா இருந்தாலும் நீங்க சிறப்பா செய்றீங்க. பாராட்டுகள் சார். தொடர்ந்து உங்களோட செயற்பாடுகள் சிறப்பாக அமையட்டும் சார். நேற்று முன்தினம் சார் வந்து வலயக்கல்வி பணிப்பாளர் பாடசாலை மேற்பார்வைக்கு வந்த நேரம் வலயக்கல்வி பணிப்பாளர் சார் ஏனைய பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஆக்களுக்கு விளங்கப்படுத்துறாவோ. இப்படித்தான் இந்த பாடசாலை ஒரு திட்டம் போகுது, அட்சய பாத்திரம் ஒன்று இருக்குது, சிறப்பானதுன்னு சொல்லி மற்ற ஆக்களுக்கு அந்த டீமுக்கு அதை விளங்கப்படுத்துறா உட்காந்துட்டு. அது பெருமையா இருந்துச்சு. அதை விளங்கப்படுத்துற நேரம் அவர் ஒரு முஸ்லீம் லேடி, இவர் வலயக்கல்வி பணிப்பாளர், மற்ற சிங்கள ஆக்களுக்கு அவர் விளங்கப்படுத்தி பெருமையா சொல்லி கொண்டிருக்கிறார் சார். அவருக்கு ஒரு புதுமையான விடயமா தான் அந்த வலயக்கல்வி பணிப்பாளர் பார்த்து விளங்கப்படுத்துறது சார். சந்தோஷமா இருந்தது சார். இல்ல, அதைத்தான் சொல்றோம் என்னண்டா சார், இது உண்மையில நாங்கள் செய்யற திட்டம் வந்து நீங்கள் அதை சரியா நிறுவப்படுத்த அந்த வலயத்துல உங்களுக்கு அந்த வலயக்கல்வி பணிப்பாளர் ஏற்கனவே வந்து எல்லாம் பார்த்து போனபடியா இந்த தினம் வரைக்கும் மெட்டாக்களுக்கு சொல்லக்கூடிய நிலையங்க உருவாக்குறீங்க. இப்ப சராசரியான எல்லா பாடசாலைக்கு அதே செயற்பாடு தான் இருந்தால் நீங்களும் 10ஓட 11 தான் இருப்பீங்க. எங்கேயோடு வித்தியாசமான செயற்பாடு இருந்தால்தான் நீங்கள் தனித்துவமா மாறலாம். அப்ப அது ஏதோ ஒன்றுல இருக்கிறீங்கன்னா இப்ப இதுல வந்து இது வந்து பெரிய பணி. இப்ப உணவோட சேர்ந்த கல்வின்றது எல்லா பாடசாலையில நடைமுறைப்படுத்த இயலாது இந்த உயர்தர வகுப்புகள்ல. இப்ப ஆரம்ப பிரிவுகள்ல நான் பெரிய கதைக்கிறேன். ஆனா இதுல நீங்க செய்கிறீங்க, நேர்த்தியா செய்கிறீங்க, கட்டுப்பாடா நிர்வாகமா ஒரு கணக்கட்டா நீங்க சொன்னா 12 ரூபாய் தான் சோறு வரை கொடுக்குறோம்ன்றால் யாரும் நம்ப மாட்டேன். நீங்க சொல்லி பாருங்க, வலயத்துல எங்கேயும் நாங்க 12 ரூபாய் சோறு வரை கொடுக்குறோம். அது உண்மையா இருந்தா இந்த ஆரம்ப பிரிவு பாடசாலைக்கிட்ட 100 ரூபாய் கொடுக்கணும். அப்ப அதுக்கும் இதுக்கும் எத்தனை 10 மடங்கு கிட்ட வித்தியாசம். என்ன வித்தியாசம்? அங்க சமூக பங்களிப்பு இல்லை, இங்க சமூக பங்களிப்பு. ரெண்டு தான் சின்ன தியாரி, வேறு ஒரு மாற்றமும் இல்லை சார். அதே சின்ன பிள்ளைக்கு 100 ரூபா போகுது, ஒரு வளர்ந்த பிள்ளைக்கு 12 ரூபா போகுதுன்றா அந்த பிள்ளைக்கு சாப்பாடு அளவு கூட, தரம் கூட. காரணம் சமூக பங்களிப்பு. சமூகம் இணைஞ்சால் எதுவும் செய்யலாம்ன்றா இந்த வெளிப்பாடு, இந்த தியாரி கடைசியா. நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்தது மயிலினி, யாழ்ப்பாணம் சுன்னாகம் மயிலினி வித்தியாலயம். 682 மாணவர்கள், ஒரு மாணவனுக்கான செலவு 13 ரூபா 2% சராசரி செலவு. தற்பொழுது கையிருப்பு 2000 ரூபாய். மயிலினி பாடசாலை இப்ப அண்மைய வாரங்கள்ல ஒரு அண்மைய இருக்கிற கோயில்ல திருவிழா இருக்கிறதால அந்த கோயில்ல இருந்த உணவு வளங்கள் மேற்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவும் ஒரு சமூக உணவுதான். நாங்க திருப்பி சொல்றோம் என்னன்னா, ஆலயங்களும் பாடசாலைகளும் இணைகிறதான் சமூகம். ஆலயம் வேற, பாடசாலை வேற, ரெண்டு கண்கள் போல கிராமத்துல. ரெண்டும் ஒரு நேர்கோட்டுல இணைஞ்சு பயணிக்கிறவள்தான் சீரான சமூக வளர்ச்சியும் சமூக பங்களிப்பு. ஆலயங்கள்ல போய் லட்சங்களை செலவழிக்கிறத விட பாடசாலைகளுக்கும் அந்த பங்களிப்பு கொஞ்சம் பெறுகின்ற பொழுதுதான் சீரா இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த திருவிழா காலங்கள்ல உணவு வந்து பாடசாலைக்கு அனுப்பப்பட்டு பாடசாலை ஐயமூட்டும் திட்டத்தை கூட பயன்படுத்தி கொண்டிருக்குது. அதுவர் இந்த திட்டம் ஏற்கனவே இருந்தாலும் இந்த வருஷம் நாங்கள் ஒரு புது கருத்தை சொன்னாங்க. அந்த உணவு வழங்குறதுக்கு ஆலய நிர்வாக சபை அன்றைய உபயோக கூப்பிட்டு கொடுக்க சொல்லி முடிஞ்சு அதை செய்யுங்க சார். அது காலப்போக்கில் உங்களுக்கு வேற வழியில உதவிகளை கொண்டு வரும். சொல்லுங்க சார், என்ன நடக்குது சார் இந்த உணவு வளங்கள் இப்ப கோயிலோட சேர்ந்து சாப்பாடு கொடுக்க? வணக்கம்.
நாங்கள் நீங்கள் சொன்னது போல அருகில உள்ள ஆலயத்துல இருந்து உணவு வளங்களுக்கு வந்து இந்த உணவை பரிமாறுறதுக்கு கேட்டிருந்த நாங்கள். அப்ப அதுல ஒரு நாள் அந்த அந்த அன்றைய தினத்துக்குரிய உபயோகனால வர முடிந்திருக்கு. மற்ற நாளும் கேட்டு நாங்கள் அந்த நாங்கள் அந்த கோயில் பணிகள்ல இருக்கைக்குள்ள இங்க வந்து போற சிரமங்கள் சொல்லிச்சுன்னா நான் இது திங்கட்கிழமையானதுக்கும் கேட்போம். அந்த உபயோகம் பெரிய ஈரம் என்றால் அவையும் பயன்படுத்தி அந்த உணவு பரிமாற்றத்தை செய்வோம் என்று யோசிக்கிறேன். மேக்சிமம் நான் ஒவ்வொரு நாளும் கேட்குறாங்களே இந்த சில பேருக்கு வர முடியறே இல்லை. தாங்கள் பிறகு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தால் வருவோம். இன்றைக்கு கொஞ்சம் கோயில் வேலையில நிற்பேன் வர மாட்டேன் என்ற மாதிரி உபயோகம் சொல்லிச்சுக்கணும். அதனாலதான் மற்ற நாட்கள்ல அதை செயற்படுத்தினாங்க இருந்தேன். மற்றபடி அந்த உணவே வழங்கினவை அதுல இந்த தடை இந்த கிழமை 5 நாளும் இவர்களால் வழங்கப்பட்ட உணவு தான் மாணவர்களுக்கு பரிமாறப்பட்டது. இல்ல நன்றி சார். இப்ப நீங்க அதுல அழைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு சார். அதிபண்ட ரீதியில நீங்கள் அவைய வரை சொல்லி அழைக்கிறது உங்களோட கடமை. அது கூட ஒரு சமூக உணவு தான் சார். இப்ப நீங்கள் போய் இந்த உணவு பாடசாலை தாருங்கள், நீங்கள் வந்து அந்த உணவை பங்கிட்டு வழங்க வேணும், உங்களை வரவேற்கிறோம் அழைக்கிறோம் கேட்க அவைக்கு ஏதோ ஒரு தொடர்பு உங்களோட ஏற்படும் சார். இப்ப ஆரண்டு தெரியாமல் நாங்க சாப்பாட்டை கொடுக்கறத விட இப்ப நீங்க போய் கதைச்சவைக்கு ஒரு நன்றி சொல்லியோ இது சமூகத்தை தேவையை சொல்லியோ பையமுட்டை பற்றி சொல்லியோ கதை கேட்க அன்றைக்கு வராட்டியும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவைக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு வரும் சார். இந்த காலத்துல இது வந்து நான் சொல்லுவேன் சமூகத்தின் ஒரு கம்யூனிகேஷன். நீங்க தொடர்பாடல எவ்வளவு விரிவுபடுத்துறீங்களோ அவ்வளோத்துக்கும் கூட வளர்ச்சி ஆரோக்கியமா இருக்கும் சார். அப்படியே நல்ல முயற்சி சார், தொடர்ந்து செய்யுங்க. நன்றி சார். இது மற்ற பள்ளிக்கூடங்களும் இதை பின்பற்றுங்க. ஆலயங்கள்ல அயல் பாடசாலைகள் அயல் இருக்கிற ஆலயங்கள்ல திருவிழா வரைக்கும் நீங்க போய் கதையுங்க. அந்த திருவிழாவுக்கு இவ்வளவு நாங்க செலவழிக்கிறோம். என்ன அது சரியோ பிள்ளையோ எங்களுக்கு அப்படி தெரியாது, எவ்வளவு செலவழிக்கும். அதுல ஒரு பகுதி பாடசாலைக்கும் வந்தால் பிள்ளைங்க கல்விக்கும் அந்த உணவுக்கும் அது பயன்படும் என்றால் நீங்க அடிப்படை மெசேஜ்ல. நன்றி சார். இன்னொரு விடயம் என்னென்னா இந்த சமூக பங்களிப்பை பெற்றுக்கொள்றதுக்கான அந்த பெற்றோர் கூட்டத்துல சொன்னா ஏதாவது ஒரு மாதத்துக்கு பெற்றோர் அல்லது பழைய மாணவர் அல்லது யாராவது பங்களிக்கலாம். நான் கடந்த கூட்டத்திலேன்னு சொல்லியிருந்தேன் உங்களோட கதை கேட்க. அதுக்கு இந்த மாதத்துக்கு ஃபுல்லா தன்னுடைய தந்தையாருடைய நினைவு தினத்தை முன்னாடி இந்த மாதம் முழுவதற்கும் நான் ஒரு உணவு வழங்குறேன்னு சொல்லி ஒரு பழைய மாணவரால் நேரடியா அந்த பாடசாலை அபிவிருத்தி கணக்குக்கு காசு வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த மாதம் தான் உணவுக்குரிய செலவை தானே பொறுப்பேற்கிறேன். இந்த மாதம் உங்களுடைய அந்த நீங்கள் காசு வைப்பிலிட தேவையாக நினைக்கிறேன் செலவிலேயே இந்த மாதம் உணவு வழங்கக்கூடியதா இருக்கும் உங்களுக்கு. நன்றிகள், சந்தோஷம், பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஆனா அதுல நிர்வாக ரீதியில ஒரு தெளிவுபடுத்தலை நான் செய்ய விரும்புறேன் சார். இப்ப நீங்க சொன்ன கருத்து நல்ல விஷயம், தாரான்னு சொன்ன விஷயம், உன்னால பாராட்டுகள். நீங்க நேர்மையா வெளிப்படையா சமூகத்துல கதைச்சு வாங்குறீங்க சார். இப்ப அந்த கொடுக்கல் வாங்கல் நீங்கள் அதை என்ன மாதிரி செய்ய வேணும்ன்றதையும் நாங்கள் ஒரு ஒழுங்கு இப்ப நாங்கள் ஆரம்பித்து சொன்னாங்க. இப்ப ஒரு பாடசாலைக்கு ஐயமூட்டும் திட்டத்தோட இணைஞ்சு என்ன ஒரு திட்டம் வரைக்க அது ரெண்டையும் நாங்கள் ஒருநிலைப்படுத்தி தான் செய்ய வேணும். இந்த ஒரு மாதம் இதுல என்னென்ன நாங்கள் அந்த டாக்டர் சாருக்கு தெரியுமா நினைக்கிறேன். டாக்டர் நலாயினியுடைய ரிக்வெஸ்டுகளால தான் அவர் சிட்னில இருக்கிறார். நாங்கள் முதல் இந்த பாடசாலையுடைய வேலை திட்டத்தை ஆரம்பிச்சு நாங்கள் இப்போ அன்றைக்கு நீங்கள் எனக்கு அந்த அனுப்பின அந்த இன்விடேஷன் கார்டில் இருந்தால் நாங்கள் அந்த சீஃப் கெஸ்ட் பேரை எடுத்துனாங்க. அதில் ரஞ்சன் சொல்லி அதில் இருந்து இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை இணைச்சிட்டோம். சில வேளை அந்த இப்போ அட் த மோமெண்ட் நாங்கள் அந்த உங்களுடைய பாடசாலையினுடைய நலம் விரும்பிகள் என்ற கேட்டகரியில பாடசாலையிலிருந்து வெளிநாடுகளில் இருக்கிற கொஞ்சம் பேரை இணைத்தொண்டு வாரம். அந்த இணைப்பு செயல்பாட்டிலே தான் இவர் வந்தார் என்று சொன்னா அவருக்கு இந்த ஐயமுட்டும் செயல்பாடுகள் தெரியும். அப்ப இப்ப ரூபன் சொல்ல போற அந்த நிர்வாக ரீதியான அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லயும் அந்த அவையில சேர்த்து இப்போ இது நீங்கள் எஸ்டிஎஸ்களால் செய்யற மாதிரி தான் செய்கிற நல்லம். அந்த விதத்துல சில வேளை இந்த இப்ப நாங்க கதைக்கிற அந்த குரூப்லயும் இவரும் சேர்ந்திருக்கிறார் என்று சொன்னா அது உங்களுக்கு செயல்பாடு ஈஸியா இருக்கும். ஆனா ரூபன் நீங்க மிச்சத்தை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இதுல சார் நான் இப்ப நிர்வாக இந்த விஷயம் பாராட்டுகள், வாழ்த்துகள், சந்தோஷம், ஏதோ சரி வெளிப்பாடு. நான் இதுல நிர்வாகத்துல நான் எங்க சரி செய்வோம்னு சொன்னா சார், இதுல 2 பக்க விஷயத்த பார்க்கணும் சார். அந்த அவ வந்து பொருட்களா கொண்டு வந்து உங்களோட இதுல தந்திருந்தால் அது ஐயமுட்டுன்னு பாத்திரம் மாதிரி நேரடியா வரும். முக்கியம் என்னன்னா அந்த ஒரு மாதம் நீங்கள் வெளியில போய் 2ஆம் மாதம் திருப்பி ஐயமுட்டுக்க வரைக்கும் ஐயமுட்ட தொடர்ச்சி தன்மை இல்லாம போகும்ன்றதான் நீங்க நாங்க பார்க்கணும். அப்படி ஐயமுட்டோட சேர்ந்து அதே செயற்பாட்டோட இவரே இணைக்க வேணுமா இருந்தா 2 மாதிரி செய்யலாம் சார். ஒன்று அவருக்குரிய காசு அவர் கடை கொண்டு கொடுத்து அந்த கடையில நீங்க பொருட்களா நேராக கொண்டு வந்து ஐயமுட்டுன்னு பாத்திரத்துக்கு ஊடாக அதை நாளாந்த செயற்பாட்டுக்கு கொண்டு வாரீங்கன்னு சொன்னால் அது பொருட்களான உள்வரவு.
ஆனால் அவர் நிதியாத்தான் தர வேணுமா இருந்தால் அந்த நிதி கொடுக்கல் வாங்கல் நிச்சயமா சார் நீங்கள் எஸ்டிசிக்கெல்லாம் கொண்டு போகணும். என்ன ஏனென்றால் வேற இங்கே இல்ல, தன்னுடைய உறவினர் மூலம் தான் அந்த காசை கொடுத்திருக்கிறார். அப்ப ஓகே அவருக்கு நாங்கள் பற்று சீட்டு கொடுக்க வேண்டி இருந்தது. அப்ப அதனால எஸ்டிசி போட்டு சரி தான் அந்த ஓகே அஹ், அது சரி. இப்ப எஸ்டிசி எங்க போட்டுட்டீங்களா சார் அந்த கணக்கு சரி சார். இப்ப நான் எங்கள்கிட்ட ஆமா. வந்தாலும் நாங்களும் எஸ்டிசி தான் தர போறோம். இப்ப நீங்க வந்த இடம் சரி சார். அது என்ன ஒருபடி மேல வந்திருக்கணும்ட்டா ஐஎம்ஓடி அக்கௌண்ட்டுக்கு போட்டு எஸ்டிசிக்கு போட்டுக்கலாம். இல்ல நீங்க அந்த எஸ்டிசிக்கு போட்டுட்டீங்க உங்களோட பாடசாலைக்கு வர வந்த முறை சரி. இப்ப நீங்க என்ன செய்யணும்டா சார், இப்ப எங்களுக்கு அந்த 2 வார கணக்கறிக்கை மாதிரி தருவீங்கல்ல சார், இப்ப 2 வாரம் முடிய ஆமா. இப்ப அவருக்கும் அந்த கணக்கறிக்கை கோப்பியை நீங்க கொடுக்க வேணும். இப்ப எங்களுக்கு தர கோப்பி நாங்கள் தருவீங்கல்ல சார். இப்ப 2 வாரம் இப்ப இன்றைக்கு திங்கக்கிழமை திட்டத்தை ஆரம்பிக்கிறீங்க சார். ம். இப்ப 2 வாரம் நீங்கள் என்ன கணக்கறிக்கை விவரம் எங்களுக்கு தாரீங்களோ இதே கணக்கறிக்கை படிவ கோப்பி உங்களோட ஃபைல்லையும் இருக்க வேணும். எங்களுக்கு தர கோப்பி ஒன்று அவர்கிட்டையும் போகணும். ஏனென்றால் காசு வந்தவருக்கும் தெரிய வேணும் தான் கொடுத்த காசுக்கு என்னென்ன முறையில திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. அப்ப தொடர்ச்சியா அவரும் அதை இன்னொரு ஆளுக்கு பகிர்வார். நான் இவ்வளவு காசை கொடுத்தா நான் இவ்வளவு வடிவா செய்திருக்கிறேன், இவ்வளவு சாப்பாடு போயிருக்கு, ஒரு சாப்பாடு இவ்வளவு செலவு போயிருக்குது, மிகவும் சிறப்பா இருந்தான்னு சொல்லி அவர் அந்த தன் கொடுத்த நிதிக்கான ஒரு மனநிறைவு அடைவார். ஒன்று. ரெண்டாவது, ஆமா. உங்களோட எஸ்டிசிக்கு வந்த காசுக்கான செலவு நீங்கள் காட்டா விட்டீங்களா இருந்தால் அந்த காசு வேற ஃபண்டுக்கு போக வேண்டிய தேவை வரும். நான் சொல்ற விளங்க சார். இப்ப எஸ்டிசிக்கு அவர் தர ஒரு 50,000 ரூபாய் உள்ளுக்கு இருக்கண்டா நீங்கள் அதுக்கு எகேன்ஸ்டா சாப்பாட்டுக்குரிய செலவு கணக்கில் போடப்படாமல் இருந்தால் அந்த 50,000 ரூபாய் உங்களுக்கு எதிர்காலத்துல கணக்காய்வு வார காலத்துல கேள்விக்குறிக்கு வரும். இந்த காசு என்னத்துக்கு பாவிக்கப்பட்டது. அப்ப அதுக்குரிய ரெக்கார்டுக்காக தான் நாங்க சொல்றோம், நீங்கள் அதை ஒரு பழமையான ஐஎம்ஓட்டுன் காசு எஸ்டிசிக்கு வார மாதிரி கருதி அந்த கணக்கறிக்கையை செய்யுங்க சார். அப்ப செய்ய என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா வரவுல நீங்கள் பெற போடலாம். அந்த வரவு ஆரண்டு பேட்டா சரிதானே. வரவுக்கு நீங்கள் இன்னும் நன்கொடையாண்டு ஒரு நீங்க கொடுத்த ரிசீட் இருக்கு தானே சார். இப்ப கொடுக்குறீங்களா ரிசீட் கொடுத்தீங்களா சார், அந்த ரிசீட் உங்களோட டாக்குமெண்ட் காசு வந்ததுக்கு அந்த காசு எப்படி செலவழிச்சுக்காண்டதுக்கு ஐஎம்ஓட்டுனோட 2 weeks ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கை கொடுக்கும் இத்தனாம் தேதியில இருந்து. இப்ப அவர் இப்ப உதாரணத்துக்கு இப்ப சார் அவர் இப்ப 50,000 தந்திருந்தாருண்டா நீங்கள் இப்ப இந்த ஒரு மாதத்துக்கு செய்ய போறீங்கன்னா ஒவ்வொரு ஃபோர்ட் நைட்டுக்கு ஒருக்கா இவ்வளவு காசு முடியுதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே. அப்ப எவ்வளவு பேலன்ஸ் இருந்ததுன்னு சொல்லி கடைசியா உங்கள்ட்ட காசு 50,000 தந்தனீங்க சார், நீங்க தந்ததுல நாங்க 50,125 ரூபா முடிச்சிட்டோம் இந்த மாதம்ண்டா அதை எழுதிப்பட அந்த ரெண்டு அந்த ஃபோமையும் அவருக்கும் கொடுத்து எங்களுக்கும் தந்தீங்கன்னா எங்களுக்கும் ரெக்கார்ட் இருக்கும். இது ஒரு சமூகத்தின் சக்சஸை நாங்கள் காட்டுறோம். அதாவது எங்களால 0 கண்ட்ரிபியூஷன். இப்ப அதே நேரத்துல உங்களுடைய சமூகத்தால வந்தவருக்கும் நீங்க சொல்றீங்க நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் தேவையில்லாம செலவழிக்கல, நீங்க தந்த காசை அளவா செலவழிச்சு அளவா இந்த மாதத்துக்கு இவ்வளவு கொண்டு முடிச்சிருக்கிறோம். அப்ப சில வேலை உங்களோட செயல்பாடை பார்த்துட்டு தொடர்ந்தும் செய்யக்கூடும். அப்ப அதுதான் ரூபன் சொல்றேன். நீங்க என்னவர்களுக்கும் சொல்லலாம். இப்ப நான் இவ்வளவு காசை சும்மா இத்தனை இடத்துல கொடுத்து கணவருக்கு வர பிரச்சனை நாங்க காசை கொடுத்தோம் என்ன நடந்ததுங்களுக்கு தெரியாண்ட ஒரு கருத்து தான் கணவர் வெளிநாடுலன்னு சொல்லினேன். எத்தனை இடத்துல வர கருத்தை கேட்டா நாங்க அனுப்பினோம் என்னன்னு கேட்கிற தெரியாது, இதை முடிஞ்சது வந்தேன். இதை நீங்கள் எப்படி செய்யுங்கோ, இது தொடர்ச்சியா உங்களோட ஒரு வெளிப்படத்தன்மை, உங்களோட நிர்வாகத்திறமை, அந்த சமூகம் உங்களோட அந்த நன்கொடையோட தொடர்ந்து உங்களோட பயணிப்பேன். அவரே திகழ்ச்சி போவார். என்ன நான் கொடுத்த காசுக்கு 1 மாதம் சாப்பிட்டீங்களா, 1.5 மாதம் சாப்பாடு போச்சு, நான் எதிர்பார்க்கிறேன் வரைக்கும் அவர் திருப்தி அடைகிறார். இந்த உதாரணம் மற்ற எல்லா அதிபர்களுக்கும் சேர்ந்த அட்வைஸ் தானே. அதான் பொதுவாக காய்ச்சிருப்பேன். நான் சேருக்கு மட்டும் நேரம் போன் பண்ணி காய்ச்சிருப்பேன். அப்ப இது இதைத்தான் சொல்ல வரோம். காசை எப்பவும் நீங்கள் ஒரு காலம் நேரடியா வாங்காதீங்க. நன்கொடையாளர் காசை அதிபர் அக்கௌண்ட்டுக்கோ வேற டீச்சர்ஸுக்கோ எடுக்காதீங்கோ. எஸ்டிசிக்கோ மட்டும்தான் போடுங்கோ அல்லது பொருட்களா வாங்குங்கோ. இது உங்களோட நீங்க செய்கிற சேவையை எதிர்காலத்துல பழுதாக்கி போடும். இப்ப நிதி குற்றச்சாட்டு யாரும் மேலேயும் கண்டபடி எழுதலாம். என்ன இதுல இன்னொரு விடயம் இருக்கு உங்களுக்கு. இப்ப நாங்கள் இப்ப ஐயமுட்டன் மயிலினிக்கு சாப்பாடு கொடுக்குறோம்ட்டு நாங்கள் ஒரு இடத்துல நான் ஒரு பதிவை நாங்கள் இடைக்கிட பார்த்துருப்பீங்க. நாங்க மீடியால சில வேலை இன்டர்வியூ சொல்லிடுறோம்டா மயிலணிக்கு நாங்கள் உணவு கொடுத்து நாங்கள் என்று சொல்லிக்கொண்டு வரைக்க இந்த மாதம் மயிலணிக்கு ஐயமுட்டன் கொடுத்திருக்காது. ஆனா ஐயமுட்டனுடைய செயல்பாட்டினுடைய ஒரு அதனுடைய ஒரு பரிணாமத்துலதான் அந்த அதே முறையில நீங்கள் இந்த காசை பெற்று செய்யக்க சமூகத்தை நீங்க இணைத்துட்டீங்க. அப்ப உண்மையில நானும் சொல்லேக்க ஐயமுட்டின் செயற்பாட்டுல மயிலணி இந்த மாதம் சமூகத்தினுடைய 100% பங்களிப்போடு நடைபெற்றது என்று சொல்றோம். நாங்கள் இப்ப கிளிநொச்சி விவேகானந்த வித்தியாலயத்தை சொல்றோம். தொடர்ச்சியாக கடந்த 1 வருடத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக தங்களுடைய சொந்த காலிலே நிற்கிறார்கள்.
அதை நாங்கள் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா அவர்கள் இன்று வரையில எங்களுக்கு அந்த அந்த ஒவ்வொரு ஃபோர்ட்நைட் தார ஃபோமை தந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். விவேகானந்தா பாடசாலை இன்று கூட எங்களுக்கு தந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எங்களுடைய மீட்டிங்லையும் பங்கு பெற்றுகிறார்கள். அப்ப அது வந்து ஒரு பெரிய ஒரு முன்மாதிரியான ஒரு பாடசாலையினுடைய அதிபரனுடைய அந்த ஆசிரியருடைய உண்மையான ஒரு அர்ப்பணிப்பும் எங்களுக்கு அதுல நல்ல நம்பிக்கையும். என்னன்னா தொடர்ச்சியாக விவேகானந்தா அம்பாள்புரம் பாடசாலை எங்களுடன் பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக எங்களிடமிருந்து எந்த விதமான பணத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. சொந்தமாக தங்களுடைய சொந்த முயற்சியூடாக இந்த உணவை செயல்படுகிறார். இப்ப சமூகத்தின் உச்சக்கட்டத்தை காட்டுற உதாரணங்கள்ல இப்ப நீங்களும் இதுல பங்கு பெற்று தொடங்குவீங்க. அப்ப இந்த செயல்பாட்டுல நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு அந்த 2 ஃபார்ம்ஸ் போட்டு கொண்டிருங்கோ. அதே நேரத்தில் அந்த வரவுன்ற இடத்துல நீங்கள் உங்களுடைய அவருடைய பேரோ அந்த நன்கொடையாளர் பேரை போட்டு வரவு அவருடன் கிடைக்கப்பெற்றது STSல இருந்து காட்டினா சரி. அப்ப மிகவும் வெளிப்படைத்தன்மையா இருக்கும். உங்களுக்கு தந்தவருக்கும் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்ன சாப்பாடு கொடுத்தது, வியாழக்கிழமை என்ன சாப்பாடு கொடுத்தது, இந்த கிழமை எவ்வளவு முடிஞ்சு அவருக்கும் தெரியும் கண்கூடா. ஓகே, அப்ப எப்படி வடிவா விளங்கப்படுத்திட்டேன் சார். இல்ல நான் சார் இப்ப உங்கள நாங்கள் பிழைக்கா சொல்லுவேன் சார். உங்களோட பாதுகாப்புக்கா உங்களை என்ன ஒரு நிலைக்கு அடுத்த நிலையை கொண்டு போற நிர்வாகத்தான் தான் கலைக்கிறாங்க. மலினிக்கு மட்டுமன்றி எல்லாருக்கும் பொதுவான ஒரு கருத்து என்னென்றால் இப்ப உண்மையில் நாங்கள் சொல்ற செயற்பாடு முன்னுதாரணமா இருக்கணும் விரும்புறோம். சார் நன்றி சார் உங்களோட பாதைய கருத்துக்கு. சார் கேள்வி இருக்கா சார்? சொல்லுங்க சார். எங்களுக்கு சமூக பங்களிப்பு கேட்டதால இப்ப முதல் தடவையா ஒரு ஆள் இந்த உதவி கிடைக்குது. நம்ம எதிர்காலத்துல இன்னும் 2-3 பேரோட கேட்டிருக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்த மாதங்களுக்கும் சில நேரம் உதவிகள் கிடைக்கலாம். ஆமாம் சார். நாங்கள் இப்ப அந்த அமைப்பு ஆல்மோஸ்ட் ஒரு குரூப் ஆக்கிட்டோம். அந்த குரூப்பை நலாயினி தான் லீட் பண்றா. டாக்டர் நலாயினி சிட்னில இருக்கிறா. அது சரி வந்துட்டு என்று சொன்னா சார் சிலவோட அந்த குழுமா அப்படி உங்களோட சேர்ந்த மாதிரி தான் நடக்கும். நாங்க பாப்போம். அப்படி ஒரு நிலை வந்தா சார் அதை இன்னொரு நிலைக்கு நாங்க அந்த குரூப்போட சேர்த்து மாத்துவோம். உங்களோட பள்ளிக்கூடத்துக்காண்டு மொத்த ஃபண்டு அதை ஐயமுட்டன் இலங்கை அக்கௌண்ட்ல போடலாம். அதுல இருந்து உங்களுக்கு காசு நாங்கள் தந்து கொண்டிருப்போம். அவைக்கும் இந்த கணக்கறிக்கா போய் கொண்டிருக்கோம். அது உங்களுக்கு என்ன மிளகுவா இருக்கும். அப்படி கூட செய்யலாம். அது எங்கட இலங்கையில இருக்கிற நாங்க இலங்கையில பதிவு செய்யப்பட்ட அமைப்பு. அப்ப இலங்கையில இருக்கிற எங்களோட வங்கிக்குள்ள போட்டால் உங்களோட 2 வார செலவுக்கு ஏற்ற மாதிரி நாங்க கொடுத்து அவைக்கு ஸ்டேட்மெண்ட்டை மொத்தமா கொடுக்கலாம். அது எங்களுக்கும் மேல பிரச்சனை இல்லை. உங்களுக்கும் சிக்கல் இருக்கு. அவங்களை இலவுபடுத்தும். அதை பத்தி யோசிச்சோம். ஓகே சார். நன்றி சார். நன்றி. ஓகே, இப்ப இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு நாங்கள் அந்த 3 புது பள்ளிக்கூடம் இருக்கீங்க புதுசா அணைஞ்ச பள்ளிக்கூடம் எல்லா கணக்கும் முடிச்சிட்டோம். ஒருவன் எல்லா கணக்கும் இருக்குன்னு போவோம். உங்களுக்கு முடிச்சு போட்டு போமே என்ன பேர் டைம் மட்டும். சரி, ஓகே, அப்ப போவோம். ஓகே, அடுத்தது ஏறாவூர் தமிழ் மகா வித்தியாலயம் 600 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 13 ரூபா. தற்பொழுது கையிருப்பு 2046 ரூபா. ஏறாவூர் பாடசாலை சார்பில் டீச்சர் சார் இருக்கீங்களா? வணக்கம் ரூபண்ணா. வணக்கம் முருகண்ணா. நான் பாடசாலை அதிபர் கலைக்கிறேன். எங்களுடைய பாடசாலையில மிக சிறப்பாக வீட்டு தோட்டம் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றோம். பாடசாலை தோட்டம் ஆரம்பித்திருக்கின்றோம். கடந்த மாதம் இடம்பெற்ற கோட்டமட்ட தமிழ் மொழி தின போட்டிக்கு முழுமையாக எங்களுடைய ஆலயம் பெற்றோருடைய ஒத்துழைப்புடன் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு உணவு வழங்கப்படுவதற்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆலய தலைவர் இதற்கு எங்களுக்குரிய அந்த நீர் தாக சாந்தி நிலையம் செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி தந்திருந்தார். அதே வேளையில் எங்களுடன் சர்வதேச ரீதியில் இணைந்து செயற்படுகின்ற ஒரு ஹைஃபை ஸ்பேஸ் .com எனப்படும் தளத்தின் அங்கத்தவர்கள் சகோதரர்கள் எங்களுக்கு பரிசு பொருட்களை மாணவர்களுக்கு வழங்குவதற்குரிய கொப்பிகள், பயிற்சி கொப்பிகள், எழுது கருவிகள் போன்றவற்றை வாங்கி அன்பளிப்பு செய்திருந்தார்கள். இந்த இடத்தில் ஐயமிட்டு உன் செயற்பாட்டின் முன்னுதாரணமான பங்களிப்பு எங்களை இவ்வாறான முன்னுதாரணமாக செயற்படுவதற்கு ஒத்துழைப்பு நல்கி இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பாடசாலை தோட்டத்தை முன்னெடுப்பதில் மாணவர்களை 100% இணைத்திருப்பதற்கு ஒரு சிறந்த திட்டத்தை முன்வைத்திருக்கின்றோம். அதனூடாக மாணவர்கள் மிகவும் முன்னுதாரணமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை கூறி இத்தளத்தில் எங்களுடன் இணைந்து எங்களை இதில் இணைத்து எங்களை இன்றும் எங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் முரளியண்ணா, ரூபண்ணா இருவருக்கும் இதே நிறைந்த நன்றிகளை கூறிக்கொண்டு எங்களுக்கு மறைமுகமாக எங்களுடைய முகம் அறியாமல் எங்களுடைய பாடசாலைக்கு ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். நன்றி அண்ணா. எங்களுடைய பாடசாலை சமூகம் சார்பாக நன்றி. நன்றி டீச்சர். நன்றி. அடுத்த தீலவட்ட GTMS 847 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 12 ரூபா 76%. தற்பொழுது கையிருப்பு 4630 ரூபா. தீலவட்ட பாடசாலையும் இப்ப மிக சிறப்பாக அந்த ஐயமுடன் செயற்பாட்டை
செய்து கொண்டிருக்கீங்க சார். சார் சார் இருக்கிறீங்களா சார் இதுல? இருக்கிறது சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க உண்மையா வடிவா செய்றீங்க சார். உண்மையில பெரிய சவாலா இருந்த திட்டம், ஆனால் மிக இலகுவாக ஒரு நீங்க தனியா அதை பொருட்படுத்த பிறகு நேர்த்தியா செய்து கொண்டிருக்கிறீங்க சார். இதுல பெரிய சவால் இருக்கா சார் உங்களுக்கு? மற்ற உங்க அன்றைக்கு ஒரு விஷயம் பார்த்தா நீங்க ஒரு தோட்ட செய்ய கொண்டு ஆரம்பிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மண் பாத்திகள் பார்த்திருந்தேன்னா உங்களுக்கு அந்த குரங்குன்ற தொல்லை பெரிய அளவுல இருக்கிறதால அதை என்ன மாதிரி பாதுகாப்பா தோட்டத்தை செய்ய வலிக்கிறீங்க சார்? அதுக்கு ஒரு நெட் ஒன்று சொல்லி ஃப்ரீயா கிடைச்சது சார். அவங்க பாவிச்சு கலட்டின நெட் ஒன்று கிடைச்சது. அதை எடுத்து கொண்டு வந்து சுற்றி வேலியும் மேலுக்கு காவு பண்ணக்கூடிய ஒழுங்கல் செய்திருக்கிறேன் சார். அப்ப அதுக்குள்ள நாட்டி போட்டு மேலிதை மட்டும் போட்டு விட்டோம்னு சொன்னா சரி குரங்குற தொல்லையில இருந்து பாதுகாக்கக்கூடியதா இருக்கும். அது பச்சை கலர்ல இருக்கிறதால கொஞ்சம் கிரீன் ஹவுஸ் மாதிரியும் காட்சி அளிக்கும் சார். வெரி குட். பார்த்தலாம் நல்லா இருந்தா சார். அதுல பயிரை வையுங்க சார். உண்மையில அந்த இடத்துல பயிர் விளையக்கூடிய இடம் என்ன ஒரு பாவியும் வயலும் நல்ல ஒரு இடம் உண்டு. தோட்டம் செய்தீங்கன்னா கூட தோட்ட செய்யல வர மரக்கறியே காணுமா இருக்கு மோதானே இட வசதியும் இருக்குத்தானே உங்களுக்கு பின்னுக்கு என்ன சார்? ஆமாம் சார். 125, 126 வார சிறப்பம்சமாக சார் பெற்றோரிடமிருந்து விறகு தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம். இதை மெயின் கேட்ல வச்சு கொண்டு வர பெற்றோர பிள்ளைகளோட பேர் ஒரு கொப்பி போட்டு இல்ல நோட் பண்ணி ரெக்கார்டா எடுக்கிறோம் சார். மற்றது ஒரு ஆசிரியர் சகோதரி இந்த முறை 25 கிலோ அரிசியை வாங்கி தந்திருந்தாங்க. வெளிப்படையாக சொல்ல தேவையில்லைன்னு சொல்லி அப்ப நான் அசம்பிளில அது சும்மா தெரியப்படுத்தி மாணவர்களுக்கு உங்களுக்கும் கூட்டத்துல மீட்டிங்ல சொல்றேன்னு சொல்லி அந்த ஆசிரியர் சொல்லி நன்றி கடிதம் வந்து கொடுத்திருக்கிறோம் சார் அவங்களுக்கு. நன்றி. உண்மையில இப்ப நீங்க திட்டம் நீங்கள் பொறுப்பாடு ஆரம்பிச்சு ஒரு 2-3 மாதம் தான் இருக்கும். ஆனா பெரிய மாற்றங்களை கொண்டு வரீங்க. செலவை கூட 12 ரூபா 32 வச்சுக்கிறீங்க சார். உண்மையில சிறப்பான பாராட்டுகள். ஒரு பால் சொதி வைக்கிறதுக்கு எங்களுக்கு தேங்காய் செலவு கூட சார். அதனால நான் இப்ப குழம்பு கறியாக கொண்டு வரதால தேங்காய் செலவை கட்டுப்படுத்தக்கூடிய இருக்குது. ஆனா சுவையாக இருக்கு. இல்ல தெரியுது உங்களோட இடம் சார். வாவியை நம்பி ஒரு தோணியை நம்பி போற பயணங்கள் என்ன சார் வாவி பெருக்கெடுக்கலாம் மழை பெய்தா போக்குவரத்து இல்ல நிறைய நெருக்கடிகள். ஆனா முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா செய்யுங்க சார். உங்களுக்கு எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கு சார். அப்ப உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விருந்தரவு செய்யணும். நன்றி சார். நன்றி சார். நன்றி 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 சார். நன்றி. அடுத்த கிளிநொச்சி ஐயனாபுரம் GTMS 1504 தான் அதிகூடின மாணவராக இருக்கு நினைக்கிறேன். 1504 மாணவர்கள் 2 வாரத்துல பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 12 ரூபா 32. தற்பொழுது கையிருப்பு 1476 ரூபா. ஐயனாபுரம் GTMS உண்மையில சிறப்பா செயற்படுறீங்க. உங்களுக்கு நிறைய சவால் இருக்குன்னு தெரியும். ஆனா இருந்தாலும் கூட அந்த உணவு வளங்கள் மிக நேர்த்தியாக அதிவரும் டீச்சர்ஸ் செய்கிறீங்க. நன்றிகள் சார். சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். டீச்சர் நீங்களா இருக்கிறீங்க. ஓகே டீச்சர். உண்மையில உங்களுக்கு தான் சிறப்பான பாராட்டு. கணக்கறிக்கிறீங்க, படம் போடுறீங்க, மீட்டிங்கு வாரீங்க, ஓவரால் எல்லாம் கவர் பண்ணீங்க டீச்சர். உண்மையில சிறப்பா செயற்பாடு கொண்டிருப்பீங்க. பாராட்டுகள் சார். இப்ப உங்களுக்கு என்ன வேற உங்களோட ஐயமுடன் செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு? பெற்றோட பங்களிப்போட சிறப்பாக நடைபெறுது சார். பாடசாலை தோட்டம் சிறிய அளவுல தான் தொடங்கி இருந்தாங்க. அப்படி இருந்தும் குரங்கடை இதால அது இல்லாம போயிட்டுது. திருப்பியும் செய்யறதுக்கு முயற்சி செய்யறோம். பேரண்ட்ஸோட கதைச்சிருக்கிறோம். இந்த குரங்கு தான் சார் இப்ப டீச்சர் தான் கேட்டுறான். இந்த கீழவட்ட பாடசாலை உங்களை விட மோசமான குரங்கு தொல்லை. குரங்குன்ற கிராமத்துல இவ சிரிக்கிற மாதிரி தான் குரங்கு இருக்காங்க. ஆனா அவ தோட்டம் செய்யணும். இந்த வேலை அந்த மீன்பிடி வேலையால் இருக்குல்ல அந்த வேலையாலத்தான் பாவிக்கணும். சுத்தி வளைச்சு போடின்னு அப்படி போட்டு சின்ன ஒரு செய்து பாருங்க டீச்சர். ஏதாவது ஒரு வழியில தோட்டம் செய்ய ஊக்குவிக்கணும். ரூபன் இதுல ஒரு நான் உண்மையில அந்த பாடசாலை போகணும். நான் இவைக்கு சில வேளை ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் போனா வகுப்பறை எல்லாத்தையுமே அது உடைக்குது எல்லாம் வந்து இந்த குழப்பி போட்டு போகுது. ஆனா ரூபஞ்சன் மாதிரி முயற்சி தான் எப்படியும் செய்யத்தான் வேணும். ஆனா நீங்க இன்னொரு மாதிரி முயற்சி செய்யலாம். மாணவர்களை தெரிவு செய்து முதல் கட்டமாக ஆர்வமாக உள்ள மாணவர்களை தெரிவு செய்து அந்த உர பேக் மாதிரி அந்த ஒரு பேக்குகள்ல பசலைய போட்டு ஒரு மிளகாய், ஒரு தக்காளி, ஒரு வண்டி அப்படி ஒவ்வொருத்தருக்கு 1 அல்லது 3 மரத்தை வச்சு அது பெரிய பேக்ல வச்சு அவற்றை வீடுகள்ல அவையில வளர்க்க சொல்லி அவைய வளர்த்து வீட்டிலேயும் அவை பாய்க்கலாம். பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு நாள் 2 நாளைக்கு கிடைக்கிற 2 சும்மா ஒரு ஊக்குவிப்பு தானே. அதை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரியும் முயற்சிக்கலாம் நீங்க. அது அதுண்டா பிள்ளைகளை போட்டு தன்மையாம இருக்கும். ஒரு அவைக்கு ஒரு பங்களிப்பு அவ தாங்களே வளர்த்து அறுவடை பண்ணி கொண்டிருக்க அவைக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். மற்ற பேரண்ட்ஸும் அதை கவனம் எடுத்து பாப்பினேன். 2 கண்டா கொடுத்து விடுங்க. 2 தக்காளி 2 மிளகாய் கண்டா கொடுத்து விடுங்க. ஒரு 20-30 கண்டா வாங்கி கொடுங்க ஆரம்பத்துல. பாப்போம் என்ன நடக்குது. அதுக்கும் ஒரு வெற்றி அளிக்கும். உங்களுக்கு நேரங்கள் நீங்க ஒரு போட்டியா வைக்கலாம். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு போட்டி வைக்கலாம். மாணவர் கூட மறக்கறியா கொண்டுறீங்க. சரி சார். ஓகே. நன்றி டீச்சர். நன்றியா. நன்றி. அடுத்த வாழைச்சேனை பொதுக்குடியிருப்பு வாணி வித்தியாலயம் 1205 மாணவர்கள். ஒரு மாணவருக்கான செலவு 11 ரூபா 87. தற்பொழுது கையிருப்பு 7375 ரூபா.
வாணி வித்தியாலயம் சார்பில் சார் இருக்குங்களா டீச்சரா? வாழைச்சேன வாணி வித்தியாலயம் சார் அன்மியூட் பண்ணி திருப்பி மியூட் பண்ணு சார். அன்மியூட் பண்ணுங்க சார். இப்ப கதைங்க சார். திருப்பி மியூட் ஆகுது. நீங்க அன்மியூட் பண்ணுவோம். மாறி மாறி போய் கொண்டிருக்கு சார். ட்ரை பண்ணுங்க சார். அப்புறம் வாங்க கதைங்க சார். சார் குட் மார்னிங் சார். மார்னிங் சார். திருப்பி மியூட் ஆகிட்டீங்க. ஓகே சார். உங்களோட போன்ல சின்ன இஷ்யூ நடக்கு. அன்மியூட் பண்ணிட்டு அப்புறம் கதைங்க சார். நான் அடுத்தாக போறேன். குரோனை காய்ங்க. அடுத்தது பண்டாரவள கிரேக் தமிழ் மகா வித்தியாலயம் 260 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 11 ரூபா. சார் கேட்க போறீங்களா சார்? வாணி வித்தியாலயம் மதிப்பு சார் இப்ப கிளியரா இருக்கா சார்? இப்ப கிளியர் சொல்லுங்க சார். சார் முதல்ல இந்த ஐஎம்ஓ2 அமைப்பினராகிய உங்கள் 2 பேருக்கும் முதல்ல காலை வணக்கம் சார். இப்போது எங்களுடைய பாடசாலையை பொறுத்த மட்டில் ஐஎம்ஓ2னுடைய உணவினுடைய வளங்கள் கொஞ்சம் சீர்திருத்தப்பட்டு அடிக்கடி இடையில சில தொய்வுகள் வந்தாலும் அதை உடனடியாக சீர் செய்யப்பட்டு தொடர்ச்சியாக அந்த உணவை நாங்கள் பிள்ளைகளுக்காக தொடர்ச்சியாக வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்குது சார். அதுக்காக எங்களுடைய ஆசிரியர் குழாத்தினர்கள் சிறப்பாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போது எங்களுடைய பாடசாலையில் இந்த தரம் 11 கற்கிற மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் வேற பாடசாலைகளிலிருந்து நீதிமன்றங்களின் ஊடாக வந்த பிள்ளைகள் என்றபடியால் அவர்களுக்கு கணித பாடம் மிக மோசமான ஒரு நிலைமையில் அங்கே இருக்கிற ஒரு நிலைமை இருக்குது சார். இப்போ இந்த உணவையும் வச்சுக்கொண்டு மேலதிக வகுப்புகள் திட்டமிடப்பட்டு நடந்து கொண்டிருக்கு சார். இது அந்த மேலதிக வகுப்பை நடத்துவதில் இந்த பிள்ளைகளுக்கு இந்த உணவை வழங்குகிற போது அந்த உணவு மிக பிரயோஜனமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக எங்களுடைய மேலா டீச்சர் திருமதி மணிமாறன் டீச்சர், அதேபோல லிங்கேஸ்வரன் சார், இப்படியான ஒரு குழாத்தினர் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் சார். தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த செயற்பாடு தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பது போல நடந்து கொண்டிருக்கும் சார். அதில் எந்த மாற்றமும் இல்லை சார். ஏதாவது நிகழ்வு நடந்தால் உங்களுக்கு நான் தொடர்ச்சியாக அறிவிப்பேன் சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்த பண்டாரவள கிரேக் தமிழ் மகா வித்தியாலயம் 260 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 11 ரூபா 59%. தற்போதைய கையிருப்பு 7272 ரூபா. பண்டாரவள கிரேக் பாடசாலை சார் இருக்கிறீங்களா சார்? இருக்கிறேன் சார். வணக்கம் சார். உங்களோட பாடசாலை தோட்ட அறுவடைகள் பார்த்தோம். சந்தோஷம் சார். ஆரம்பத்தில் தோட்ட சீரா போட்டீங்க, பயிரா போட்டீங்க, நேற்று அறுவடையும் தொடங்கிட்டீங்க. எப்படி சார் போகுது தோட்டங்கள்? சாப்பாடு காணுமா சார்? இல்ல சார், ஒரு மாடலுக்காக செய்து பார்த்தோம் சார். ஒரு ப்ராக்டிஸுக்காக ஒரு சக்சஸ் ஆகிருக்கு சார். இந்த மண் அந்த அளவுக்கு வளம் இல்லை சார். இருந்தாலும் அந்த கம்போஸ்ட் அந்த மாதிரி இதை நாங்கள் போட்டு செய்திருக்கிறோம். கெமிக்கல் ஒன்றும் யூஸ் பண்ணல சார். அடுத்ததாக நம்மளோட ஐஎம்இ2 செயற்திட்டம் வளமையா வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்கு சார். எங்களுடைய அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிற நேரம் இருந்த ஆசிரியர் இந்த குரூப்ல இந்த மீட்டிங்லயும் இருக்கிறாங்க சார். திருமதி மஞ்சுளா, அவங்க தான் சார் இந்த கணக்கறிக்கை சமர்ப்பிக்கிறவங்க. மற்றது இப்ப இருக்கிற கிளாஸ் டீச்சர்ஸ், கடந்த வருடம் இருந்த கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த பயணத்தை வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்க முடியுது சார். பெற்றோரோட பங்களிப்பு கிட்டத்தட்ட ஒரு 90% இருக்கு சார். இப்போ வெற்றிகரமாக கொண்டு போகக்கூடிய நிலைமை இருக்கு சார். நன்றி சார். நன்றி. ஏன்னாண்டா உங்களோட பள்ளிக்கூடத்து ஒரு காலத்துல தண்ணியே கஷ்டமா இருந்த பாடசாலையில தோட்டம் செய்யற அளவுக்கு நீங்க முன்னேறிட்டீங்க சார். அந்த வழியில பாராட்டுகள் சார். நீங்க அந்த பசல பிரச்சனையாண்டா அவரோட என்ன சொன்ன மாதிரி அந்த பொதியல்ல வச்சு செய்து பாருங்க சார். மண்ணில வைக்காம ஒரு பேக்கல்ல வச்சு உருவாக்கி பாத்தீங்கன்னா சில இடத்துல கொஞ்சம் வளத்தோட செய்யக்கூடியதா இருக்கும். முயற்சி பல முறையில ட்ரை பண்ணுங்க சார். உங்களுக்கு ஏழுமான வசதி கேட்ட மாதிரி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். உங்களோட பாடசாலையில அந்த சொக்கர் என்ன நடக்குது சார்? நான் ஞாபகம் இருக்கு உங்களோட நான் வந்த நேரம் எல்லாரும் பிள்ளைகள் எல்லாம் ஆர்வமா சொக்கர் எல்லாம் விளையாட போறோம்னு கேட்டு நாங்க ஊக்குவிச்சாங்களா? என்ன நடக்குது சார்? வாலிபால் சாரி அப்படி போகுது. அப்படியா செய்வீங்களா? போய்கிட்டு இருக்கு சார். டிவிஷனல் லெவல்ல நாங்க வின் பண்ணக்கூடியதா இருந்துச்சு சார். ஜோனல் லெவல்ல பிள்ளைகள் கொஞ்சம் விட்டுட்டாங்க. ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். அடுத்த பண்டாரவள ஐஸ்லேவி பாடசாலை 472 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 11 ரூபா 31%. தற்பொழுது கையிருப்பு 11,360 ரூபா 44%.
மிகவும் சிறப்பா சேர்ப்ப ஒரு பள்ளிக்கூடம் நல்ல வடிவா ஒரு வீடு மாதிரி பள்ளிக்கூடமே வீடு மாதிரி தான் இருக்குமான்னு நினைக்கிறேன். பிள்ளைகள் தங்கி இருந்து எல்லாம் படிக்கிற அதிபற்ற குவார்டர்ஸ் பார்த்த பள்ளிக்கூடம் உண்டு. டீச்சர், இப்ப இந்த பள்ளிக்கூடத்துல என்ன மாதிரி சார் ஐயம் உணவு திட்டம் கற்றல் செயற்பாடும் இப்படி இருக்கு திறன் வகுப்பறையோட சேர்த்து? மார்னிங் சார், எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சார். மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்லணும் சார். எனக்கு சொல்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா சார், பெற்றார் எங்கட பாடசாலை அடியில வேலை செய்யக்குள்ள குழந்தை கூடையை வச்சு போட்டு வருவாங்க சார். நாங்க வேற வேலை செய்யலைன்னாலும் பாத்திரங்களை கழுவி தரம் வந்து அது உண்மையிலே சரியான சந்தோஷமா இருக்கு சார். அவள் நிறைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தராங்க சார். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற வசதிகள் மிக குறைவு சார். ஆனாலும் அதை வச்சுக்கொண்டு அவங்க எங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்றது வந்து இந்த ஐயமிட்டுனால எங்களுக்கு கிடைச்ச பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன் சார். உண்மையில பெற்றோர் வந்து எவ்வளவு தூரம் பாடசாலையை நம்பி தங்களோட பிள்ளைகள் இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சு முன்னேற ஈடுபாடு இருக்கிறதா முக்கியம். உண்மையில கூட பாடசாலையை சுத்தி ஒரு தோட்ட தொழிலாளர் அவனை கொழுந்து பறிக்கிறான். ஒரு குறிப்பிட்ட தினத்துல அவ்வளவு கொழுந்து பறிக்கணும்ன்ற கட்டுப்பாடு இருந்தாலும் சில நேரங்கள்ல தங்களோட உணவு சாப்பாட்டு நேரத்தை கூட கட் பண்ணி வந்து உங்களுக்கு வெளியே வந்துட்டு போயினேன்னு. உண்மையில அது பெரிய ஒரு அர்ப்பணிப்பான ஒரு சேவை. அப்ப இதை வந்து மற்ற பகுதியில் இருக்கிற பெற்றோரும் உணர வேணும். சார் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா சார், அவங்க அந்த உடுப்புகளோட சமைக்கிறதுக்கு கொஞ்சம் அச்சப்படுவாங்க சார். ஆனாலும் அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க பாத்திரங்களை கழுவி சமைக்க வேண்டிய விஷயங்களை துப்புரவு செய்துட்டு போறோம். சமையல் வேலையெல்லாம் நீங்க மத்தவங்களை வச்சு கவனிங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலே அதை விட இன்னொரு பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா சார், இப்ப நம்முடைய இருக்காங்க சார் இங்கிலீஷ் பாடம் செய்யறதுக்கு சிங்கள இனத்து ஆசிரியர்கள் அவங்க அதை பொறுப்படுத்திருக்காங்க சார். அந்த வார பெற்றார்களை வச்சு அதை நாங்க கைட் பண்ணோம். ஏன்னா அவங்களுக்கு டைம் கொஞ்சம் குறைவுனால சார் நாங்க அந்த வேலைகளை பார்த்துக்கொள்ளணும். உண்மையிலே அது சரியான வரவேற்கத்தக்க விடயமா இருக்கு சார். அது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். மாதிரியா நின்று செய்யறேன். எனக்கு அதை ஒரு ஆசிரியர் அதிபர் சொன்ன மாதிரி சார், எனக்கு போயிட்டு அதை கவனிக்க வேண்டிய தேவைப்பாடு இப்ப மிக குறைவு சார். எல்லாம் பெர்ஃபெக்டா நடக்குது. உண்மையிலே உங்களுக்கு தான் அதனுடைய எல்லா பாராட்டுகளும் போய் சேரணும் சார். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி நன்றி டீச்சர். எல்லா அதிபர்கிட்ட இருந்தும் நான் இதை எதிர்பார்க்கிறேன் சார். எல்லா பாடசாலைகள்லையும் ஒருத்தருக்குமே எந்த விதமான வேலைப்பளவும் இல்லாமல் சந்தோஷமா நீங்க அதை செய்யறீங்கன்னு சொல்றதா எங்களுக்கு சந்தோஷம். நன்றி மேடம். நன்றி நன்றி. பெரிய சாதனை தான். இப்ப ஆரம்பம் நான் சொல்ற மாதிரி ஒரு சரஸ்வதி பூசை வந்து ஒரு நாள் ஒரு திருவிழா வைக்கிறேன்டாலே எவ்வளவு பெரிய கொண்டாட்டங்கள், எவ்வளவு இது ஒரு பிரைஸ் ஈவினிங் சமைக்கணும். ரெண்டே பாத்தீங்கன்னா பழமையா பாடசாலை செயற்பாட்டோடைய உணவு வளங்களும் போய்கொண்டிருக்கு பரவல. அப்ப அதை நீங்க சுமையண்டு இல்லாம சுகமா மாத்தணும்னா வேலையை பாய்ந்தளிச்சு எல்லோரும் சேர்ந்து செய்ய வந்து மிக இலவா இருக்கும். இந்த மீட்டிங்கு கூட கண்டிப்பா அதிபர் தான் வேலைப்படல வரணும் இல்லை, ஒரு ஆசிரியர் வரலாம், கூட்டு அந்த உணவு குழுக்கள் வரலாம், இணைஞ்சு சவள பரிமாறுறானே. உண்மை இந்த சிறப்பா இருக்கு, சந்தோஷம். அதுல வந்து அதிபர் ஆசிரியர்கிட்ட பங்களிப்பு தான் மிக மிக முக்கியம். அந்த வகையில பண்டாரோல ஐஸ்லேபி மிக சிறப்பா செயற்படுறீங்க. உங்களுக்கு உங்களோட பாராட்டுகள். நன்றி. நன்றி. அடுத்த பண்டத்தரிப்பு ஜசிந்தா RCTMS 677 மாணவர்கள் முதலாம் பாடசாலை அண்டர் 10 வருது. ₹9.92 சிங்கிள் டிஜிட்ல இருக்கு. ₹9.92. தற்பொழுதைய கையிருப்பு ₹3965 50%. பண்டத்தரிப்பு பாடசாலை இருக்கிறீங்களா? ஜாயின் பண்ணிருக்கேன். கலைக்கலாமா? அதிபர் கொஞ்சம் சுயன மாதிரி இருக்கு, கலைக்க முடியுமா? நான் கலைக்கிறேன் ரூபன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது பாடசாலையில் ஐயமுடன் செயற்பாடானது எந்த ஒரு தங்கு தடையுமின்றி மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுல மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர இருக்கின்றேன். எமது பாடசாலையில் உங்களால் வழங்கப்பட்ட அதிநவீன அந்த ஸ்மார்ட் பேனலின் பயன்பாட்டை நேரடியாக கண்ணுற்ற கணித பாட ஏடி இந்த செயற்பாடுகளை நீங்கள் மாணவர்கள் தனித்து எப்படி செய்கிறார்கள் என்றது மிக ஆச்சரியத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதனால வலயத்தில் உள்ள கணித பாட ஆசிரியர்களை எமது பாடசாலைக்கு அழைத்து ஒரு செயலமர்வு நடாத்தப்பட வேண்டும், அதற்கான அனுமதியை கோரியிருந்தார்கள். அந்த நேரம் நான் உங்களிடம் அந்த கோரிக்கையை விடுத்து அதில் இருந்து அனுமதி பெற்று ஒரு செயலமர்வை நடத்தினேன். இந்த செயலமர்வுக்கு வளர்வாளராக தம்பி ரவிசங்கரும் அவரோடு இணைந்து வந்து இன்னும் ஒரு தம்பியும் இணைந்திருந்தனர். உண்மையிலே இந்த செயற்பாட்டை பார்வையிட்ட ஏனைய பாடசாலை ஆசிரியர்கள் இந்த ஸ்மார்ட் பேனலில் இவ்வாறான நிறைய விடயங்கள் இருக்கின்ற என்று சொல்லி அவர்களது செயலமர்வை நிறைவுறுத்தி செல்வதற்கு மனமன்றுதான் அந்த செயற்பாடு நடைபெற்றது.
உண்மையிலேயே இந்த ஒரு அருமையான செயற்பாடு எனது பாடசாலைக்கு தந்தமைக்கு முதல்ல ஐயமுட்டனுக்கு எனக்கு தலை சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு எமது பாடசாலை தோட்டம் ஆரம்பித்திருக்கின்றேன். எந்த ஒரு செயற்பாடும் மிக நேர்த்தியாக நடைபெறுகின்றது. எனவே ஐயமுட்டனுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இந்த முறை வலயமட்ட போட்டியிலே எனது பாடசாலை வலிகாமம் வலயத்தில் 16வது இடத்திலே தங்களுடைய வெற்றிகளை தக்க வைத்திருக்கிறார்கள் என்பதையும் சந்தோஷத்தோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி நன்றி மேடம். நீங்க எவ்வளவு வருத்தத்தோட எல்லாம் செய்கிறது நன்றி. முக்கியமா எங்களுடைய உதவிகள் என்று இல்லை, உண்மையில இது ஒரு நாங்கள் எங்களுடைய சமூகம் எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வித்தரத்தை உயர்த்துறது தான் எங்களுடைய சேவைகளை நாங்கள் தவறுறோம். இதுல உண்மையில எங்களோட பயணிக்கிறார் இதுல சென்ட்ரெக்ஸ் நிறுவனத்தினுடைய அவருடைய டைரக்டரும் அவருடைய வாய்ப்பும் சேர்ந்து தான் எங்களுக்கு இந்த உதவியில சில வளங்களுக்கு சப்போர்ட் பண்றார்கள். அதுல உங்களோட பாடசாலைக்கு அந்த சப்போர்ட் நிதி உதவி அவர் தந்திருந்தார்கள். இதுல அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். மேலால நாங்கள் உங்களுடைய அதாவது ஐயமுட்டன் குழுமத்தில் பயணிக்கின்ற சகல பாடசாலைகளையும் உங்களுடைய செயல்பாடுகளின் உச்சமாக நாங்கள் உங்களை மதிக்கின்ற போது இடைக்கிட சில எங்களால் செய்யக்கூடிய உதவிகளை உங்களுக்கு செய்வோம். அந்த வரிசையில இந்த வருடம் எங்களுடைய 3வது வருடத்தை நாங்கள் நிறைவு செய்ய போன்றோம். அப்ப 3வது வருடம் நிறைவு செய்கின்ற நேரத்தில் மேலும் சில பாடசாலைகள் இந்த உதவியில கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது என்பதை இதுல நான் பதிவு செய்கிறேன். ஒன்று, எப்பவுமே எந்த ஒரு திட்டத்திலையும் சவால்கள் இல்லாமல் திட்டம் நடைமுறைப்பட இயலாது. ஆனா சவால்களுக்காக அல்லது சில கஷ்டங்களுக்காக நாங்கள் அதை விட்டுட்டு போனோமோ அது அந்த இடத்துல நாங்க ஃபெயில் விடுறோம். அந்த சவால்கள் வரைக்கும் அதை நீங்கள் சேலஞ்ச் பண்ணி செய்வீங்களாக இருந்தால் தொடர்ச்சியாக பல வெற்றிகளை நீங்கள் நேரடியாக எடுப்பீங்கன்னு நம்புறேன் நான். அதனுடைய ஏதாவது சவால் வரைக்கும் தயவு செய்து எங்களோட கதைங்கோ ரூபனோட கதைங்கோ நேரடியா ஏழுமான அளவு உங்களுடைய சவால்களை நாங்களும் சேர்ந்து அதுக்கு மேலால உங்களை பயணிக்க வைத்து தொடர்ந்து நீங்க வெற்றி அடைகிறதுக்கு எங்களால் உதவியில செய்வோம் என்றதுக்கு இந்த ஒவ்வொரு வருடம் நாங்கள் செய்கின்ற சில உதவிகள் உங்களுக்கு சான்றாக இருக்கும். தொடர்ந்து பயணிப்போம், தொடர்ந்து சவால்களை வெல்லுவோம் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்து ரூபன் உங்கள்கிட்ட. நன்றி முரளி அண்ணா. நன்றி தர்மினி மேடம். நன்றி. அடுத்தது தட்சிணா மாமருதமடு 665 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ₹8.46 பாராட்டுக்கள். தற்பொழுத கையிருப்பு ₹3005. தட்சிணா மருதமடு பாடசாலை டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா? சார் டீச்சர் இருக்கிறீங்க நினைக்கிறேன். அன்மியூட் பண்ணணும். நன்றி. மார்னிங் டீச்சர். நன்றி. இப்ப உங்களோட பாடசாலையில உணவு திட்டம் ஏன் இடையில 2 நாளாக போன குறைஞ்சிருந்தது? என்ன காரணம்? வளையமட்ட ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்குது சார், கேம்ஸ். அதுக்கு பிள்ளைகள் எல்லாம் போறனாலதான் சார் நாங்க உணவு திட்டத்தை கொடுக்க இல்லாம போயிட்டு. அதான் பார்த்தேன் நான் 2 நாள் குறைவா இருந்தா. ரைட், ஓகே. அந்த ஸ்போர்ட்ஸ் மீட் நடந்து இருக்கு, முடியுது, அந்த முடிஞ்சிடுமா? கேம்ஸ் ஹோம் சார் முடிஞ்சிட்டு இப்ப அத்லெட்டிக் திரும்ப ஸ்டார்ட் ஆகுது சார். அது உங்களோட ஸ்கூல்ல நடக்குது என்ன? ஓம் சார் வாலிபால் எங்க ஸ்கூல்ல நடந்தது. எல்லாம் இப்படி மாறி மாறி கூட்டத்துக்குள்ள நடக்குது சார் வளையத்துக்கு. மற்ற டீச்சர் அந்த பாடசாலை தோட்டத்தை கைவிட்டாத எங்க தோட்டங்கள் இருக்குதானே உங்கள்ட்ட? இப்போ அவர் இந்த சிவனருள்ள தந்த பொதியலோட எல்லாம் தந்தவே இல்லை. அதுல தொடர்ந்து எடுங்கோ. ஏதாவது அந்த பயிற்சிகள் சம்பந்தமான உதவி தேவையாண்டா சிவனருள்ளத்தை தொடர்பு கொள்ளும். அந்த ஃபார்ம் இருக்குதானே பக்கத்துல. அப்ப சபேசனோட கதையுங்கோ. சபேசன் உங்களுக்கு வேண்டிய அந்த மரக்கண்டுகள் மண்ணுகள் பசறைகள் தேவைன்னா தெரிவினியா நாங்க கதைச்சிருக்கிறோமா? ஓகே சார். தொடர்ந்து வடிவாய் செய்யுங்க. மற்ற உணவு திட்டத்துல நான் எல்லாம் பொதுவா தான் சொல்றோம். இந்த உணவு திட்டம் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, அதிபர் ஆசிரியர் எல்லோருக்கும் சேர்த்த உணவு திட்டம். நீங்களும் உங்களோட பங்களிப்பை செய்து ஒரு குடும்பமாக பிள்ளையோட ஒன்றா உணவு இருந்தோணும்ன்றதான் நாங்கள் விரும்புறோம். அதை எல்லாரும் செய்தீங்கண்டா பிள்ளைகளுக்கும் உங்களுக்குமான ஒரு தொடர்பு, பெற்றோர்கள் தொடர்பு அங்க நெருக்கமா இருக்கும். ஒரு சமத்துவமான ஒரு உணவு பகிர்வு இருக்கும். அதை நீங்கள் விரும்பினா செய்யலாம். நன்றி. நன்றி டீச்சரா. தேங்க்யூ. அடுத்தது முரளி என்ன சொன்ன மாதிரி தான் இந்த கிளிநொச்சி விவேகானந்தா 329 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கான செலவு 0. கண்டினியூவா நினைக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு மேல நாங்கள் போட்ட காசு ₹46,365. இப்ப ஒரு வருஷம் 1.5 வருஷமா அப்படி அதே தொகையில நிற்கிறீங்கள். எந்த விதமான செலவும் 100% சமூக பங்களிப்பும் பாடசாலை தோட்டமும் ஒரு சத்துணவு திட்டத்தை கொண்டு போய் கொண்டிருக்க சிறப்பா செய்கிறீங்கள். கிளிநொச்சி விவேகானந்தா பாடசாலை டீச்சர் சார் இருக்கிறீங்களா? விவேகானந்தா பாடசாலையில
டீச்சர் இருக்கிறேன். டீச்சர் இந்த திட்டத்துல இப்ப புதுசா ஏதாவது மாற்றங்கள் செய்யறீங்களா? உங்கள்ட்ட நிறைய விடயங்களை நான் கேட்டுக்கொள்றோம். நாங்கள் இப்ப இந்த கடந்த 2-3 இந்த வார காலப்பகுதி 2-3 ஒரு மாதத்துல ஏதாவது புது திட்டங்களை அறிமுகப்படுத்திருக்கீங்களா உணவு திட்டத்துக்குள்ள? சார் இப்ப என்னன்னா வழமை போல எங்கள் ஐயமுட்டும் திட்டம் சிறப்பாக போயிட்டு இருக்குது. இந்த நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த பிரதான மண்டபத்துல கூடுவது வழக்கம். அங்க மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டப்படுகிற நிகழ்வு அது. அந்த நேரத்துல இப்ப நாங்கள் மாணவர்களுடைய பங்களிப்பை ஊக்குவிக்கிற வகையில இந்த ஐயமுட்டும் அட்சய பாத்திரத்துக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய மாணவர்களை பாராட்டி ஊக்குவிச்சு கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த மாணவர்கள் பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் அப்படி என்று. அதே போல இந்த மாணவர்களுக்கு இனி வரும் காலங்கள்ல இந்த ஒரு ஸ்டிக்கர் வழங்கி ஒவ்வொரு மாணவரும் கொண்டு வந்து அட்சய பாத்திரத்துக்குள்ள பொருட்களை போடும்போது அவர்களுக்கு ஒரு ஸ்டிக்கரை கொடுத்து அதன் மூலமாக அதிகப்படியான ஸ்டிக்கரை வச்சிருக்கிறார்கள் என்று நாங்கள் அவர்களை இன்னும் ஊக்குவிக்கக்கூடிய விதத்துல உத்தேசித்து இருக்கிறோம் சார். மற்றபடி பாடசாலை தோட்டமும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்குது. நன்றி டீச்சர். அதுல பார்த்தோம் இன்னொரு பிள்ளை சின்ன பிள்ளை அந்த பிறந்த நாளைக்கான உணவு சாமான் கொண்டு கொடுத்திருந்தேன். அது ஒரு முன்மாதிரி. அந்த எத்தனை வயது அந்த பிள்ளைக்கு வாக்கு? அவ 1ஆம் ஆண்டு படிக்கிறார் சார். 1ஆம் ஆண்டு பிள்ளை தன்னுடைய பிறந்த நாளை வீட்டை சொல்லி அரிசி 10 கிலோ அரிசி, பருப்பு 3 கிலோ, அதோட மரக்கறிகளும் கொடுத்திருந்தவா. பார்த்தாட்டிச்சா 1ஆம் வகுப்பு பிள்ளைக்கும் ஐயமூட்டுக்கும் ஒரு தொடர்பு இல்லை. அந்த பிள்ளை நேரடியா ஐயமூட்டுல பயன்பெறாம இருந்தாலும் அந்த பிள்ளை அதை பார்த்துருக்கு. சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவ பார்த்து அதை வீட்டை போய் சொல்லி மற்ற பிள்ளைகள் தங்களோட பிறந்த நாளைக்கு இன்னும் எல்லாம் கேட்கும். அந்த பிள்ளை அந்த அரிசி வேணும் பருப்பு வேணும் தந்தது உண்மையில ஒரு முன்மாதிரியான செயற்பாடு. அது உண்மையில பாடசாலை நீங்க அதுக்கு அந்த பிள்ளைக்கு அந்த ஒரு மனதில் ஏற்படுத்திருக்கீங்க. அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது பாடசாலை. இப்ப அந்த வகையில உங்களுக்கும் அந்த பங்களிப்பு இருக்கு. உண்மையில அந்த பிள்ளைக்கும் ஒரு சிறப்பான பாராட்டுகள் கவனிச்சுறாங்க. நன்றி சார். நன்றி சார். வாழ்த்துகள் மேடம். உங்களுடைய பாடசாலையில் இருக்கிற முன்மாதிரியான செயற்பாடுகள் எங்களையுமே இன்னும் செய்ய ஊக்குவிக்கிறது சார். நன்றி. நன்றியா இணைஞ்சு கொண்டாக்க நன்றி. தொடர்ச்சியா நீங்க மீட்டிங்கு வாரதுக்கு நன்றி. உண்மையில ஐயமுட்டும் நிதி பங்களிப்பு என்றாலும் இல்லாட்டியும் நீங்க தொடர்ந்து எங்களோட கணக்கறிக்கை வழங்குறதுக்கெல்லாம் மீட்டிங்கு வார கருத்துக்கள் உண்மையில இது ஒரு முன்மாதிரி. அதாவது என்ன சொல்ற குடும்பம் மாதிரி தான் நாங்கள் எல்லாரும். நீங்க வளர்ந்தாலும் ஒரு காலம் மட்டும் இந்த ஐயமுட்டும் குடும்பத்தோட பயணிக்கிறது எல்லாருக்கும் உதவியா இருக்கும். நன்றி. அடுத்த கடைசியான பாடசாலை குண்டசாலை விவேகானந்தா. இவையும் ஒரு பூச்சிய மட்டத்துல தொடர்ந்து உணவு மட்டத்தை வச்சிருக்கிற பாடசாலை. இடையில சில மாற்றம் வந்தாலும் அது மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வந்துறீங்க. 185 மாணவர்கள். மாணவ குறைவா இருக்குது. இந்த கேள்வி அதிபர்கிட்ட கேட்டு நான் என்னத்துக்கு சொல்லி அதிபருக்கான பதிலை சொல்லுவார். ஒரு மாணவருக்கான செலவு 0. தற்போதைய கையிருப்பு 9,580 ரூபாய் 16%. சார் இருக்கிறீங்களா சார்? சார் இல்லாட்டியும் நியாயம் இருக்கேன்னு அந்த பதில சிக்கன் குனியா தீவிரமா பரவி கொண்டிருக்கு. பாடசாலை மாணவர்ல பெருமளவு இப்ப வருத்தத்தர பள்ளிக்கூடம் பாறையில அதெல்லாம் அந்த மாணவர் நேற்று அதோட கழிச்சிருந்தேன்னா அப்ப சில சுவையினங்கள் இருக்கலாம். சிக்கன் குனியாண்ட தாக்கம் அந்த பகுதியில மிகவும் உச்சமா இருக்கிறதா அதிபர் சொல்லியிருந்தாங்க கதை கேட்க. அப்படி சுவைனா பாதிக்கப்பட்ட மாணவர்கள் விரைவில் குணமடையணும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்றோம். பரவாயில்லை. ஓகே, நான் பிரகதைக்கம் இதோட. அடுத்த கடைசியா ஒரு பள்ளிக்கூடம் தான் இந்த கணக்கரைக்கு இந்த மிஸ் பண்ணி இருந்தது. அது டீச்சர் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தவா புதுசா அந்த திட்டத்துல பொறுப்பேற்ற டீச்சர் ஒன்றும் செய்ய முடியாது பல நேரம் ட்ரை பண்ணியிருந்தவா. இந்த திட்டத்தை நாங்கள் எங்களோட ரவிசங்கரோடைய டாக்டரோடைய கதைச்சு நாங்கள் பிக்ஸ் பண்ணுவோம். மடுக்கரை GTMS டீச்சர் இருக்கீங்களா? இருங்க மார்னிங் டீச்சர். உங்களோட கணக்கறிக்கையில சின்ன தவறு இருந்தா நான் திருப்பி உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன்னா நான் கரெக்ட் பண்ணியிருக்கிறேன் டீச்சர். உங்களோட கணக்கறிக்கை ஞாபகம் இருக்கா? போன முறை கணக்கறிக்கையில இருந்து அரிசி காசு கழிக்கலன்னு அப்புறம் கழிச்சு நாங்கள் 9,000 ரூபா. ஓம் சார், அது 9,710 ரூபாய் கழிச்சு சார் 2,263 ரூபாய் மீதி இருந்தது. 121 122 வாரத்துக்கான மீதி 2,263 ரூபாய் சார். 14ஆம் தேதி சார் எனக்கு 15,000 ரூபாய் போட்டிருக்கிறீங்க. ஓ 15,000 போட்டு சார் மொத்த அமௌண்ட் 17,263 ரூபாய். அதுல 123 124ஆம் வாரத்துக்கான செலவு 5,705 ரூபாய் சார். மீதி 11,458 ரூபாய் சார். 10,000 ரூபாய் உங்களுக்கு டொனேட் பண்ணினீங்க சார். 558ஓட 10,000 கூட்டித்தான் சார் 21,488 ரூபாய் வந்திருந்த கடைசி வாரம். ஓகே, இல்ல அதுல 5,480 ரூபாய் செலவு. மிச்சம் 15,978 ரூபாய் இருக்கு சார்.
ரைட் ஓகே கணக்கு சரி. அப்ப நான் இந்த முன்ன அரிசி கணக்கு தான் மாறி பார்த்தேன். ஓகே அந்த அப்போ கணக்கு சரி. 15,000 நான் நீங்க பாக்கல சார். அந்த 15,000 2263 ரூபாயோட நான் 15,000 ரூபாய போட்டு அந்த சென்ற வாரம் போட்டதை நீங்க பாக்கல சார். ரைட் ஓகே அத ரைட் கவனிக்கல நீங்க கவனிக்கல 15,000. ரைட். அப்ப உங்க கணக்கு சரி. நன்றி டீச்சர். இப்ப உங்களோட கையிருப்புல 15,978 ரூபாய் கையிருப்பு இருக்கு. 78 ரூபாய் இருக்கு. சார் அப்ப உங்களுக்கு அப்ப இந்த பாடசாலைன்ற மட்டும்தான் கூகுள் ஃபார்ம்ல இன்க்ளூட் பண்ணப்படாவியே நாங்க மேனுவலா இன்க்ளூட் பண்ணிருக்கிறோம். இதுல 470 கூகுள் ஃபார்ம் அடுத்த முறை நான் எப்படியாவது ட்ரை பண்ணி அதை எப்படியாவது ஆட் பண்ணுவேன் சார். இந்த முறை முயற்சி செய்து பார்த்தேன் முடியல சார். இல்ல பரவாயில்ல டீச்சர். இல்ல அது ஒரு பிள்ளையும் இல்லை. என்னண்டா சார் டீச்சர் இதுல மாத்திரம் கூகுள் ஃபார்ம் சின்ன சென்சிட்டிவ். நீங்க ஒரு பூச்சியத்தை கூட போட்டாலும் ஒரு கமா போட்டாலும் டொட் போட்டாலும் அக்செப்ட் பண்ணாது. திருப்பி ட்ரை பண்ணி பார்ப்போம். நேற்று அதை போட்டு பார்த்துன்னு வரமாட்டேன்னு நான் அடுத்த முறை கொஞ்சம் முயற்சி செய்து அதை அனுப்பிடுவேன். இல்ல கண்டிப்பா இல்ல நீங்க வடிவா செய்கிறீங்க. நிறைய விஷயத்த கவனிக்கிறோம். அந்த பெற்றோரை நீங்க நேரடியா கதைச்சு அவைய சமையலுக்கு கொண்டு வரீங்க. நிறைய அளவுக்கு நல்ல ஒத்துழைப்பா இருக்கிறாங்க. நல்ல காய்கறிகள் கொண்டு வராங்க. அதான் படத்தை பார்க்கறாங்க. இது ஆரம்பத்துல இருந்திருக்கிற இந்த திட்டம் ஆரம்பிச்ச ஆரம்ப காலங்கள்ல உங்களோட பள்ளிக்கூடத்தான் அதி உச்சமான ஐயமூட்டுன்னு பார்த்தது சாமான் வந்த பள்ளிக்கூடம் மடுக்கரை GTMS. அந்த மேசைய வச்சு பிள்ளைகள் கொஞ்சம் ஆர்வமா இருக்கிறாங்க. பிள்ளைகள் எல்லாம் என்னோட நல்ல நெருக்கமாயிட்டாங்க. நாங்க ஒரு தோட்டம் எங்களுக்கு அந்த வேலி அடைக்காம இருக்கு சார். அப்படியே ஸ்கூல் வளவு அப்படியே வேலி அடைக்காம இருக்கிறதால ஒன்னும் செய்யலாம இருக்கு. வேலி அடைச்சிட்டாங்கன்னா நான் இந்த மாணவர்கள் கொஞ்சம் ஊக்கமா இருக்கிறாங்க, செய்வாங்க. ஆனா பெற்றோர் நல்ல ஒத்துழைப்பு, நல்ல காய்கறிகள் மடுக்கரையை பொறுத்த வரைக்கும் அங்க தோட்டம் கூட தானே சார். அப்ப காய் தேங்காய் எல்லாம் கொண்டு வராங்க. இப்ப எனக்கு கூடுதலா செலவுன்னு சொன்னா அந்த அரிசி மட்டும்தான் செலவா வரும். மற்றபடி காய்கறி எல்லாம் பெற்றோர் நல்ல ஒத்துழைப்பு செய்யறாங்க. இல்ல நீங்க வடிவா செய்றீங்க. புதுசா திடீரென்று பொருட்படுத்துறீங்க. இப்ப 3ஆம் கிழமை முதல் நிறைய ஆரம்பத்தில் நிறைய சிக்கல் இருந்தாலும் எல்லாம் ஓவர் கம் பண்ணி வழியா செய்ய தொடங்கிட்டீங்க. நன்றி டீச்சர். உங்களுக்கு மேல தகவல் தேவைன்னா நேரடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. முடிஞ்ச ஒத்துழைப்பை நாங்க செய்கிறோமா. நன்றி டீச்சர். ஓகே முரளி அண்ணா நன்றி டீச்சர். நாங்க இப்ப உங்களோட மடுக்கரைக்கு நான் 2-3 தடவை வந்திருக்கேன். மறுபடியும் தெரியும் உங்களோட பாடசாலைக்கு பெரிய வளவு. அந்த முன்னுக்கு கேட்ல இருந்து பாடசாலை மட்டும் போறதே பெரிய ஒரு ஏரியா. அதெல்லாம் அங்க குரங்கு பிரச்சனையும் இருக்குதான். ஆனா பிள்ளைகள் நாங்க முயற்சி எடுக்கிறாங்க. செய்வோம் டீச்சர் என்னட்டே கேட்ட பிறகு செய்யலாம்னு நானும் முயற்சி எடுத்தேன். ஆனா வேலி அடைக்காம இருக்குது. கொஞ்சம் வேலி அடைச்ச பிறகு நாங்க கொஞ்சம் செய்து பார்ப்போம். வேலி அடைக்கிறதுக்கு நீங்கள் சிரமதான டே என்று சொல்லி எல்லா பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு செய்வீங்க கொஞ்சம் கொஞ்சம். குட் மார்னிங் சார். மார்னிங் சார் நம்ம அடல்ட் பிரின்சிபல் இருக்கிறேன் சார், முத்துக்குமார். ஆமா நான் பார்த்தேன் சார். உங்களோட மடுசீமை தான் மிஸ் பண்ணல. நாங்க கடைசியா கூப்பிட இருக்கிறோம். ஓகே சார். ஓகே சார். இப்ப ரூபன் அடுத்த மடுசீமை. நன்றி மேடம். நன்றி. மடுசீமை மேலுக்கு விடுபட்டது. நீங்க மடுசீமை விட்டுட்டீங்க, பரவாயில்ல சார். தட்ஸ் ஓகே. ஓகே சார், நான் பாக்குறேன் சார். உங்களோட உணவு திட்டம் இப்ப திருப்பி ஆரம்பிச்சு எப்படி சார் போய் கொண்டிருக்கு இந்த 2 வாரத்துல? நீங்க செயற்பட சொல்லுங்க. வெரி குட் மார்னிங் சார். 2 பேத்துக்கும் வெரி குட் மார்னிங் சார். திட்டத்துல எந்த விதமான பிளவுகளும் வரல சார். நல்லா போகுது. நாளாந்த மாணவருடைய எண்ணிக்கை கொஞ்சம் கூடிக்கொண்டு தான் சார் போகுது. பட் அது பொறுப்பளிக்கக்கூடிய ஆசிரியர்கள் சிறப்பாக செய்யறாங்க. எந்த விதமான பிழை சொல்றதுக்கும் இல்லை சார். வடிவா போய்கிட்டு இருக்கு சார். ஓகே. எனக்கு எந்த விதமான சுமையும் இல்லை அதுல சார். அதான் முக்கியம் சார். அதான் நாங்க எதிர்பார்க்க வேண்டாம். அதிபர் மாதிரி இப்படி ரிலீஸா வந்து சந்தோஷமா சொல்லணும். பள்ளிக்கூடம் ஒழுங்கா செயற்படுறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்காண்டேன். உங்களோட நிர்வாகம் சிறப்பா இருக்குது. சமூக உண்மையில அதிபர் மேயர் வந்து இதை வேலையை வந்து மேற்பாடு செய்யற அளவுலாம் இருக்கணும். வழிய நீங்கள் எல்லாம் செய்ய வலிக்கிறீங்கன்னா கஷ்டம், வேலை சும்மா கூடும். அப்ப ஒரு பொறுப்பா கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண படையில இருக்கா. கூகுள் ஃபார்ம் இல்ல, அதான் பாக்குறேன். கூகுள் ஃபார்ம்ல மிஸ் பண்ணி அந்த கூகுள் ஃபார்ம்ல நேற்று லோட் பண்ணீங்களா சார்? ஆமா சார். நேற்று அதுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய பிரசாந்தன் சார் போட்டாரு சார். அவருக்கு இதுவும் அது வந்து நான் நினைக்கிறேன் உள்ளுக்கு போகல என்ற வண்ணையில தெரியும். இரண்டாவது அந்த லிஸ்ட்ல விடுபட்டது. அப்ப கூகுள் ஃபார்ம் இல்லாவிட என்ன அடக்கும்னா இப்ப எங்க புள்ளிவரத்தின் 100% சரின்னு சொல்லல. இப்ப தொகை வந்து மாறும். இப்ப நான் 16,044 உங்களை எல்லாம் ஆட் பண்ணணும், அவரேஜா மாத்தும். பரவாயில்ல, சரி இந்த முறை விடுவோம். அதான் திருப்பி போகும்போது கடைசி திருப்பி கூப்பிடுறான். குட்டியபுரம் GTMS, பொன்னால வரராஜ பெருமாள் 2 ஸ்கூல் இருக்கிறீங்களா? ஆம் சார். குட்டியபுரம் GTMS சார் இருக்கிறீங்களா? ஓகே சார் இருக்கீங்க, சொல்லுங்க. ஓகே சார். இப்ப உங்களோட பள்ளிக்கூடத்துல 2 விஷயம், அந்த கிரீன் ஹவுஸ் என்ன மாதிரி தொடங்கிட்டீங்க, மற்ற உணவு திட்டத்துல எப்படி சார் போய் கொண்டிருக்கு? உணவு திட்டம் வளமை போல போய்கொண்டிருக்கு சார். மற்ற கிரீன் ஹவுஸுக்கு நேற்று
தேவான வந்தவர் தன்னுடைய எல்லா வேலையும் முடிஞ்சுன்னு சொன்னார். எல்லாம் ஒட்டி எல்லாம் வச்சிருக்கு, கொண்டு வந்து ஃபிட் பண்றாண்டு. அப்ப வார திங்கட்கிழமை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அவரும் அந்த வேலை ஒட்டி எல்லாம் செய்தவரோட வந்து திங்கட்கிழமை வந்து ஃபிட் பண்றாண்டு சொல்லியிருக்கிறார். வந்து சொல்லிட்டு போயிருக்கிறார். ரெண்டபடியா திங்கட்கிழமை அது நடக்கும். ஓகே, பட் உணவு திட்டம் அப்படி சார் எல்லாம் பிரச்சனை எல்லாம் போய் கொண்டிருக்கா? உணவு திட்டம் பிரச்சனை எங்களுடைய சர்மா சார் வடிவா பொறுப்படுத்து அதை வடிவா செய்து கொண்டிருக்கிறார். அந்த உணவு திட்டம் சீராக போயிருக்கோம். இந்த முறை உங்களோட கோயில் திருவிழா இனி வர காலம் இல்ல சார்? உங்களோட பள்ளிக்கூடத்துக்கும் கோயிலுக்கும் தொடர்பு இருக்கு இல்ல? ஓம் ஓம் சார். ஒருக்கா சர்மா சார் ஊடாக கோயிலோட ஆரம்பத்தை தொடர்பு கொண்டு இப்ப நேரடியா வந்து பள்ளிக்கூடத்துக்கு அந்த சாப்பாடு வர மாதிரி இவை அந்த உபயோகார கோயில் அவரை கூப்பிட்டு கதைச்சு நீங்க ஒரு வீட்டுல ஆபீஸ்ல கூப்பிட்டு கதைச்சு இந்த உணவு திட்டத்துக்கு என்னென்ன தேவைன்னு சொன்னா 2-3 வழியில நன்மை அடையலாம். அந்த திருவிழா காலத்துல அவைக்கான உணவு கிடைக்கும், மேலதிகமான மிரக்கறி அரிசி தர முடியும் பாடசாலைக்கு. மற்றது அவையும் பள்ளிக்கூடத்துக்குள்ள கூட்டி கொண்டு வாங்க, கொண்டு வந்து அவைய கூட சாப்பாட்டை கொடுங்க. அந்த உபயோகார அந்த காசு செய்யினியோ அவையே பிள்ளைகளுக்கு சாப்பாடை போடுறா விடுங்க. அப்ப அவைக்கும் ஒரு திருப்தி இருக்கும், நாங்கள் கோயிலுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் உதவி செய்கிறோம்ன்ற ஒரு ரெட்ட மகிழ்ச்சி வேறுபாய்க்கு. அப்ப அதே ஒருக்கா இந்த முறை செய்யுங்க. ஒருக்கா வேலைக்கு அந்த கோயில் தலைமையோட கூப்பிட்டு கதைங்க, தலைவர் செயலாளரோட. என்ன? ஓம் சார். ஓகே, நன்றி சார், நன்றி. அடுத்த பொன்னால வரராஜ பெருமாள். ஓம் சார் இருக்கிறேன். அப்போதே அந்த ஒரு இஷ்யூ கொண்டு அந்த இல்ல பரவாயில்ல. ஓகே டீச்சர், இணைஞ்சோண்டாக்கு நன்றி டீச்சர். உங்களோட கணக்கறைக்கு 364 $16.90 எல்லாம் ஓகே இருக்கு. கணக்கறிக்க காசு உங்கள்ட்ட இருக்குது. எப்படி டீச்சர் இப்ப உங்களோட பள்ளிக்கூட உணவு திட்ட செயற்பாடு இப்போ கொஞ்சம் நேர்த்தியா தொடங்குது போல அடக்கு இருக்கா சார்? இல்ல, சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து சமைச்சு தாரா. மற்றபடி இந்த முறை வெளிய மட்டத்துல ஒரு பிள்ளை 400 மீட்டர்ல 3ஆம் இடம் பெற்றிருக்கு, மாகாணத்துக்கு போறேன். அப்படி சிறப்பா பாடசாலை இயங்கு. நன்றி நன்றி டீச்சர், அதான் எதிர்பார்க்கிறேன். உண்மையில இதுல இன்னும் ஒரு சந்தோஷமான கூட்டத்துக்கு இப்படி 100 விதமான வரவும் இருந்ததும் ஒரு சந்தோஷமான விடியா. உங்களோட பாடசாலை ஏற்படுற நல்ல நிகழ்வுகளையும் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க, தேவைகளையும் சொல்லுங்க. முடிஞ்ச அளவு தேவைகளையும் செய்கிறோம். மற்ற அந்த உணவு திட்டத்தை தொடர்ச்சியா சிறப்பா செய்து கொண்டிருங்க. உங்களுக்கும் அந்த பொன்னால வரராஜர் பெருமாள் இனி கோயில் வர காலமாகும். என்ன ஆகஸ்டுக்கு திருப்பியும் இந்த பாடசாலை நீங்கள் அதை தொடர்பு கொண்டு கதைச்சு வையுங்க. கதைச்சு அந்த திட்டத்தை விளங்கப்படுத்தி என்ன தொடர்பை ஏற்படுத்தி வச்சு கொடுங்க, உங்களுக்கு உதவியா இருக்கு. அதுக்கு என்ன? ஓகே, நன்றி நன்றி டீச்சர். ஓகே, நன்றி நன்றி. ஓகே, மற்றது இதுல வந்து அந்த மடுசீமை அதிபர் உங்களுக்கு அந்த பக்கத்துல பட்டாவத்தை என்ற பாடசாலையே தெரியுமோ? முத்துக்குமார் சார் நிரோசன் சார் பேசுறேன் சார். நிரோசன் சார். நிரோசன் சார். ஓகே, பட்டாவத் தெரியும் சார், ஸ்கூல் தெரியும் சார். உங்களுக்கு பக்கம் தான் சார், பக்கம் தான். ஒரே கல்வி வேலை என்னன்னு சார். அதான் பட்டாவத்த அதிபர் உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு எங்களோட கேட்டிருக்கிறார். நீங்கள் ஒரு கால் அவரோட கதைச்சு உங்களோட பாடசாலை நடக்கிற செயல்பாடுகளை அவரை காட்டுங்க. இன்னைக்கு நான் அவரை இன்வைட் பண்ணினான், வரையில போட வந்திருந்தா அவர் பார்த்துட்டு மற்ற அதிபர்கள் எப்படி செய்யணும்னு. நீங்கள் சும்மா அவரோட கதையுங்க, உங்களோட செயல்பாடுகளை காட்டுங்க, அதுக்கு பிறகு அவரை காய்க்க சொல்லுங்க. என்ன? ஓகே, சரி சார், சரி. ஓகே சார். மற்ற சின்னவத்த பாடசாலை ரூபன் இருக்கா சார்? இருக்கா. இப்ப நாங்க 3 பள்ளிக்கூடத்தையும் கேட்போம். சின்னவத்த பாடசாலை மற்றது இதுல வந்து என்னன்னா, இப்ப நேரம் வந்து நாங்க சரியா வளமையா 1:30 மணித்தியாலும் இப்ப உண்மையில நாங்கள் 6 மணிக்கு தொடங்கினாங்க. இப்ப 7:30 ஆயிட்டுது. 7:30 இன்னும் கூடிட்டு இப்ப 7:45 இந்த கொஞ்சம் கூட வருது. பரவாயில்ல. குயிக்கா ஏதாவது அதிபர் மேல உங்களுடைய கருத்துக்களை சொல்லும். இல்ல, சின்னவத்த பாடசாலை ஆரம்பிச்சுக்கிறீங்க சார். இப்ப அந்த உணவு திட்டம் வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சீங்க. ஆரம்பிக்கிற முன்னுக்கு பல நடைமுறைகளை சொன்னாங்க, இல்லாத சரியா பின்பற்றி இருந்த நீங்கள் சிறப்பான பாராட்டுகள். உங்களுக்கு ஒரு குரூப் கொண்டு போட்டு உங்களோட வேலையை கல்வி பணிப்படம் வந்து பார்த்து கொண்டிருக்கேன் சார். இந்த செயற்பாடு எப்படி இருக்கு இந்த பள்ளிக்கூட சூழ்நிலையில? இப்ப குட் மார்னிங் சார். நாங்க இப்ப என்ன சொன்னா பாடசாலை உள்சூழல்ல நிர்வாகங்களை உங்கள்ட்ட அந்த இதை ஒருக்கா சொல்லுங்க. உங்களோட பிரதேசத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு குயிக்கா சொல்லிட்டு சொல்லுங்க சார். எங்கட என்னடா மட்டக்களப்பு மாவட்டத்துல பட்டிருப்பு கல்வி வலயத்துல இருக்கிற 72 பாடசாலைகள்ல அதிகஷ்ட பிரதேசத்துல எல்லைப்புற கிராமத்தில் அமைந்திருக்கிற பாடசாலை. எங்கட பாடசாலைக்கும் பெரும்பான்மையின மக்கள் வாழ்கின்ற பாடசாலைக்கும் ஒரு 500 மீட்டர் தூரம் இடைவெளி இருக்கின்றது. அந்த பிரதேசம் காடுகளால் நிறைந்த யானை தாக்கங்களால் உள்ளாக்கப்பட்ட ஒரு பாடசாலை.
அடிக்கடி யானை கூட்டங்கள் அந்த அந்த பகுதிகளில் நடைமாறுறாங்க. அப்படி இருந்த சூழ்நிலையும் வெளி கிராமங்கள்ல இருக்கின்ற ஆசிரியர்கள் வந்து கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுறாங்க. வெள்ளங்கள் சூழ்ந்திருக்கின்ற காலங்கள்ல அந்த பாதைகளால வாரது அதி கஷ்டமா இருக்கின்றது. இருந்த போதில் நாங்க இந்த கலபதிகள் அந்த மேலால வந்துதான் நாங்க பாடசாலையில வருகை கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றோம். இப்படியான பாடசாலை விவசாய கிராமம். இப்ப அண்மை காலம்தான் இந்த பாடசாலை கல்வி செயற்பாடுகள்ல முன்னேற்றத்தை காட்டி கொண்டிருக்கின்றது. ஏனெனில் கடந்த காலங்களில் இந்த கஷ்டப்பிரதேச பாடசாலையாக இருந்த காரணத்தால் நியமிக்கப்படுகின்ற ஆசிரியர்கள் அங்கு கற்பித்தலுக்கு முன்பாறல்ல. அவங்க இடமாற்றம் பெற்று சென்ற அந்த சூழ்நிலையில நான் வந்து பொருட்படுத்தினான். தற்பொழுது என்னன்னு சொன்னா மாணவர் வருகை 98% இருக்கின்றது. பெற்றோர்கள பங்களிப்பு எங்களுக்கு இப்ப அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில இந்த ஐஎம்எட்டும் அந்த அமைப்பின் மூலம் இந்த மதிய உணவை கொடுக்கறதுக்கு முன்பந்த இட்டு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறான சூழலில் எங்களது பாடசாலை உள்சூழலில் நிர்வாகங்களை சீர்படுத்தி பெற்றோர் பங்களிப்பை நல்வதற்காக அவங்களையும் நாங்கள் குழுக்களாக பிரித்திருக்கின்றோம். பல்வேறு சவால்கள் இருந்த போதிலும் அந்த சவால்களை எதிர்காலத்துல நாங்கள் அந்த ஒரு வெற்றியை நோக்கி நகர்த்துறதுக்கு தற்பொழுது தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இப்ப நான் இந்த கூட்டத்தில் பல அனுபவங்களை எடுத்திருக்கின்றேன். இந்த அனுபவங்களை கொண்டு இந்த இந்த உணவு திட்டத்தை முன்னெடுக்கலாம் என்ற அந்த ஒரு வேகத்தை எங்களுக்கு உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றது. எதிர்காலத்தில் பல சவால்கள் இருக்கின்றதான். ஏனடா அதிகஷ்டம் மற்ற தூர பிரதேசங்கள் இருந்து வாராக்கள் ஆசிரியர்கள் பாடசாலை விட்டு போறதுக்கு தான் இருப்பாங்க. ஏன்னா நீண்ட தூரம் எங்களுக்கு இப்போ நானே போற 25 கிலோமீட்டர் போக்கு அப் அண்ட் டவுன் 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு நாங்கள் பயணிப்போம் நாளாந்தம். அதே நேரம் அதிக வெயில் அந்த தாக்கங்கள் அப்படியான சூழல்ல ஆசிரியர்களோட மனநிலையை வந்து இந்த குறித்த செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்லலாம் என்ற ஒரு இறைவன் அருளையும் வேண்டிக் கொண்டு நாங்க உங்களோட பங்களிப்பையும் உங்களுக்கான எங்களோட பங்களிப்பையும் நல்வோம். பாடசாலை தோட்டங்கள் நீண்ட காலமாக நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். மழையை நம்பி செய்கிறது தான். இங்கே போடுற பயிர்கள் மரவள்ளி, அதே நேரம் பனங்கிழங்கு, அடுத்தது வாழை தோட்டம், அப்படியான வாழை பயிர் போன்ற நீண்ட காலத்துல நாங்கள் கச்சானெல்லாம் செய்து நாங்க குரங்கு வேற அந்த மாடுகள் தொல்லைகளால அது கொஞ்சம் இடைநிறுத்தப்பட்டு இப்ப மரவள்ளி அடுத்தது வாழை தோட்டங்களை செய்து கொண்டு வரோம். பனங்கிழங்கு அந்த சீசன்ல அதையும் போட்டுக்கொண்டு மாணவர்களுக்கு அந்த சுய தொழில்களை நாங்கள் ஊக்குவிக்கிறதுக்காக பயிற்றுவித்து கொண்டு வருகின்றோம். நீண்ட நாள்களாக பயிற்றுவித்து கொண்டு வரத்தால பாடசாலையில பௌதிக வளங்கள் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றேன். நன்றி. நன்றி சார், நன்றி. நாங்கள் எங்களுடைய முக்கியமான நோக்கம் வந்து நான் முதலே ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இப்படியான தமிழ் சமூகங்கள் மிகவும் எல்லையில் இருக்கேக்க கிராமங்கள்ல கஷ்டப்பட்டு இருக்கேக்க அந்த பிள்ளைகளுக்கு சிறந்த வசதிகளையும் வாய்ப்புகளையும் கொடுத்து அவருடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதுதான் எங்களுடைய அல்டிமேட் கோல். இப்ப நாங்கள் அந்த மாணவர்களுடைய திறமையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வசதிகளை வழங்குறதுதான் எங்களுடைய ஐஎம்எட்டினுடைய ஆழமான கருத்து. ஆனா அந்த திறமைகளை கொடுக்கறதுல பெரிய ஒரு சவாலா இருக்கிறது மாணவர்களுடைய பசி. அந்த பசியில தான் நாங்கள் உணவை கொடுக்க வலிக்கிறோம். ஆனா உணவையும் வந்து நாங்கள் கையேந்திர சமூகத்தை உருவாக்குவதற்காக உணவை கொடுக்கவில்லை. அவர்களூடாக அவர்களை பங்காளிகளாக்கி அவர்களுடைய பெற்றோர்களையும் அதில் பங்குதாரர்களாக மாற்றி அவர்களூடாகவே அந்த செயல்பாடை நாங்கள் முன்மாதிரியா செய்கிறோம். அப்ப இந்த இடத்துல வந்து கட்டாயம் பல சவால்கள் உங்களுக்கு இருக்கு சார், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனபடியா எங்களோட இப்ப வாமி விட்டுவான் வந்தவ கஷ்டப்படினும் அதே மாதிரி சில பாடசாலைகள் சரியான இல்லை கிராமங்கள் இருந்தாலும் எங்களோட பயணிக்க இல்லாத நிலைமையெல்லாம் இருக்கணும் சில பேர். அதுக்காக நாங்கள் ஒரு தடவையும் குற்றம் சொல்லல. ஆனால் அதிபர் நீங்கள் உங்களுடைய வினைத்திறனான செயல்பாடுதான் இதை தக்க வைக்கும் என்பதுதான் என்னுடைய கடந்த அனுபவத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லலாம். அதனுடைய நீங்கள் சவால்களை கண்டு பயப்படாங்க, கண்டினியூ பண்ணுங்க, நாங்கள் உதவி செய்வோம் ஏழுமான அளவு.
நன்றி சார். நன்றி சார். பூம்புகார் பாடசாலை சார் இருக்கீங்களா சார்? பவுனியா சார் வணக்கம் சார். ரூபன் சார் வணக்கம் சார். முரளி சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். முதற்கன் ஐயமட்டன் குழுவத்துல எங்களை பள்ளிக்கூடத்தை இணைச்சதுக்கு முதற்கன் நன்றி சார். நாங்கள் ஏற்கனவே இந்த குழுவில் இருந்தாலும் அந்த உணவு திட்டத்துக்குள்ள நாங்கள் வேற இல்லை. ஏனென்றா அந்த 100 பிள்ளைகள் குறைஞ்சபடியா காலம் உணவு தான் இருந்தது. ஆனா 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்த கொரோனாவால எல்லப்புற கிராமம் உண்டபடியா சார் நிறைய கல்வி இழந்திருக்கிற ஒரு நிலைமை காணப்பட்டது. அதின் விளைவை நாங்க இப்ப அனுபவிக்கிறோம். அப்ப அதை ஈடு செய்யறதுக்கு மேலதிக போடுங்க, விடையளித்து வாங்க. உனக்கு காஜெட் என்னடா இதை விட இப்ப சொல்லுங்க சார். அப்ப சார் அந்த எங்களுக்கு கடைசி அந்த நாங்களும் மன்னார் வவுனியா எல்லா கிராமத்துல இருக்கிற பள்ளிக்கூடம் வந்ததால எங்களுக்கு இணைய வசதி ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. அதே நேரம் பஸ்ஸும் பிரச்சனையா இருந்தது. அப்ப 2 பிரச்சனை இருக்கிறதால 2:30க்கு பிறகு பஸ்ஸில் என்னபடியே டீச்சர்ஸ் மேல நின்று பின்னர் ஒரு வகுப்பு செய்யறதுக்கு ஒரு நிலைமை இல்லை. அதே நேரம் இழந்த கல்வியை மீட்கிறதுக்கான ஜூம் வகுப்போ ஏதோ ஒரு இணைய வசதி கூட வகுப்பு செய்யறதுக்கும் அதுக்கும் வசதி இல்லாம இருந்தது. பிறகு ஐயமிட்டும் நிறுவனம் எங்களுக்கு ஸ்மார்ட் போர்டை தந்து நாங்கள் பிறகு இணைய வசதி அதை கூட பயன்படுத்தின பிறகு தொழில்நுட்ப ரீதியான கல்விக்குள்ள இப்ப மாணவர் விருப்பத்தோட உள்வாங்கி தங்களை கடமை செய்யணும். எங்கட பள்ளிக்கூடத்துல சார் ஸ்மார்ட் போர்டை பயன்படுத்துறதுக்கு அனுவல் பிளான் ஒன்று போட்டுக்கணும். எப்படி என்றா அசம்பிளி செய்யற வகுப்பு அண்டே நாள் முழுக்க ஸ்மார்ட் ரூமுக்குள்ள இருக்கும். அண்டே நாள் பாடம் முழுக்க அவை அங்க படிக்கணும். உதாரணமா 6ஆம் ஆண்டு இன்றைக்கு அசம்பிளி செய்த 6ஆம் ஆண்டு வகுப்பு தங்களோட பேக் கூட ஸ்மார்ட் ரூம்ல இருப்பிடும். 6ஆம் ஆண்டுக்கு என்ன 8 பாடமும் ஸ்மார்ட் போர்டை பயன்படுத்தி நடக்கும். அப்ப அதால எந்த வகுப்பும் அதை பாவிக்க இல்லாத அல்லது பாவிக்க முடியாத நிலைமைகளை போக மாட்டேங்குது. கட்டாயம் ஏதோ வகுப்பு ஸ்மார்ட் போர்ட் பயன்பாடு இருக்கு. இதை விட சார் இருந்த பிரச்சனை என்னன்னா பின்னர கிளாஸ் வைக்கிறதுக்கு மதிய உணவு பிரச்சனை. பின்னர கிளாஸ் வைக்கிறதுக்கு நாங்க வேற ஒரு மடு வலயத்துல உள்ள ஒரு பாடசாலை அதிகோட காய்ச்சி இளம் ஆசிரியர்கள் அங்க தங்கி நிற்கிறோம். அவைகளிட கேட்டு அவைகளுக்கான கொடுப்பனவை தீர்மானிக்கிறதுல இருந்தால் சத்தியசாய் சேவா நிலையம் அதை ஒழுங்கு செய்திருந்தாரு. அப்ப அந்த நிதி வழங்கல் ஆசிரியர் நடக்கிறபடி ஆசிரியர் வந்து பின்னேரம் படிப்பிக்கணும். அந்த வகுப்பு முடிய பின்னேரம் 5 மணி 5:30 ஆகும். அப்ப அதால சார் சொன்ன மாதிரி பசி ஒரு பிரச்சனை. அந்த தேவைப்பாடு இப்ப இருக்கிறபடியா தான் நாங்க இந்த குழுவில் இணைஞ்சிருக்கிறோம். இதுல சார் எங்கட ஐயமிட்டன் உணவு திட்டத்துல வர நிதி வந்து உண்மையிலே நிதி ஆய்வுக்கு உட்பட நிதி மூலம் அல்லது நிதி ஆய்வுக்கு உட்பட வேண்டிய ஒரு விஷயம்ன்றதால வலயத்தின் முறையான அனுமதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் சார். அது மட்டும்தான் டிலேயே தவிர வேற எந்த விதமான சிக்கலோ அல்லது தடையோ அல்லது சிரமங்களோ எங்களுக்கு இல்லை. அது அவையில் நாங்கள் திருப்பி போஸ்ட் பண்றதை விட நாங்கள் கொடுத்த கடிதத்தின் அடிப்படை நான் சிறட சொல்லியிருக்கிறேன். கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில அவையில் அந்த அனுமதியை தந்தா பிறகு தொடங்க சார். இது மட்டும்தான் டிலே, வேற எந்த விதமான பின்னடித்தலும் இல்லை சார். ஓகே, நன்றி சார். நீங்கள் நேரடியா லெனின் சாரோடையோ விலைக்கல்வி பணிப்பாளர் அல்லது உதவி விலைக்கல்வி பணிப்பாளர் பாசியுசாரோடைய கலைக்கலாம். நான் நேரடியாக வைக்க சொன்னேன் உங்களோட பாடசாலையில் ஐயமுட்டும் செயல்பாடு தொடங்குறோம், மெட்டதே கவுன்சில் வந்து SDSக்களால செய்வோம் என்று சொல்லி நீங்கள் அவருக்கா நேரடியா அவரோட ஏதாவது டிலே இருந்தா நேரடியா கதைங்க உடனே ஏற்பு பண்ணி தருங்க சார். கதைச்சிட்டேன் நான் விஷயத்த நீங்களும் சொல்லிட்டீங்க, நானும் நேரடியாக சொன்னான். ஆனா அந்த முறைப்படி அதுல அந்த கடிதம் அடிச்சதுக்கான அனுமதி இப்ப முந்தி சார் நாங்க கொடுக்குற கடிதத்துல ஷோர்ட் சைன் வைக்கலாம். இப்ப அதை கொஞ்சம் பின்னடிக்கணும். தாங்க ஒரு முறைப்படி கடிதம் எடுத்து தங்களோட டேட்டில் தாரமாய்த்தான் அதை அந்த ஃபார்மாலிட்டிக்கு பார்க்கணும். அதால சார் அந்த 2 நாள் வெயிட் பண்ண கொஞ்சம் தாமதிங்க சார். நாங்கள் அது கிடைச்ச கையோட சார் 100% எங்களோட முழு முயற்சியோட இதை ஆரம்பிப்போம் சார். ஆமா, அது சரி. நாங்க சரியான முறையில சரியா செய்யறதா நல்ல அப்படி செய்ய பண்ணாங்க. ஓகே, கட்டாயம் சார். ஓகே, என்ன மேடையில ஜூனியர் காலேஜ் டீச்சர் இருக்கிறீங்க கணக்கியலாக கேட்டிருப்பீங்க. பிரதீபா மேடம் இருந்த நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னு தெரியும். ஜூனியர் காலேஜின் செயற்பாட்டை எதிர்காலத்துல நீங்க அப்டேட் பண்ணுங்க என்ன மாதிரி சொல்லி மெசேஜ் பண்ணிருக்கீங்க. நன்றி. முடிக்கலாம். அப்ப நாங்க உண்மையா அந்த மீட்டிங் வளமையா நாங்க 1.5 மணி நேரத்திலாவது முடிக்கிறாங்க. கூட நேரம் எடுத்தது முக்கியமா 3 அதிபர்களும் எங்களோட ஜாயின் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த முக்கியமா சின்னவத்த முள்ளிப்பொத்தான பூம்புகார் அன்னை பாடசாலை அதிபர் நீங்க 3 பேரும் வந்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிஞ்சதுக்கு மிக்க நன்றி. தொடர்ச்சியாக பல விடயங்கள் இதில் பரிமாறப்பட்டது. ஒவ்வொரு பாடசாலையும் இன்னொரு பாடசாலைகளிலிருந்து பல அனுபவங்களை அறிவிங்க. அதே மாதிரி நாங்களும் உங்கள்கிட்ட இருந்து தான் அறிகிறோம். நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து எடுத்துதான் நாங்களும் உங்கள்கிட்ட அது வினைத்திறனா செய்யக்கூடியா இருக்குது. இவ்வளவுக்கும் நானும் ரூவனும் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இருக்கிறது ஆஸ்திரேலியாவில். ஆனா இன்றைக்கு எங்கண்ட தமிழ் பிரதேசங்கள் இருக்கிற சகல
பிரதேச கிராமங்களுக்கு கூட நாங்கள் போய் அந்த பிரதேசத்துல ரீதியான பிரச்சனைகளை அவர்களை முன்மாதிரியா வைத்து அவருடைய பிரச்சனைகளை உள்வாங்கித்தான் நாங்கள் அந்த செயல்பாடு செய்கிறோம். மறுபடியா நீங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய நிர்வாக செயல்பாடுகள் நேரடியாக ரூபனூடாகத்தான் உங்களுக்கு இருக்கும். அப்ப நீங்கள் நேரடியாக ரூபனூடாக எந்த வித செயல்பாடுகளையும் நீங்கள் உடனடியாக ரூபனுக்கு கண்டக்ட் பண்ணா ரூபன் உடனடியாக எந்தவித டைம் டிலே இருக்காது. எனக்கும் ரூபனுக்கும் இடையில நாங்கள் உடனுடனே கதைச்சு கொள்வோம். மறுபடியா எந்த செயல்பாடா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் என்ன சந்தோஷமா இருந்தாலும் எல்லாத்தையும் எங்களுக்கு நீங்க உடனடியா தெரிவிங்கோ. ஏன்னா எல்லாருக்கும் சவால் இருக்குது. எந்த ஒரு விடயமும் ஈஸியா செய்கிற விடயம் இல்லை. ஆனால் ஒன்று உங்களுக்கு நாங்கள் உத்தரவாதம், நானும் ரூபனும் எங்களுடைய செயல்பாடுகளில் மிகவும் கவனமாக இருக்கிறோம். அதே போல சகல கல்வி வலயத்துடன் கல்வி இலாகாக்களோட சேர்ந்த அனைத்து நிர்வாகத்தினரையும் நாங்கள் உள்வாங்கித்தான் இந்த செயல்பாடுகளை செய்கிறோம். ஆகவே உங்களை தனிப்பட்ட முறையில உங்களுடைய வளர்ச்சி நிச்சயம் எங்களுடைய இணைந்து நடக்க ஆனபடியே தொடர்ச்சியா நாங்கள் பயணிப்போம், சவால்களை வெல்லுவோம், தொடர்ந்து செய்வோம். இயல்பான அளவு கல்வியை நோக்கிய பயணம் வெற்றியை அமையணும் என்று வாழ்த்தி அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுவோம். நன்றி. நன்றி முரளியண்ணா. நன்றி. இணைஞ்சு கொண்ட அனைவருக்கும் இந்த கால நேரத்தில் அவங்க 2 மணி நேரம் உண்மையில ஒரு பெரிய நேரம் உண்டு. இருந்தாலும் மிக பயனுள்ள மீட்டிங்கா இருந்தது. இன்றைக்கு சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் வந்திருந்ததும் கதைச்சதும் மிகவும் மகிழ்ச்சி. நான் மீண்டும் ஒரு மாதத்துக்கு பிறகு இந்த மீட்டிங்ல இணைவோம். அடுத்த 4 வாரத்துக்கு முதல் எங்களோட அடுத்த மீளாய்வு கூட்டு இணைவோம். வளமாக செயற்பாடு முன்னெடுக்கப்படும். இணைஞ்ச எல்லாருக்கும் மீண்டும் நன்றிகள். நன்றி. நன்றி. நன்றி.